ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டர்ஸ். இந்த டாப்பிக்கில் இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா இயரும் கேட் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லிடலாம். இங்கே மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டர்ஸையும் கண்டுபிடிப்போம். இந்த ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னதுன்னா டிட்டர்மினன்ட் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0. சப்போஸ் ஏ வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அது வந்துட்டு லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் இருக்கும். இதை சால்வ் பண்ணுனா நமக்கு லாம்டாவுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 2 வேல்யூஸும் தான் ஐஜன் வேல்யூஸ். சப்போஸ் ஏ வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த கியூபிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா லாம்டா கியூப் மைனஸ் s1 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 இன்ட்டு லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினீங்கன்னா லாம்டாவுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 3 வேல்யூஸும் தான் ஐஜன் வேல்யூஸாக இருக்கும். இப்படி நீங்கள் ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இந்த ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்னா a மைனஸ் லாம்டா i தி ஹோல் இன்ட்டு x ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். இதில் இந்த எக்ஸ் அப்படி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணினீங்கன்னா ஏஎக்ஸ் மைனஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதில் இந்த லாம்டா எக்ஸை ரைட் சைடில் எடுத்துட்டிங்கனாக்க ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த மெத்தட்ஸில் நீங்கள் ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது தேவைப்படும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாம் ஐஜன் வேல்யூஸ் ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் எல்லாம் இருக்குது. அது எப்படி செய்யணும்னு நம்ம ப்ராப்ளம் அடுத்ததாக சால்வ் பண்ணுவோம், அதில் பார்க்கலாம். அண்ட் இந்த மெத்தடில் ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கேலி ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இது வந்துட்டு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கேலி ஹாமில்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னதுனாக்க எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேலி ஹாமில்டன் தியரத்தின் படி இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் இதில் லாம்டாவுக்கு பதிலாக ஏ அப்படின்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணினீங்க அப்படின்னாக்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் சைடை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டார்ஸ் இதோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தடில் ஐஜன் வேல்யூஸ் ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா சப்போஸ் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 எக்ஸெட்ரா லாம்டா என்னன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஐஜன் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஏ இன்வர்ஸ்க்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ பவர் 4 எக்ஸெட்ரா இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதே போல் மேட்ரிக்ஸ் ஏ கூட ஏதாவது நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுனா ஃபார் எக்ஸாம்பிள் 2a 3a எக்ஸெட்ரா இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம். இந்த ஏ இன்வர்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட ஐஜன் வேல்யூ 1 2 3 அப்படின்னா ஏ இன்வர்ஸுக்கு ஐஜன் வேல்யூ 1/1 1/2 1/3 இருக்கும். அண்ட் இந்த ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஏக்கு ஐஜன் வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தால் போதும். தட் இஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ 1 2 3 அப்படின்னாக்க ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயராக இருக்கும். அதே போல் ஏ கியூப் இதோட ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஏக்கு ஐஜன் வேல்யூ எல்லாத்துக்கும் கியூப் எடுத்தால் போதும் அண்ட் ஸோ ஆன். அதே போல் தான் இந்த 2a இதோட ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஏயோட ஐஜன் வேல்யூ கூடால ஒரு 2 கொண்டு ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இதுதான் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூனா 2 இன்ட்டு ஏக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 2 இன்ட்டு 1 தட் இஸ் 2 2 இன்ட்டு 2னா 4 2 இன்ட்டு 3னா 6 இதுதான் 2 இன்ட்டு ஏக்கு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இதே போல் 4 இன்ட்டு ஏ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கூடால ஒரு 4 கொண்டு ப்ராடக்ட் பண்ணால் போதும். இதே போல் எந்த ஒரு நம்பரை ஏ கூட ப்ராடக்ட் பண்ணியிருந்தா கூட
அதோட ஐஜன் வேல்யூவை ஈஸியாக எழுதிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை கூட ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை யூஸ் பண்ணி எழுதிடலாம். இது எப்படி எழுதுறதுனாக்க, சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு λ1, λ2, λ3 எக்ஸெட்ரா λn அப்படின்னா adjoint of A ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா determinant of A by λ1, determinant of A by λ2, determinant of A by λ3 etc. determinant of A by λn இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா A மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் A டிரான்ஸ்போஸுக்கு ஐஜன் வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் A. சப்போஸ் A மேட்ரிக்ஸுக்கு 4 ஐஜன் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1, 2, 2, 3 அப்படின்னு. இதில் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஐஜன் வேல்யூனாக்க 3 தான். ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸுக்கு சைஸ் வந்துட்டு 3 இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி என்னதுனாக்க, இந்த ஏ மேட்ரிக்ஸில் உள்ள ஐஜன் வேல்யூஸுக்கு சமேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு சம்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் தி ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயா இருக்கும். த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் சிங்குலர்னு வச்சுக்கோங்க, சிங்குலர்னாக்க அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூவாவது 0வாக தான் இருக்கும். த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அல்லது டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு மெயின் டயகோனல் எலிமெண்ட் அதுதான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான். இதே நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 4th ப்ராப்பர்ட்டி, 5th ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ இந்த 7th ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, சப்போஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா ஏபி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் பி இன்டு ஏ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுனாக்க, சப்போஸ் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க அதோட ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கும். ஆர்த்தோகனல்னாக்க சப்போஸ் ஏ வந்துட்டு ஒரு 3x3 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் அந்த 3 ஐஜன் வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம 3 ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. அந்த ஐஜன் வெக்டார்ஸை x1, x2, x3 அப்படின்னு அசீம் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இந்த 3 ஐஜன் வெக்டார்ஸும் ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கும். தட் இஸ் x1 and x2 ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கும். x2 x3 ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கும். அண்ட் ஆல்சோ x1 and x3 ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கும். இந்த ஆர்த்தோகனலுக்குள்ள கண்டிஷன் என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் x1 and x2 இந்த ரெண்டும் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னா x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x2 இதோட வேல்யூ வந்துட்டு 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ஸ் கூட நம்ம சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பிகாஸ் நிறைய 1 மார்க் கொஸ்டினில் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் ஆல்வேஸ் ரியலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னதுன்னா, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இதோட ஐஜன் வேல்யூஸ் ஆல்சோ ரியலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னதுனாக்க, ரியல் ஸ்கியூ ஹெர்மிஷியன் இதோட ஐஜன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா எய்தர் 0வாக இருக்கும் ஆர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். த நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னதுனாக்க, ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க a இன்டு a பவர் தீட்டா ஈக்குவல் டு a பவர் தீட்டா இன்டு a இதோட வேல்யூ யூனிட் மேட்ரிக்ஸ் ஐயா இருக்கும். இந்த ஏயோட காஞ்சுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் அதுதான் a பவர் தீட்டா. நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னதுனாக்க, ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூக்கு நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் 1ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னதுனாக்க, in a matrix if n rows are identical then n minus 1 eigenvalues will be 0. சப்போஸ் ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4x4 மேட்ரிக்ஸுக்கு கண்டிப்பாக 4 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள 4 ரோவும் சேமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 ஐஜன் வேல்யூவில் 3 ஐஜன் வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஒரே ஒரு ஐஜன் வேல்யூ மட்டும்தான் நான் 0வாக இருக்கும். சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸில் 3 ரோஸில் உள்ள வேல்யூ சிமிலராக இருந்ததுன்னா இந்த 4 ஐஜன் வேல்யூவில் 2 ஐஜன் வேல்யூ 0வாக இருக்கும். ரிமைனிங் உள்ள 2 ஐஜன் வேல்யூ நான் 0வாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். சப்போஸ் A has n distinct eigen values, then there will be n linearly independent eigen vectors. ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஐஜன் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3, 4 and 6 அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த 3 ஐஜன் வெக்டார்ஸும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். சப்போஸ் A மேட்ரிக்ஸுக்கு 3,3,6 அப்படின்னு 3 ஐஜன் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐஜன் வேல்யூஸ் தான் இருக்குது, 3ம் 6ம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஐஜன் வெக்டார்ஸில் 2 ஐஜன் வெக்டார்ஸ் கண்டிப்பாக லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இங்கே ரிப்பீட்டட் ஐஜன் வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. பட் டிஃப்ரெண்டான ஐஜன் வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டார்ஸ் கண்டிப்பாக லீனியர்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தி நம்பர் ஆஃப் டிஸ்டின்ட் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் P. இதில் எத்தனை டிஸ்டின்ட் ஐஜன் வேல்யூஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒரு ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் டயகோனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட் தான் அதோட ஐஜன் வேல்யூஸாக இருக்கும். இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் பாருங்கள் 1,1,1 அண்ட் இங்கே நம்பர் ஆஃப் டிஸ்டின்ட் ஐஜன் வேல்யூ எத்தனை இருக்குது, ஒன்லி 1 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு 4 and 9 கொடுத்துருக்காங்க. எம் ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம அந்த 2 ஐஜன் வேல்யூக்கும் ஸ்கொயர் எடுத்தால் போதும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 4 ஸ்கொயரும் 9 ஸ்கொயரும் தான். தட் இஸ் 16 and 81. That is option D தான் correct answer. Next question பாருங்க, a 3/3 matrix has eigen values 1, 2 and 5. Then the determinant value of matrix is dash. இங்க matrix A கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட் அதோட eigen values மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் determinant value கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினாக்க ப்ராடக்ட் ஆஃப் eigen values of A equal to determinant value of A. இங்கே வந்துட்டு 3 eigen value கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த 3 ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A 10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்க இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் 0வா இருக்கிறது. அண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு கரெக்டான ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் டயகோனல் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு அதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 1, 4 and 3 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி நம்பர் ஆஃப் டிஸ்டின்ட் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டேஷ். இங்கேயும் நமக்கு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட் தான். தட் இஸ் 2,1,3,2 இவ்வளோ தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. இதில் நம்பர் ஆஃப் டிஸ்டின்க்ட் ஐஜன் வேல்யூஸ் எத்தனை இருக்குனாக்கா 3 தான். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பிகாஸ் இதில் உள்ள இந்த மெயின் டயகோனலுக்கு பிலோ வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் 0வா இருக்குது. ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா அதில் இந்த மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஸோ இங்கே ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு 1, 2, -2 and -1. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே M அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ட்ரேஸ் அப்படின்னாக்க அந்த மேட்ரிக்ஸில் உள்ள மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு சம்மேஷன். இங்க இந்த மெயின் டயகோனல்ல இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா 915 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் a 2/2 மேட்ரிக்ஸ் இஸ் 50 and one of the eigen value of this matrix is 10. Find the other eigen value. இங்க ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2/2 மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். அதில் ஒரு ஐஜன் வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஐஜன் வேல்யூவை லாம்டான்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ 50ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ்க்கு ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இங்கே வந்துட்டு 2 ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 10ம் லாம்டா தான். ஸோ 10 இன்ட்டு லாம்டா இதோட வேல்யூ வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்ட்டு லாம்டா இதோட வேல்யூ வந்துட்டு 50யாக இருக்கும். ஸோ லாம்டாக்கு வேல்யூ வந்துட்டு 50/10 தட் இஸ் 5. ஸோ ஆன்சர் வந்துட்டு இங்கே 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ அப்படிங்கிறது ஒரு 2/2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர்னாக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அண்ட் ட்ரேஸ் ஆஃப் ஏக்கு வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏயை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே அந்த மேட்ரிக்ஸ் கொடுக்கல. ஸோ இங்கே நம்ம 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ட்ரேஸ் ஆஃப் ஏக்க வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 இந்த ரெண்டும் தான் அந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கிறோம். என்னம்னா அந்த ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் வந்துட்டு ட்ரேஸுக்கு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு படிச்சிருக்கிறோம். இங்கே ட்ரேஸ் ஆஃப் ஏக்க வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஏயோட ஐஜன் வேல்யூவை தான் லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 எடுத்துருக்கிறோம். ஸோ ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னாக்கா இந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ஸ்கொயராக இருக்கும். ஸோ லாம்டா 1 ஸ்கொயர் அண்ட் லாம்டா 2 ஸ்கொயராக இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயரில் அகெயின் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் இங்கே நம்ம ஏ ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட 2 ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு லாம்டா 1 ஸ்கொயர் அண்ட் லாம்டா 2 ஸ்கொயர். இந்த 2 ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் வந்துட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ இங்கே 5 கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அஸ்யூம் பண்ணிக்கலாம், இதை 2 அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெக்வயர்டு சொல்யூஷனே கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ தான். இங்கே மேட்ரிக்ஸ் ஏயை கொடுக்கல. ஸோ மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இது வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே நம்ம ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ லாம்டா 1 இன்டு லாம்டா 2 இதோட வேல்யூ வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக லாம்டா 1 இன்டு லாம்டா 2க்கு வேல்யூவை கண்டுபிடிச்சாலே போதும். இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம லாம்டா 1 + லாம்டா 2 தி ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா, இது வந்துட்டு a + b தி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்குதா. ஸோ லாம்டா 1 ஸ்கொயர் + லாம்டா 2 ஸ்கொயர் + 2 இன்ட்டு லாம்டா 1 இன்ட்டு லாம்டா 2 இப்படி நம்ம இதை எழுதிடலாம். இதில் லெஃப்ட் சைடு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த லாம்டா 1 + லாம்டா 2 இதோட வேல்யூ தான் இங்கே இருக்குது 4. ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு 4 ஸ்கொயராக மாறிடும். ரைட் சைடில் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை கம்பைன் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட் போலே இருக்குதா. அண்ட் அதோட வேல்யூ 5 தான். ஸோ அந்த பிளேஸில் 5 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் +2 இன்ட்டு லாம்டா 1 இன்ட்டு லாம்டா 2. இங்கே நமக்கு லாம்டா 1 இன்ட்டு லாம்டா 2க்கு வேல்யூ தான் வேணும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் அடுத்த சைடு கொண்டு போயிடலாம். இங்கே ஆல்ரெடி 4 ஸ்கொயர் இருக்குது. 4 ஸ்கொயர்னா 16. இப்போ நம்ம இந்த 5 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா 16 - 5 அப்படின்னு இருக்கும். தட் இஸ் 11 இருக்கும். ஸோ 11 = 2 இன்ட்டு லாம்டா 1 இன்ட்டு லாம்டா 2 இருக்கும். ஸோ லாம்டா 1 இன்ட்டு லாம்டா 2க்கு வேல்யூ 11/2 கிடைக்கும். 11/2னாக்க 5.5. ஸோ இதுதான் ரெக்வயர்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே M அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம் ஆஃப் ஆல் தி ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் M³ அதை கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே M அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க M³ ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஜஸ்ட் கியூப் எடுத்தாலே போதும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். இங்கே டயகோனலில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. அதே போல் இந்த 2 டயகோனலில் உள்ள வேல்யூஸும் சேமாக இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு இந்த ஃபார்மில் இருக்குது. அண்ட் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் என்னவாக இருக்கும்னா a + b-யும் a - b-யுமா தான் இருக்கும். இங்கே ஏக்கு பதிலாக 10 இருக்குது, பிக்கு பிளேஸில் 6 இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எம்முக்கு ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 10 + 6 தட் இஸ் 16 அண்ட் 10 - 6. 10 - 6னா 4. ஸோ இது வந்துட்டு எம்முக்கு ஐஜன் வேல்யூ. அப்போ M³ ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 16³ 4³ இருக்கும். இங்கே நமக்கு என்ன தேவைனாக்கா சம் ஆஃப் ஆல் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் M³ தான் தேவை. ஸோ ஜஸ்ட் இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி எழுதிடலாம். தட் இஸ் 16³ + 4³ இவ்வளோத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா 4160 கிடைக்கும். ஸோ இதுதான் ரெக்வயர்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிட்டு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம். பட் அந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்க ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப்
A equal to trace of A and இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் A equal to determinant value of A. இதில் வந்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை முதல்ல நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே நமக்கு ஆப்ஷனில் ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இருந்தே நம்ம கரெக்ட் ஆன்சரை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். தட் இஸ் இதில் எந்த ஆப்ஷன்ல எல்லாம் அந்த ஐஜன் வேல்யூவை சம் பண்ணணும்னா மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில டைம் வந்துட்டு ஒன்றை விட கூடுதலான ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் மட்டும் நீங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டியையும் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுதான் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா 2 + 5 தட் இஸ் 7. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல உள்ள ஐஜன் வேல்யூக்கு சமேஷன் 7 வருது பாருங்க. இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ அதை செக் பண்றதுக்கு இந்த செகண்ட் உள்ள இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை செக் பண்றதுக்கு இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 2 × 5 = 10, then minus 1 × -4 னா +4 which is equal to 6. இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் இருக்கக்கூடிய ரெண்டு ஐஜன் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணினீங்கன்னா 6 எந்த ஆப்ஷன்ல வருது பாருங்க. இங்க நம்ம 2 and 5 ப்ராடக்ட் பண்ணா 10 வரும். பட் இங்க வந்துட்டு 1 and 6 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 6 தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இங்க இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 7. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல ஐஜன் வேல்யூஸ்க்கு சமேஷன் 7 வருது பாருங்க. இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்று கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ அதை செக் பண்றதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினாக்க ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A. இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 5 × 2 10 minus 4 × 1 னா 4 which is equal to 6. இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல தான் இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 6 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 8. இங்க இந்த 4 ஆப்ஷன்லேயும் ஐஜன் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூஸை ஆட் பண்ணுறப்ப ட்ரேஸ்க்கு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே மோர் தேன் 1 ஆப்ஷனில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும் அடுத்த ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினில் பாருங்க, இங்கேயும் ஐஜன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும்னா 4 + 1 தட் இஸ் 5. இதில் ஏ அண்ட் சி இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு சமேஷன் 5 தான் வரும். ஸோ இந்த ஏ அண்ட் சியில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அடுத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 4 × 1 4 minus -2 × -2 னா 4 which is equal to 0. இதில் இந்த சி ஆப்ஷன் இதில் தான் இங்கே ரெண்டு ஐஜன் வேல்யூவையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இங்கே இந்த ட்ரேஸ்க்கு வேல்யூ வந்துட்டு -1. இங்கே இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கக்கூடிய ஐஜன் வேல்யூஸ்க்கு சமேஷன் மட்டும்தான் -1 வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட ஹையஸ்ட் ஐஜன் வேல்யூ அதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா ஐஜன் வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கல. இங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போல 4 ஆப்ஷன்லையும் எல்லா ஐஜன் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிடலாம் எது கரெக்ட் ஆன்சர்னு. இங்கே வேற ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு கண்டிப்பாக 2 ஐஜன் வேல்யூ இருக்கும். அந்த 2 ஐஜன் வேல்யூவையும் λ1 and λ2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்னன்னா sum of eigen value of A equal to trace of A. இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ் என்ன வரும்னாக்க 1 + 3 that is 4. அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் A equal to determinant value of A. இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 1 × 3 னா 3 minus 2 × 4 னா 8 that is -5 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம λ1 and λ2க்கு வேல்யூவாக கண்டுபிடிக்கலாம். அதில் எது பெரிய வேல்யூவாக இருக்குதோ அதுதான் ரெக்வயர்டு சொல்யூஷனாக இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து λ2க்கு வேல்யூ என்ன வரும்னாக்க 4 - λ1 அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு λ1 × 4 - λ1 equal to -5 அப்படின்னு இருக்கும். இதில் இந்த -5 லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா +5 = 0 இப்படி ரெடியூஸ் ஆயிரும். இப்போ இதில் இந்த λ1 கொண்டு இங்கே ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ 4λ1 - λ1² +5 = 0 கிடைக்கும். இதில் இந்த ஹையஸ்ட் டிகிரி டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருக்கிறதுனால அதை ப்ளஸ்ஸாக மாற்றலாம். அதுக்கு ஹோல் ஈக்குவேஷனையும் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ λ1² - 4λ1 -
-5 = 0 அப்படின்னு கிடைக்கும். இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடை ஃபேக்டராக பிரித்து வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க. இங்கே கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டு -5 இருக்குது அண்ட் λ1க்கு கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு -4 இருக்குது. இப்போ நம்ம 2 நம்பராக சூஸ் பண்ணணும். அதை ப்ராடக்ட் பண்ணுனா -5 வரணும். சேம் 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா -4 வரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் எதெல்லாம்னாக்க -5 அண்ட் +1 தான். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -5 வரும் அண்ட் -5 அண்ட் 1 ஆட் பண்ணுங்க -4 வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபேக்டராக எழுதலாம்னா λ1 -5 தென் இன்டூ λ1 +1 ஈக்குவல் டு ரைட் சைடுக்கு வேல்யூ 0. இதுல இருந்து நமக்கு λ1க்கு வேல்யூ 5 அண்ட் -1 கிடைக்கும். ஸோ இங்கே 2 கேஸ் இருக்குது. λ1க்கு 5 அண்ட் -1. இப்போ λ1க்கு வேல்யூ 5 இருக்கிறப்ப λ2க்கு வேல்யூ என்னவா இருக்கும் அதை கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல λ1க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா λ2க்கு வேல்யூ 4 - 5 வரும். தட் இஸ் -1 கிடைக்கும். அடுத்து λ1க்கு பதிலாக -1 அதை கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா λ2க்கு வேல்யூ 4 + 1 தட் இஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க λ1க்கு 5 இருக்கிறப்ப λ2க்கு வேல்யூ -1 இருக்கும். λ1க்கு -1 இருக்கிறப்ப λ2க்கு வேல்யூ 5 இருக்கும். ரெண்டு கேஸ்லையுமே பாருங்க 2 ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 5ம் -1 தான். இதில் ஹையஸ்ட் ஐஜன் வேல்யூ அப்படின்னாக்க 5 தான். ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் டேஷ். ஆல்ரெடி நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை டிஸ்டின்ட் ஐஜன் வேல்யூஸ் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இதில் உள்ள அந்த மெயின் டயகோனலுக்கு பிலோ வரக்கூடிய வேல்யூ பாருங்க 0. ஸோ இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா இந்த மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய வேல்யூ தான். 2 and 2 தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. இங்கே நமக்கு 2 ஐஜன் வேல்யூ இருக்குது. பட் அந்த ஐஜன் வேல்யூ பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு ஒரே ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார் தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இதுவும் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். பிகாஸ் இதில் உள்ள மெயின் டயகோனலுக்கு பிலோ வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் 0 இருக்குது. அண்ட் இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 2, 2 and 3. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே 2 டிஸ்டிங்க்ட் ஐஜன் வேல்யூஸ் இருக்குதா. ஸோ 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் M be a real 4/4 மேட்ரிக்ஸ். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4/4 மேட்ரிக்ஸுக்கு 4 ஐஜன் வேல்யூஸ் கிடைக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா M has 4 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா M has 4 டிஸ்டிங்க்ட் ஐஜன் வேல்யூஸ். ஸ்டேட்மெண்ட் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா M is நான் சிங்குலர். நான் சிங்குலர் மீன்ஸ் இன்வெர்டிபிள். தட் இஸ் அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. விச் ஒன் அமங் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? S1 implies S2 S2 implies S1 S1 implies S3 S3 implies S2 இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா M has 4 distinct eigen values. M மேட்ரிக்ஸுக்கு 4 distinct eigen values இருக்குது. 4 distinct eigen values இருந்ததுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கண்டிப்பா 4 linearly independent eigen vectorsம் கிடைக்கும். So S2 implies S1 அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் λ1 அண்ட் λ2 சொல்லியிருக்காங்க அண்ட் அது கரஸ்பாண்டிங்கா உள்ள ஐஜன் வெக்டார்ஸ் x1 அண்ட் x2 அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இதுல இந்த மெயின் டயகோனலுக்கு அபோவ் அண்ட் பிலோ பிளேஸ்ல வரக்கூடிய வேல்யூ பாருங்க ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் ஆர்த்தோகனல் டு ஈச் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்லேயே ரிசல்ட்ல. இங்க வந்துட்டு x1ம் x2ம் ஐஜன் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் கண்டிப்பா ஆர்த்தோகனல் டு ஈச் அதரா தான் இருக்கும். ஆர்த்தோகனலுக்குள்ள கண்டிஷனே என்னதுன்னா x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x2 இதோட வேல்யூ 0வா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The diagonal elements of a 3/3 matrix are -10, 5 and 0. If two of its eigen values are -15 each, find the third eigen value. இங்க ஒரு 3/3 மேட்ரிக்ஸோட மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3/3 மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் கிடைக்கும். அதுல 2 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா -15ம் -15 தான். மூணாவதா உள்ள ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க மெயின் டயகோனல் எலிமெண்ட்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ட்ரேஸ் அப்படின்னாக்க சம் ஆஃப் மெயின் டயகோனல் எலிமெண்ட். இங்க ட்ரேஸ் என்ன வரும்னாக்க -5 வரும்.
அண்ட் இந்த ட்ரேஸுக்கு வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ஐஜன் வேல்யூவோட சமேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே 2 ஐஜன் வேல்யூ வந்துட்டு -15 -15. மூணாவது உள்ள ஐஜன் வேல்யூவை லாம்டான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஐஜன் வேல்யூவோட சமேஷன் இது வந்துட்டு இந்த ட்ரேஸுக்கு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம லாம்டாவை கண்டுபிடிக்கலாம். -15 -15 அப்படின்னா -30 வரும். இதை நம்ம ரைட் சைடில் எடுத்தோம்னா +30 மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு -5 இருக்குதா, ஸோ நமக்கு 25ன்னு கிடைக்கும். ஸோ தேர்ட் ஐஜன் வேல்யூ வந்துட்டு 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஐஜன் வேல்யூஸையும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் AQ - 3A². ஒரு மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் தெரிஞ்சாலே போதும். பிகாஸ் ட்ரேஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே A மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 -1 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் AQக்கு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். AQக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த Aக்கு ஐஜன் வேல்யூக்கு கியூப் எடுத்தால் போதும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1 கியூப், அதோட வேல்யூ 1 தான். -1 தி ஹோல் கியூக்கு வேல்யூ -1, 3 கியூப்னாக 27. அடுத்தது A² ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A² ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இந்த Aக்கு ஐஜன் வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தால் போதும். இப்போ 1², -1 தி ஹோல் ஸ்கொயர்னா +1, 3² 9. அடுத்தது 3 × A², அதுக்கு ஐஜன் வேல்யூவும் வேணும். 3 × A², இதோட ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த A² ஐஜன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போ என்ன வரும் 3 × 1 3, தென் 3 × 1 3, 3 × 9 27. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு AQ - 3A², இதோட ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுதான் AQக்கு ஐஜன் வேல்யூ, இது வந்துட்டு 3A² ஐஜன் வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஐஜன் வேல்யூலேருந்து இந்த ஐஜன் வேல்யூவை மைனஸ் பண்ணால் போதும். தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ, அப்போ -2 கிடைக்கும். அடுத்து இங்குள்ள செகண்ட் வேல்யூ மைனஸ் இங்குள்ள செகண்ட் வேல்யூ, அப்போ -4 கிடைக்கும். அடுத்து இங்கே உள்ள தேர்ட் வேல்யூ மைனஸ் இங்குள்ள தேர்ட் வேல்யூ, அப்போ 0 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ. பட் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி படி ட்ரேஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த ஐஜன் வேல்யூக்கு சமேஷன் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் இந்த 3 ஐஜன் வேல்யூக்கு சமேஷன் வேல்யூ தான் ரிக்வயர்டு சொல்யூஷனாக இருக்கும். இந்த 3 ஐஜன் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா -6ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே M அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஐஜன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மேட்ரிக்ஸ் Mக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 5ம் -2ம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தி மேட்ரிக்ஸ் Q இஸ் ஃபார்ம்ட் அஸ், Q எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா MQ -4M² -2M. இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த Q மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா MQக்கு ஐஜன் வேல்யூ வேணும், 4M² ஐஜன் வேல்யூ வேணும், 2Mக்கு ஐஜன் வேல்யூவும் வேணும். இங்கே Mக்கு ஐஜன் வேல்யூ இருக்குதுல்ல, அதுல இருந்து M² ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். M² ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த 2 வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தா போதும். 5² 25, -2 தி ஹோல் ஸ்கொயர்னா +4. அடுத்தது 4M² ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த M² ஐஜன் வேல்யூ கூட ஒரு 4 கொண்டு ப்ராடக்ட் பண்ணா போதும். இந்த ஐஜன் வேல்யூ கூட ஒரு 4 ப்ராடக்ட் பண்ணணும்னா 100ம் 16ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு MQக்கு ஐஜன் வேல்யூ வேணும். Mக்கு ஐஜன் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ MQக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு கியூப் எடுத்தால் போதும். 5Qனா 125, -2 தி ஹோல் கியூப்னா -8. அடுத்தது இந்த 2Mக்கு ஐஜன் வேல்யூ கூட வேணும். Mக்கு ஐஜன் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ 2Mக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த வேல்யூ கூட 2ஆல் ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போ 10ம் -4ம் கிடைக்கும். இப்போ நமக்கு Qக்கு ஐஜன் வேல்யூ தான் வேணும். ஃபர்ஸ்ட் MQக்கு ஐஜன் வேல்யூ எழுதிடலாம், அதோட வேல்யூ இங்கே இருக்குது. அடுத்தது மைனஸ் இருக்குதா, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 4M², அதோட ஐஜன் வேல்யூ இங்கே இருக்குது. அடுத்தது -2M, இந்த 2Mோட ஐஜன் வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ 125, அடுத்தது இங்கே மைனஸில் இருக்குது மைனஸ், இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ 100, அடுத்து இங்கேயும் அவுட் சைடில் மைனஸ் இருக்குதா, ஸோ மைனஸ் போட்டுட்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ 10. இவ்வளோத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். 125 - 110 அப்படின்னாக்க 15 கிடைக்கும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ -8, அடுத்து இங்கே அவுட் சைடில் மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ 16, அடுத்தது அவுட் சைடில் மைனஸ் தான் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ -4, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா +4ஆக மாறிடும். இவ்வளோத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி அடுத்ததாக எழுதணும். -8 - 16 அப்படின்னாக்க -24, -24 +4நாக்க -20. ஸோ 15ம் -20 தான் Q அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ். ஸோ என்ன ஆப்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னா ஏயும் சியும் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு 2 ப்ராப்பர்ட்டியை மட்டும் செக் பண்ணால் போதும். என்ன ப்ராப்பர்ட்டினா
இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வேல்யூ அது வந்துட்டு ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐஜன் வேல்யூவாக இருக்குதா அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும்னா a+1. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஐஜன் வேல்யூஸ்க்கு சம்மேஷன் a+1 வரும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள ஐஜன் வேல்யூஸ்க்கு சம்மேஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு many ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிசஸ் ஹேவ் அன் ஐஜன் வேல்யூ 1? இந்த 4 மேட்ரிக்ஸில் எத்தனை மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவில் 1 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க, இது வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ். இல்லை டயகோனல் எலிமெண்ட்டை தவிர ரிமைனிங் வேல்யூ எல்லாம் 0வா இருக்கா? ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸில் டயகோனலில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இதெல்லாம்னா 1ம் 0 தான். ஸோ 1 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு உண்டு. செகண்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க, இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இதில் உள்ள அந்த மெயின் டயகோனலுக்கு பிலோ பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 0வா இருக்குது. அண்ட் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அல்லது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாலும் அதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட் தான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இதெல்லாம்னா 0ம் 0 வந்து. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு 1 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூ வராது. அடுத்தது இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க, இது வந்துட்டு ஒரு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இந்த மெயின் டயகோனலுக்கு அபோவ் வரக்கூடிய பிளேஸில் பாருங்க வேல்யூ 0வா இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இதெல்லாம்னா இங்கே மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய இந்த -1 தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கும் 1 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூ கிடையாது. அடுத்தது இந்த தேர்டு மேட்ரிக்ஸ், இதுக்கு ஐஜன் வேல்யூவில் 1 வருமா அப்படின்னு அடுத்து செக் பண்ணலாம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை நம்ம 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட், தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λI ஈக்குவல் டு 0. இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணியும் லாம்டாக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட். இங்கே நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு எல்லா ஐஜன் வேல்யூவையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூ இந்த மேட்ரிக்ஸுக்கு உண்டா இல்லையா அதை மட்டும் டெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதை யூஸ் பண்ணியே நம்ம செக் பண்ணிடலாம். என்ன செய்யணும்னா, இங்கே லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூ தானே. ஸோ இந்த லாம்டாக்கு வேல்யூ 1 வருமா இல்லையா அதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இதை செக் பண்ண என்ன செய்யணும், லாம்டாக்கு பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா லெஃப்ட் சைடுக்கு வேல்யூவும் ரைட் சைடுக்கு வேல்யூவும் ஈக்குவலா இருக்குதா இல்லையா அதை மட்டும் டெஸ்ட் பண்ணா போதும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் a மைனஸ் லாம்டாக்கு வேல்யூ 1 போட்டோம்னா இங்க ரிமைனிங் i மட்டும் இருக்கும். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு 0வா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணினாலே போதும். இதுல நம்ம லெஃப்ட் சைடுக்கு வேல்யூவை மட்டும் கண்டுபிடிக்கலாம். இங்க a மேட்ரிக்ஸ் இங்க இருக்குது 1 - 1 1 1 மைனஸ் i மேட்ரிக்ஸ்னா அது வந்துட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இதுக்கு டிட்டர்மினன்ட்க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணலாம். அதுக்கு சேம் பிளேசஸ்ல உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணா போதும். 1 - 1னா 0, தென் -1 - 0னா -1. அடுத்தது இங்க 1 இருக்குது, இங்க 0 இருக்குது, மைனஸ் பண்ணா 1. அடுத்து இங்க 1 இருக்குது, இங்க -1. 1 - 1னா 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க, 0 × 0னா 0, மைனஸ் ஆஃப் -1 × 1னா -1. ஸோ மைனஸ் × -1 +1 மாறிடும். ஸோ இதுக்கு வேல்யூ வந்துட்டு +1 which is not equal to 0. ஸோ லாம்டாக்கு பதிலாக 1 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த ஐஜன் வேல்யூ 1ஆ இருக்காது. நீங்க இப்படியும் இதை செக் பண்ணலாம், அல்லது அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். தட் இஸ் இங்க வந்துட்டு கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ் தானே. ஸோ இதுக்கு 2 ஐஜன் வேல்யூ இருக்கு. அந்த 2 ஐஜன் வேல்யூவை λ1 and λ2 அப்படின்னு அசீம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்னன்னா, இந்த 2 ஐஜன் வேல்யூவோட சமேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு ஈக்குவலா இருக்கும். இதோட ட்ரேஸுக்கு வேல்யூ ட்ரூ. அடுத்து இந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 1 × 1னா 1 மைனஸ் -1 × +1னா -1 வரும். ஸோ மைனஸ் × மைனஸ் +1 மாறிடும். ஸோ இதுக்கு வேல்யூ 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்கன்னா λ1 and λ2க்கு வேல்யூ கிடைக்கும். அதில் 1ங்கிற ஐஜன் வேல்யூ இருக்குதா இல்லையானே நீங்கள் செக் பண்ணலாம். இந்த மெத்தடில் செய்கிறத விடவும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ இந்த 4 மேட்ரிக்ஸ்லேயே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் 1 வந்துட்டு ஒரு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சப்போஸ் தட் தி ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ ஆர் 1, 2, 4. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த A இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த A இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். என்ன ப்ராப்பர்ட்டினா, இங்க இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸுக்கு ப்ராடக்ட் அது வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ரெக்வயர்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன செய்தா போதும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு
ஐஜன் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தான் ரிக்வயர்ட் ஆன்சர். இங்கே ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ இன்வர்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஐஜன் வேல்யூவோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். 1/1னா 1 தான், தென் 1/2 அண்ட் 1/4. அண்ட் ஆல்சோ என்ன ஒரு ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அண்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் ரெண்டுக்கு ஐஜன் வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏ இன்வர்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் ஏ இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அதுக்கு ஐஜன் வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 1, 1/2, 1/4. அப்போ இந்த ஏ இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும், ஜஸ்ட் இந்த 3 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்டாக இருக்கும். தட் இஸ் 1 × 1/2 × 1/4, தட் இஸ் 1/8. ஸோ 1/8 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ 2/2 மேட்ரிக்ஸ் ஆர் 4 and -1. இந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். அந்த 2 ஐஜன் வேல்யூவோட சமேஷன் வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க 4 அண்ட் அந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் பீக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்க நம்ம அந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ட்ரேஸுக்கு வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ வந்துட்டு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு இல்லை, அதை தான் யூஸ் பண்ண போறோம். இங்கே அந்த ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா 3 + Q வரும். ஸோ 3 + Qக்கு வேல்யூ இந்த 4க்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இங்கே அந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் வந்துட்டு -1 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும், 3 × Q - P × P. P × Pனா P². ஸோ 3 × Q - P². இதோட வேல்யூ வந்துட்டு -1. இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து Qக்கு வேல்யூ வந்துட்டு 1 கிடைக்கும். அதை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 - P² = -1 கிடைக்கும். இதில் இந்த P² ரைட் சைடில் எடுங்க, -1 லெஃப்ட் சைடில் எடுங்க. அப்போ 4 = P² கிடைக்கும். ஸோ Pக்கு வேல்யூ +or-√4 கிடைக்கும். தட் இஸ் 2. Pக்கு வேல்யூ +or-2 அப்படின்னாக்க மாடுலஸ் Pக்கு வேல்யூ மாடுலஸ் ஆஃப் +or-2. ஸோ இதுக்கு வேல்யூ +2 கிடைக்கும். ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸுக்கு நேமை வந்துட்டு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு -2ம் -3ம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தி ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் x + I × x + 5y. ஸோ இங்கே x + I × x + 5y இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ் கூட இந்த எக்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x². அடுத்து எக்ஸ் கூட இந்த வேல்யூ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5x. அடுத்து இந்த ஐ கூட எக்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x. தென் ப்ளஸ் ஐ கூட 5y ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5y which is equal to x² + 6x + 5y. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x² ஐஜன் வேல்யூ வேணும், 6x ஐஜன் வேல்யூ வேணும், 5 × I ஐஜன் வேல்யூவும் வேணும். இங்கே எக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ x² ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த 2 வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தால் போதும். அப்போ 4ம் 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 6xக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா இந்த எக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இந்த 2ஐயும் 6 கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ -12ம் -18ம். அடுத்தது 5 × I ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா ஐக்கு ஐஜன் வேல்யூ கூட 5ஐ ப்ராடக்ட் பண்ணணும். I அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். தட் இஸ் 1 0 0 1. இது வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ இதோட ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா இங்கே மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் 1ம் 1ம் தான். இது வந்துட்டு I மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. அப்போ 5 × Iக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும், 5 × 1 and 5 × 1. தட் இஸ் 5ம் 5ம். இப்போ இந்த 3 செட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸையும் ஜஸ்ட் சம் பண்ணால் போதும். பிகாஸ் இங்கே இன் பிட்வீன் ப்ளஸ் தானே இருக்குது. தட் இஸ் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் 3 வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். தென் செகண்ட் 3 வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ரிக்வயர்டு ஆன்சர். அது வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 2/2 மேட்ரிக்ஸ் ஆர் நோன் டு பி -2 and -35. இட் ஐஜன் வேல்யூஸ் ஆர் டேஷ். தட் இஸ் ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு வேல்யூ -2னையும் அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஐஜன் வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷனில் ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் இருந்தே சொல்யூஷனை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா ஒரு மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன். இங்கே ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் தான் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் இங்கே ட்ரேஸுக்கு வேல்யூ -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் -2 வருது பாருங்கள்.
இந்த ஆப்ஷன் சி தான். இங்கே தான் இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் -2 இருக்குது அண்ட் ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் -35 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐஜன் வேல்யூஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 0. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் எந்தெந்த ஆப்ஷன்ல எல்லாம் அந்த ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் 0 வருது பாருங்க. இந்த ஆப்ஷனில் வரும் அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ஷன்லேயும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை செக் பண்ணது அடுத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 0 × 0 0 -1 × -1 -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ 1 வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுனா +1 எந்த ஆப்ஷனில் வருதோ அதான் ரிக்வயர்ட் சொல்யூஷன். இதில் இந்த பி ஆப்ஷனில் பாருங்க 1 and -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா = +1. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் கிடையாது. பட் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இங்கே ஐ அண்ட் -i ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -i² வரும். i² வேல்யூ -1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 மாறிடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஐஜன் வேல்யூஸ் -1 and 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரெண்டு அன்னோன் இருக்குது பி அண்ட் ஏ. இந்த ரெண்டு வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு -1 7. ஜஸ்ட் இதை தான் யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கக்கூடிய ஏபிக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் A equal to trace of A and product of eigen values of A equal to determinant value of A. இங்க ரெண்டு ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா 6 = ட்ரேஸுக்கு வேல்யூ. இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா இந்த மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணுங்க. அதுதான் ட்ரேஸ் வேல்யூ A + 1. அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இது எப்படி ரெடியூஸ் ஆகும் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ தட் இஸ் -1 and 7 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -7 which is equal to determinant of A. இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. 1 × Aனா A -4 × Bனா 4B. ஸோ A - 4B. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஏக்கு வேல்யூ 5 அப்படின்னு கிடைக்கும். அந்த ஏக்க வேல்யூவை கொண்டு செகண்ட் ஈக்குவேஷனில் ஏக்கு பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ ரைட் சைடு வந்துட்டு 5 - 4Bன்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடில் -7 இருக்கும். இப்போ இங்கே இந்த -4Bயை லெஃப்ட் சைடில் எடுங்க அண்ட் -7 ரைட் சைடில் எடுங்க. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் 4Bக்கு வேல்யூ 12 கிடைக்கும். ஸோ Bக்கு வேல்யூ 12/4 தட் இஸ் 3 கிடைக்கும். ஸோ இங்கே Bக்கு வேல்யூ 3, ஏக்கு வேல்யூ 5. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதோட ஐஜன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரியல் அண்ட் சிமெட்ரிக்காக இருக்குதுன்னா அதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ஆல்வேஸ் ரியலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரியல் 3/3 மேட்ரிக்ஸோட ரெண்டு ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு பி அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அந்த பி அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கொடுக்கல. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த பி மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அது வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். எந்த ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கும் 2 ஐஜன் வேல்யூ தான் இருக்கும். 4/4 மேட்ரிக்ஸ்னாக்க 4 ஐஜன் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூ இருக்கும். அதில் 2 ஐஜன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது ஐஜன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா ரிக்வயர்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ பாருங்கள் 2 + √(-1). இந்த √(-1) அதோட வேல்யூ I. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னா 2 + I-யும் 3-யும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டின் பெயர்ஸில் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு 2 + I மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 2 - I இருக்கும். தட் இஸ் இந்த நம்பருக்கு கான்ஜுகேட்டில் இருக்கும். தட் இஸ் ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவில் A + IB அப்படின்னு தனியாக இருக்காது. A ± IB இருக்கும். தட் இஸ் A + IB-யும் A - IB-யும் இப்படி ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். பட் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் தனியாக அப்படின்ட்டு ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவாக வராது. ஸோ இங்கே உள்ள தேர்ட் ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2 - I. இப்போ நம்ம இந்த 3 ஐஜன் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸ் P-க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். A + B × A - B ஃபார்மில் இருக்குதா? ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா 2² - I²
அப்படி கிடைக்கும். தென் இன்ட்டு 3. இதில் இந்த 2 ஸ்கொயர்னா 4, I ஸ்கொயருக்கு வேல்யூ -1. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் +1 ஆயிரும். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 5 இருக்கும், அவுட் சைடில் ஒரு 3 இருக்கும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ ரெக்கியோட ஆன்சர் வந்துட்டு 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 2 ஐஜன் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, 5ம் 10ம். ஏ பிளஸ் ஆல்ஃபா இன்டு ஐ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸை தான் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை நம்ம 2 வேல கண்டுபிடிக்கலாம். ஒரு மெத்தட் என்னதுன்னா, இங்க நம்ம பி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி அப்படிங்கிறது இங்க என்னதுன்னா ஏ பிளஸ் ஆல்ஃபா ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம என்ன செய்யலாம்னா, ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவையும் தென் பிளஸ் ஆல்ஃபா இன்டு ஐ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணினா நமக்கு ரெக்கார்ட் ஐஜன் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இங்கே வந்துட்டு 5ம் 10ம். தென் பிளஸ் ஆல்ஃபா இன்டு ஐ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 1ம் 1 தான். இதில் இந்த ஆல்ஃபாவை அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிட்டு இந்த 2 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் இங்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். தென் காமா இங்குள்ள செகண்ட் அண்ட் இங்குள்ள செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ரெக்கியோட சொல்யூஷன் கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னதுனாக்க, நம்ம எந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை வந்துட்டு பி ஆஃப் ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்கே பி ஆஃப் ஏக்கு வேல்யூ ஏ பிளஸ் ஆல்ஃபா ஐ. இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ 5ம் 10ம். ஸோ பி ஆஃப் ஏ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா பி ஆஃப் 5ம் பி ஆஃப் 10மா இருக்கும். பி ஆஃப் ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட்டு இங்கே இருக்க ரைட் சைடில் ஏக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ நமக்கு 5 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ வரும். இதில் ஐ நம்ம எதுக்கு எழுதுவோம்னா, இங்கே எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால ஆல்ஃபாவை சிம்பிளி ஆல்ஃபா இன்ட்டு ஐன்னு எழுதியிருப்போம். இப்போ மறுபடியும் ஏக்கு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஐயை நம்ம விட்டுறலாம். ஸோ சிம்பிளி 5 ப்ளஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அதே போல் பி ஆஃப் 10 இதோட வேல்யூ என்ன வரும்னா 10 ப்ளஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இந்த பி ஆஃப் ஏ இதோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு 5 ப்ளஸ் ஆல்ஃபாவும் 10 ப்ளஸ் ஆல்ஃபாவும் தான். அது வந்துட்டு இந்த ஆப்ஷன் பியில் இருக்குதா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் ஐ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ கியூப்க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஆன்சர் எல்லாம் பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஏ கியூப், ஏ பவர் 4, ஏ பவர் 5 இப்படி இதோட வேல்யூஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணணும். அண்ட் கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் தேவை. இங்கே 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 இன்ட்டு லாம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0 இப்படி இருக்கும். இதில் இந்த S1 அப்படிங்கிறது என்னதுனாக்க ட்ரேஸ் ஆஃப் ஏ, அப்புறம் S2க்கு வேல்யூ என்னதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1க்கு வேல்யூ இங்கே என்ன வரும் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஏக்க ட்ரேஸ் என்னதுன்னா, ட்ரேஸ்னாக்க மெயின் டயகோனல் எலிமெண்ட் அந்த வேல்யூக்கு சமேஷன். இப்போ நமக்கு -5 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ +5 மாறிடும். தென் லாம்டா, அடுத்தது ப்ளஸ் S2னாக்க மேட்ரிக்ஸ் ஏக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ. தட் இஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். தென் மைனஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா -6 வரும். ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ +6 மாறிடும். ஸோ லாஸ்ட் டேட்டாக வந்துட்டு இங்கே 6 இருக்கும், ஈக்குவல் டு 0. கேலி ஹாமில்டன் தியரம் என்னதுன்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். தட் இஸ் இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் இதில் லாம்டாக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் 6. இதில் எல்லாமே மேட்ரிக்ஸில் இருக்கிறதுனால 6ஐ நம்ம 6 இன்ட்டு ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏ பவர் 3க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஏ ஸ்கொயராக கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன வரும்னா, ரிமைனிங் வேல்யூ எல்லாம் ரைட் சைடில் எடுங்க. இப்போ -5a -6iன்னு கிடைக்கும். நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏ கியூப் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனுக்கு 2 சைடும் ஒரு ஏல ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு ஏ கியூவாக மாறிடும், ரைட் சைடு வந்துட்டு -5a ஸ்கொயர் -6 இன்ட்டு ஏ இன்ட்டு ஐனா ஏ தான். ஸோ ஏ கியூப்க்கு ஆன்சர் இது தான். பட் இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்கள் ஸ்கொயர் டேர்மே இல்லை. அதனால மறுபடியும் இதில் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூவை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ -5 இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ -5a -6i தென் -6a. இதில் இந்த -5ஐ உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும்னா 25a ப்ளஸ் 30i அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக இங்கே ஒரு -6a இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா 19a வரும். தென் ப்ளஸ் 30i. இதுதான் ஏ கியூக்கு வேல்யூ. இந்த ஆப்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூவாக கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க.
இது வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குதா, அண்ட் இந்த பாலினாமியல் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்குதா. ஸோ நம்ம கேலி ஹாமில்டன் தியரம் இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு வேணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா λ² - s1 × λ + s2 = 0. இதில் இந்த s1 இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ. அடுத்தது s2 என்னதுன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ. இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா 1 + 3 தட் இஸ் 4 வரும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க, 1 × 3 னா 3, தென் -4 × 2 னா 8, ஆட் பண்ணிங்கன்னா -5 வரும். இப்போ நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா λ² - s1க்கு வேல்யூ 4 into lambda plus s2 க்கு வேல்யூ -5. ஸோ -5 = 0 இப்படி கிடைக்கும். அடுத்தது கேலி ஹாமில்டன் தியரத்தை இதில் அப்ளை பண்ணலாம். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் லாம்டாக்கு பதிலாக ஏயை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ a² - 4 × a - 5 × I = 0 இப்படி கிடைக்கும். இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க a⁴ இருக்குது. இங்கே நமக்கு a² தான் இருக்குது. இப்போ நம்ம இதை a⁴ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை a⁴ ப்ராடக்ட் பண்ணலாம். எல்லா டேர்ம்லையும் a⁴ கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு a⁴ மாறிடும். -4 × அடுத்த டேர்ம் a × a⁴ னா a⁴, தென் -5 × I × a⁴ னா a⁴ தான் = 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த பாலினாமியல்ல இப்படி ஒரு டேர்ம் வந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவும் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பாலினாமியலை எப்படி எழுதிடலாம்னா a⁴ - 4 × a⁴, அடுத்து -7a³ இருக்குதுல்ல, இதை நம்ம -5 and -2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த ரிலேஷனுக்கு வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இந்த தேர்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதிடலாம்னா -5a³ - 2a³ இப்படி எழுதிடலாம். தென் ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூவை அப்படியே எழுதிடலாம் = இப்போ இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் இதுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 படி. இப்போ இங்கே ரிமைனிங் எதெல்லாம் இருக்கும்னா -2 × a³ தென் +11 × a², அப்புறம் a டேர்ம் இருக்கும், I டேர்ம் இருக்கும். பட் இங்கே 4 ஆப்ஷனில் பாருங்க, சில ஆப்ஷனில் a² இருக்குது, சில ஆப்ஷனில் a² இல்லை, ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இந்த a³ வேல்யூவையும் a² வேல்யூவையும் அகைன் நீங்கள் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் இருந்து பாருங்க a² வேல்யூ என்ன வரும்னா இதில் a² தவிர ரிமைனிங் வேல்யூ எல்லாம் ரைட் சைடில் எடுத்துடலாம். அப்போ 4a + 5i வரும். அடுத்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து a³ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஹோல் ஈக்குவேஷனை ஒரு a ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போ லெஃப்ட் சைடு a³ வரும், ரைட் சைடு வந்துட்டு 4a² + 5 × I × a னா a தான். இப்போ நம்ம இந்த a² a³ வேல்யூவை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ -2 × a³ வேல்யூ இங்கே இருக்குது. தென் +11 × a² வேல்யூ இங்கே இருக்குது. மைனஸ் ரிமைனிங் இருக்க வேல்யூவை அது அப்படியே எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் -2 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த ரெண்டு வேல்யூ கூடலையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ -8a² - 10a. அதே போல் இங்கே 11 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த ரெண்டு டேர்ம் கூடலையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ +44a + 55i தென் -a - 10i விச் இஸ் ஈக்குவல் டு இதில் மறுபடியும் இங்கேயும் ஒரு a² வருதா. ஸோ இந்த பிளேஸ்லையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த a² வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ -8 × a² பதிலாக 4a + 5i. அடுத்தது இங்கே ஒரு -10a இருக்குது, இங்கே ஒரு -a இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -11a வரும். அப்புறம் இங்கே ஒரு 44a இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 33a அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே ஒரு 55i இருக்குது, இங்கே ஒரு -10i இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +45i வரும் ஈக்குவல் டு இப்போ இதில் உள்ள அந்த -8 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த ரெண்டு வேல்யூ கூடயும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ -32a தென் -40i கிடைக்கும். தென் ப்ளஸ் ரிமைனிங் உள்ள இந்த ரெண்டு வேல்யூவையும் அப்படியே எழுதிடலாம் ஈக்குவல் டு இப்போ இந்த -32a அண்ட் +33a ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 டைம் a கிடைக்கும். அடுத்து இங்கே -40i இருக்குது, இங்கே +45i இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் +5i கிடைக்கும். ஸோ இதுதான் ரிக்வயர்டு சொல்யூஷன். இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 1 and -2 அண்ட் அதோட ஐஜன் வெக்டார் x1 and x2 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே ஒரு பாலினாமியல் ஃபார்மில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்க, இதோட ஐஜன் வேல்யூ அண்ட் ஐஜன் வெக்டாரை கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு P(a) அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதில் இந்த A மேட்ரிக்ஸ் அதோட ஐஜன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 -2. இதை யூஸ் பண்ணி இந்த பாலினாமியலுக்கு ஐஜன் வேல்யூவை ஈஸியாக எழுதலாம். இதோட ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா P(a)
இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ, இதுவும் பி ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஐஜன் வேல்யூ, இந்த வேல்யூ தான். இந்த ரெண்டாம் தான் பி ஆஃப் ஏ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். பி ஆஃப் 1 கண்டுபிடிக்க என்ன செய்யலாம், ஜஸ்ட்டு இந்த வேல்யூவில் ஏ இருக்கிற பிளேஸில் எல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 இன்ட்டு ஐ அப்படி விட்டுடலாம். ஸோ நமக்கு 2 கிடைக்கும். அடுத்த பி ஆஃப் -2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் ஏக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ +4 + 6 + 4 which is equal to 14. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2ம் 14ம் தான். அடுத்தது ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு x1 x2 அப்படின்னா ஏயை யூஸ் பண்ணி எப்படி தான் நீங்கள் ஒரு பாலினாமியல் ஃபார்ம் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரும் சேம் x1 x2 தான் இருக்கும். இது வந்துட்டு ஐஜன் வெக்டார்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு x1 and x2 அப்படின்னாக்க இந்த ஏயை யூஸ் பண்ணி நீங்கள் பாலினாமியல் ஃபார்மில் எப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் a⁻3 + 4 × a² + 5 × a + 4 × i, இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். பட் இது வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல ஃபார்ம் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல நீங்கள் எப்படி ஒரு மேட்ரிக்ஸாக புதுசாக ஃபார்ம் பண்ணிங்கனாலும் இதோட ஐஜன் வெக்டார் வந்துட்டு ஏக்கு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். பட் ஐஜன் வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரும் x1 and x2 தான் இருக்கும். ஸோ ரெக்யூர்டு சொல்யூஷன் எதெல்லாம்னா 2 and 14 ஐஜன் வேல்யூஸ், x1 and x2 வந்துட்டு ஐஜன் வெக்டார். இது வந்துட்டு ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதுவும் மேட்ரிக்ஸ் தான், அதோட டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வே இருக்குது. ஒரு வே வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஏ தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் தெரிஞ்சுது அப்படின்னாக்க ஜஸ்ட் அந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்துட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் இது வந்துட்டு நமக்கு தெரியாது. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா a⁻4 a⁻3 a⁻2 இதோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். லென்த் எக்ஸ்பிரஷன் ஆயிரும். ஸோ நம்ம ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அண்ட் இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். தட் இஸ் இதில் உள்ள மெயின் டயகனலுக்கு பிலோ வரக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள் 0. ஸோ இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா அதில் உள்ள மெயின் டயகனல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2ம் 3ம் தான். இதை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குதா. ஸோ அதை நம்ம பி ஆஃப் ஏ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ 2 and 3 அப்படின்னா பி ஆஃப் ஏ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா பி ஆஃப் 2ம் பி ஆஃப் இந்த 3 தான். பி ஆஃப் 2 கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த எக்ஸ்பிரஷனில் ஏக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ 16 - 5 × 8 வரும். ஸோ 40 + 6 × 4 வரும் 24 + 2 ஐயை விட்டுருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2 கிடைக்கும். இந்த பி ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் ஏக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 81 வரும். தென் -5 × இங்கே 3q வரும். 3qனா 27. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 135 வரும். தென் ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்துட்டு 6 × 3². 3² 9. 6 and 9 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 54 வரும். அடுத்தது ப்ளஸ் 2 × i, தட் இஸ் சிம்பிளி 2 எழுதினா போதும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ இங்கே இந்த டிட்டர்மினன்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் இதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு 2 & 2 தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா இந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் தான். தட் இஸ் 4 வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்க கேயோட ரேஞ்ச் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஐஜன் வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு வேல்யூ அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பாசிட்டிவ்னா > 0 இருக்கணும். அண்ட் ஆல்சோ டிட்டர்மினன்ட் ஏ அதோட வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் 2 ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. 2 ஐஜன் வேல்யூ λ1 and λ2 இருக்குது அப்படின்னாக்கா அந்த 2 ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே இந்த 2 ஐஜன் வேல்யூவும் பாசிட்டிவ் அப்படின்னா ட்ரேஸ்க்கு வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும். பிகாஸ் இங்கே λ1 பாசிட்டிவ் λ2 பாசிட்டிவ் அப்படின்னா 2 பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதே போல் 2 பாசிட்டிவ் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷனையும் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸ் என்ன வரும்னா இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு சம்மேஷன் தான். தட் இஸ் 2 + k.
இதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 2k மைனஸ் 1 into 1னா 1. இதோட வேல்யூவும் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். இந்த ஈக்குவேஷனில் இந்த 2வை ரைட் சைடில் எடுத்தோம்னா கேக்கு வேல்யூ கிரேட்டர் தென் -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் இந்த -1 ரைட் சைடில் எடுத்தோம்னா 2k கிரேட்டர் தென் +1 ஆயிரும். ஸோ கேக்கு வேல்யூ கிரேட்டர் தென் 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு 2 கண்டிஷன்ஸ் கிடச்சிருக்குது. இந்த 2 கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே கண்டிஷனாக ஆப்ஷன் கொண்டு வரணும். பிகாஸ் இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். எய்தர் இதுவாக இருக்கும் அல்லது இதுவாக இருக்கும். இதில் 2 கேஸில் எதை நீங்கள் ஆன்சராக எடுத்தீங்கனாலும் இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சப்போஸ் கேக்க வேல்யூ கிரேட்டர் தேன் -2 இந்த ஆப்ஷனை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்கு -2வை விடவும் பெருசாக ஒரு நம்பரை எடுத்து இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணலாம். -1 வந்துட்டு -2 ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ கேக்க வேல்யூ -1 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ பாசிட்டிவாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா? தட் இஸ் இந்த கேக்க பிளேஸில் -1 எடுத்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 1 1 -1 இதோட வேல்யூ -2 -1 that is -3 வரும், which is not greater than 0. இது வந்துட்டு பாசிட்டிவ் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால இதை நீங்கள் எடுக்காதீங்க. சப்போஸ் இந்த வேல்யூவை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேக்க வேல்யூ கிரேட்டர் தேன் 1/2. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்துட்டு 1/2 ஒரு பெரிய நம்பர் தான். இப்போ கேக்க வேல்யூ 1 இருக்கிறப்ப இந்த செகண்ட் கண்டிஷன் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் கேக்கு பதிலாக 1 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ட்ரேஸ்க்கு வேல்யூ 2 + 1 that is 3ன்னு கிடைக்கும். 3 வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ இந்த கேக்க வேல்யூ கிரேட்டர் தேன் 1/2 அப்படின்னு உள்ள ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு பீக்க வேல்யூ 2 இருக்கிறப்ப 3:1 அந்த ரேஷியோலே இருக்குது. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ஒரு பீக்க வேல்யூலையும் இதே சேம் ரேஷியோவில் ஐஜன் வேல்யூ இருக்கும். அந்த பீக்க வேல்யூ என்ன அதை தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸில் ஒரு அன்னோன் பி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம கொடுக்குறப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அந்த 2 வேல்யூவில் ஒரு வேல்யூ எப்படி இருக்குதுன்னா 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பீக்க வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே அந்த ஐஜன் வேல்யூ இருக்கக்கூடிய ரேஷியோ வந்துட்டு 3:1 அப்படின்னா அந்த 2 ஐஜன் வேல்யூவை எப்படி எடுத்துக்கலாம்னா 3Kயும் அண்ட் 1K அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரேஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் வேல்யூ. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பீக்க வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இங்கே இந்த 2 ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் என்ன வரும்? 3K + K which is equal to இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ வந்துட்டு 2 + P and product of these 2 eigen value that is 3K into K இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? determinant of இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு determinant என்ன பாருங்க? 2 into P that is 2P minus 1 into 1 1. அப்போ ரைட் சைடு வந்துட்டு 2P minus 1. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3K plus Kனாக்க 4K வரும். 4K equal to 2 plus P. செகண்ட் ஈக்குவேஷனில் 3 into K square equal to 2P minus 1 வரும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் போதும் நமக்கு Pக்கு ஆன்சர் கிடச்சிரும். சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்க இதில் லெஃப்ட் சைடில் Kல இருக்குது, இங்க K ஸ்கொயர்ல இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை 2 சைடும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு K ஸ்கொயருக்கு மாறிடும். அப்போ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணலாம் 2 சைடும். அப்போ 4 ஸ்கொயர் தட் இஸ் 16K ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 + P தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணுங்க, ரைட் சைடையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ லெஃப்ட் சைடு நியூமரேட்டரில் 16K ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டரில் 3K ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு ரைட் சைடில் நியூமரேட்டரில் இந்த 2 + P தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டரில் இந்த 2P minus 1 இருக்கும். இதில் இந்த K ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3 into 2 + P தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 into 2P minus 1 அப்படின்னு கிடைக்கும். which implies 3 தி ஹோல் into இது வந்துட்டு A + B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குதா? அப்போ 2 ஸ்கொயர் 4 + 2AB அப்போ 4P plus P square equal to இந்த 16 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 32P minus 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இந்த 3 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த 3 வேல்யூ கூட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 12P
ப்ளஸ் 12p ப்ளஸ் 3p ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவையும் லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். அப்போ மைனஸ் 32p ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். விச் இம்ப்ளைஸ் இப்போ இதில் p ஸ்கொயர் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 3p ஸ்கொயர் அப்புறம் p டேர்ம் வந்துட்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 20p அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே 12 இருக்குது இங்கே 16 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 28 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இதில் இந்த பி ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட்டை 1 மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 20/3p ப்ளஸ் 28 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பிக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதில் ஒரு வேல்யூ கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். பிகாஸ் கொஸ்டினில் பியோட ஒரு வேல்யூ ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிக்கு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் அந்த 2 ரூட்டுக்கு ப்ராடக்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட்டா. தட் இஸ் அந்த 2 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க இந்த ப்ளஸ் 28 டிவைடட் பை 3 வரணும். இதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டாவது ரூட்டை கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு பீக்க வேல்யூ 2 தானே. அப்போ இதில் ஒரு நம்பர் 2. தென் 2 கூடால எந்த வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 28/3 வரும் பாருங்க. 28 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 தான். இதில் இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்படியே ரைட் சைடுக்கு வேல்யூ கிடச்சிரும். அப்போ இங்கே ஒரு ரூட் வந்துட்டு 2, அடுத்த வேல்யூ வந்துட்டு 28 டிவைடட் பை 6. இதுதான் ரிக்கியோட ஆன்சர். 28 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 அப்படின்னாக்க 2 இங்கே கேன்சல் ஆகி 14 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஐஜன் வேல்யூஸ் ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும்னு 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு ரியல் மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் ரியலாக இருந்தது அப்படின்னாக்கா அதோட ஐஜன் வெக்டாரும் ரியலாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஐஜன் வேல்யூ இமேஜினரி அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா ஐஜன் வெக்டார் ஆல்சோ இமேஜினரியாக தான் இருக்கும், மாறி வராது. தட் இஸ் ரியல் ஐஜன் வேல்யூவும் காம்ப்ளெக்ஸ் ஐஜன் வெக்டாரும் அப்படி இருக்காது. அதே போல் ஐஜன் வேல்யூ காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா ஐஜன் வெக்டார்ஸ் ரியலாக இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் அண்ட் சி ஆப்ஷன் இந்த ரெண்டும் வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. எய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது லாஸ்ட் ஆப்ஷன் இதில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸை கண்டுபிடிச்சா போதும். அண்ட் இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூ உண்டு. சப்போஸ் அந்த 2 ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு λ1 λ2ன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு trace value and product of eigen value equal to determinant of given matrix. இங்க கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு trace value அப்படின்னாக்க 0. தட் இஸ் மெயின் டயகோனல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுங்க 0 வரும். ஸோ இதில் நமக்கு 0 கிடைக்கும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. 2 இன்ட்டு -2னா -4, தென் -4 இன்ட்டு -4னா -16. ஸோ இங்கே +16 மாறிடும். தட் இஸ் +12 வரும். இப்போ இதில் ஃபஸ்ட் இக்குவேஷனில் இருந்து λ1க்கு வேல்யூ வந்துட்டு -λ2ன்னு கிடைக்கும். இதை கொண்டு செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் இல்லை λ1க்கு பதிலாக -λ2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா λ2 இன்ட்டு λ2 தட் இஸ் -λ2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். அப்போ λ2 ஸ்கொயருக்கு வேல்யூ -12ன்னு கிடைக்கும். அப்போ λ2க்கு வேல்யூ +or-√12. இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா +or-√12 இன்ட்டு √(-1)ன்னு எழுதிடலாம். பட் √(-1)க்கு வேல்யூ i. தட் இஸ் λ2க்கு வேல்யூ +√12i இருக்கும் அல்லது -√12i இருக்கும். λ2க்கு வேல்யூ +√12i அப்படின்னாக்க λ1க்கு வேல்யூ இதுக்கு நெகட்டிவாக இருக்கும். தட் இஸ் λ1க்கு வேல்யூ -√12i இருக்கும். சப்போஸ் λ2க்கு வேல்யூ -√12i இருந்ததுன்னா λ1க்கு வேல்யூ +√12i இருக்கும். இங்கே நமக்கு ஐஜன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது. ஸோ ஐஜன் வெக்டார் ஆல்சோ கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா U இன்ட்டு V டிரான்ஸ்போஸ். U அப்படிங்கிறது ஒரு காலம் மேட்ரிக்ஸ், வியும் காலம் மேட்ரிக்ஸ் தான். பட் V டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறப்ப ரோ மேட்ரிக்ஸ் ஆயிரும். தட் இஸ் இங்கே காலமில் இருக்கிறது ரோவில் வந்துடும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா U மேட்ரிக்ஸையும் V டிரான்ஸ்போஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த U மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/1 மேட்ரிக்ஸ். பட் V டிரான்ஸ்போஸ் வந்துட்டு ஒரு 1/2 மேட்ரிக்ஸ். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏ வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதுக்கு 2 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். இதில் உள்ள மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா U அண்ட் V டிரான்ஸ்போஸுங்கிற 2 மேட்ரிக்ஸுக்கு ப்ராடக்டில் இருக்குது. இதில் U அப்படிங்கிறது ஒரு காலம் மேட்ரிக்ஸ், V டிரான்ஸ்போஸுங்கிறது ஒரு ரோ மேட்ரிக்ஸ். இப்படிப்பட்ட 2 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக
இந்த மேட்ரிக்ஸை மாற்றி ப்ராடக்ட் பண்ணுங்க, அந்த வேல்யூவாக தான் இருக்கும். தட் இஸ் V டிரான்ஸ்போஸ் இன்டு யூவாக தான் இருக்கும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0வாக இருக்கும். இதில் இந்த V டிரான்ஸ்போஸ் இதோட டைமென்ஷன் வந்துட்டு 1/2 அண்ட் U மேட்ரிக்ஸ் அதோட டைமென்ஷன் வந்துட்டு 2/1. அப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிக்வயர்டு ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸ் அதோட டைமென்ஷன் வந்துட்டு 1/1 தான். தட் இஸ் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். அந்த எலிமெண்ட் தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0வாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த V டிரான்ஸ்போஸ் அண்ட் யூவை ப்ராடக்ட் பண்ணலாம். V டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ 1 1, யூக்கு வேல்யூ 1 2, which is equal to, இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இங்கே காலம் கூடால ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1 into 1 1 plus 1 into 2 2, that is 3 கிடைக்கும். ஸோ இந்த A மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூ உண்டு பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூ 3, அடுத்த ஐஜன் வேல்யூ 0வாக இருக்கும். சப்போஸ் A மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா 3 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாமே 0வாக இருக்கும். புரியுதாம்மா? இந்த 2 ஐஜன் வேல்யூவில் மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூனா அந்த 3 தான். ஸோ ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஐஜன் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, அதோட ஐஜன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஐஜன் வெக்டார்ஸ் நேகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் மோர் தேன் 1 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் -5 அந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸும் இங்கே இருக்கும், 7க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரும் இங்கே இருக்கும். இங்கே நம்ம ஐஜன் வெக்டார்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஆர்டினரி மெத்தடில் நீங்கள் ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் இந்த ஆன்சரில் இருந்து இந்த மேட்ரிக்ஸுக்கு கரெக்டான ஐஜன் வெக்டாரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னா AX = λx. யூஸ்வலாக இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம். தட் இஸ் A - λI the whole into x = 0. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ்வலாக ஆர்டினரி மெத்தடில் ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம். இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம். எக்ஸ் அப்படின்னா ஐஜன் வெக்டார், லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, தட் இஸ் அந்த ஐஜன் வெக்டாருக்கு வேல்யூ. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். தட் இஸ் ஏக்கு வேல்யூ இந்த வேல்யூ 4 3 9 -2, தென் இன்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள எக்ஸுக்கு வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். 1 1 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப லாம்டா இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் கிடைக்கணும். இங்கே வரக்கூடிய இந்த வேல்யூ தான் இந்த ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே -5 அல்லது 7 இந்த நம்பர்ஸ் இங்கே வரும். இப்படி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ கூட உங்களோட காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். இட் இஸ் 4 into 1 4, தென் ப்ளஸ் 3 into 1 3. அடுத்தது இங்கே செகண்ட் ரோ கூட இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். 9 into 1 9, ப்ளஸ் -2 into 1 -2. தட் இஸ் 7 7 கிடைக்கும். இதில் 7 காமனாக இருக்குதா, அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் 1 1 வரும். இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறது A மேட்ரிக்ஸ், தென் இன்டு இது வந்துட்டு x = இது வந்துட்டு லாம்டா, இது வந்துட்டு x. தட் இஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இதே வெக்டார் தான் இங்கே ரைட் சைட்லேயும் வரும். இங்கே அவுட் சைடில் இருக்கக்கூடிய 7 வந்துட்டு ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த 7ங்கிற இந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஏல உள்ளது. இதுதான் கரெக்ட். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், இதை செக் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் A into x. ஏக்கு வேல்யூ 4 3 9 -2 இன்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 3 4. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். 4 into 3 12, ப்ளஸ் 3 into 4 12. அடுத்தது 9 into 3 27, தென் -2 into 4 -8 equal to 12 plus 12 24, then 27 minus 8 19. இப்போ இதில் இருந்து காமனாக நம்ம வெளியில் ஒரு வேல்யூவையும் எடுத்து எழுத முடியாது. தட் இஸ் இதோட வேல்யூவை சம் நம்பர் இன்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் 3 4 இந்த ஃபார்மில் எழுத முடியாது. அப்போ இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாராக இருக்காது. அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ளது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே அதே போல தான் மேட்ரிக்ஸ் ஏயை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து இந்த வெக்டார் 2 -6 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாக்க 4 into 2 8, then plus 3 into 6 minus 18. அடுத்தது செகண்ட் ரோ கூடல இந்த வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். 9 into 2 18, அடுத்தது -2 into -6 plus 12, which is equal to -10. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னாக்க 30 வரும். இதில் -5 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் +2 இருக்கும், இங்கே வந்துட்டு -6 இருக்கும். இது வந்துட்டு A, இது வந்துட்டு x ஈக்குவல் டு அவுட் சைடில் இருக்கிறது லாம்டா போல இருக்குது, இங்கே இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சேம் வெக்டார் x. தட் இஸ் இது வந்துட்டு AX ஈக்குவல் டு லாம்டா x அந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுதா? ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு லாம்டாவுக்கு -5 இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏயும் சியும் தான் கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஐஜன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யணும்னா ஏ அண்ட் எக்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். இதை வந்துட்டு சம் கான்ஸ்டன்ட் இன்டூ இந்த எக்ஸ் அந்த ஃபார்முல நம்மளால எழுத முடியுதான்னு பார்க்கணும். தட் இஸ் இங்கே என்ன வெக்டார் இருக்குதோ அதே தான் இங்கே வரணும். அப்படி எழுத முடிஞ்சதுன்னா இந்த அவுட் சைடில் இருக்கும் பாருங்க ஒரு நம்பர், இதுதான் இந்த ஐஜன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஐஜன் வெக்டார். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 4 2 2 4 தென் இன்டூ இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் 1 0 1 1 0 1 ஈக்குவல் டு, இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணலாமா, இங்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால இங்குள்ள காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 4 × 101னா 404 ப்ளஸ் அடுத்தது 2 × 101னா 202. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணணும். 2 × 101னா 202 ப்ளஸ் 4 × 101னா 404 ஈக்குவல் டு, இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 606, இங்கேயும் 606. இதில் நம்ம 6 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கேயும் 101 வரும், இங்கேயும் 101 வரும். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இது ஏ இது எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு லாம்டா இது வந்துட்டு எக்ஸ் அந்த ஃபார்மில் வந்துட்டா. இதில் இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ், இதுதான் ஐஜன் வெக்டார், அவுட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த ஐஜன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூ 6. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இந்த வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஏ அண்ட் எக்ஸை ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 4 2 3 3 தென் இன்டூ இதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸ்னா ஐஜன் வெக்டார் 2 - 3 ஈக்குவல் டு இந்த ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். 4 × 2னா 8, 2 × -3னா -6. தென் செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 3 × 2னா 6, தென் 3 × -3னா -9 ஈக்குவல் டு 8 - 6னாக 2, 6 - 9னாக -3. இப்போ இந்த மேட்ரிக்ஸை சம் கான்ஸ்டன்ட் இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மில் எழுத முடியுதான்னு பார்க்கணும். இதே வேல்யூஸ் தான் இங்கேயும் இருக்குது, பட் சைன் மட்டும் தான் மாறி இருக்குது. ஸோ ஒரு மைனஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா, தட் இஸ் -1 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் -2 இருக்கும், இங்கே வந்துட்டு ரிமைனிங் +3 இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சேம் மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா AX = λx அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. லாம்டாக்கு பதிலாக -1 இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்துட்டு -1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டார் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஜன் வெக்டார்ஸ் தான் இங்கே சொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. 2 ஐஜன் வெக்டாரையும் கண்டுபிடிக்க சொல்லலை, ஒரு ஐஜன் வெக்டார் தான். ஸோ ஒவ்வொரு ஐஜன் வெக்டாரையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். என்ன செக் பண்ணணும்னா AX = λx இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தா போதும். ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வெக்டார்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டார் எடுத்து செக் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்கே -4 2 தென் 4 3 தென் இன்டூ இந்த ஃபஸ்ட் ஐஜன் வெக்டார் வந்துட்டு 3 2. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் -4 and 3 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -12 தென் +2 × 2னா 4. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 4 × 3னா 12 தென் +3 × 2னா 6 ஈக்குவல் டு -8 + 18. இப்போ இதில் ஏதாவது நம்பர்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வெக்டார் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் அப்படி இருக்குதா, தட் இஸ் இப்படி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். அப்படி முடிஞ்சதுன்னா இந்த வெக்டார் தான் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். பட் நீங்கள் இதில் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூவை வெளியில் எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மில் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த -8 and 18ல் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ நீங்கள் 2 வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே -4 இருக்கும் அண்ட் இங்கே வந்துட்டு 9 இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டூ 3 2. இந்த ஃபார்மில் நம்மளால் இங்கே எழுத முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்காது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே மறுபடியும் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். -4 2 4 3 தென் இன்டூ இங்கே எக்ஸ் வந்துட்டு 4 3 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். -4 and 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -16 தென் +2 × 3னா 6. அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 அண்ட் இந்த 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 16 தென் 3 × 3னா +9 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -10 வரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 25 வரும். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது நம்ம காமனாக வேல்யூஸ் வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இப்படி வரணும், 4 3 அந்த ஃபார்மில் வரணும். அப்படி இங்கே வரதுக்கு பாசிபிள் இல்லை. பிகாஸ் இந்த ரெண்டு வேல்யூவில் காமனாக உள்ளது வேல்யூனா 5 தான். ஸோ 5ஐ நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் -2 இருக்கும், இங்கே ரிமைனிங் 5 இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டூ மேட்ரிக்ஸ் 4 3. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்தது ஆப்ஷன் சியில் உள்ள வெக்டார் கரெக்ட் ஆன்சராக இருக்குமான்னு பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு வேல்யூ 2 - 1 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா
-4 and 2 -8 கிடைக்கும். தென் 2 and -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2. அடுத்தது செகண்ட் ரோ வேல்யூ கூட இந்த காலம் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். 4 into 2 னா 8, 3 into -1 னா -3, that is -10 and +5 வரும். இதுல இந்த ரெண்டு நம்பர்லயும் காமனா இருக்கிறது 5. அதுலயே நீங்க -5 வெளியில எடுத்தீங்கன்னா இங்க ரிமைனிங் +2 வரும், இங்க ரிமைனிங் -1 வரும். இந்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது பாருங்க, லாம்டா இன்டு இங்க இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் இங்கேயும் இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்ம்ல இருக்குதுன்னா a into x equal to lambda x அந்த ஃபார்ம்லயே இருக்குது. ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டாரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட ரெண்டு ஐஜன் வெக்டார் இப்படி தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, a and b. அந்த ரெண்டு கான்ஸ்டன்டோட அடிஷனுக்கு வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஐஜன் வேல்யூஸை கொடுக்கல, பட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா அந்த மெயின் டயகனல்ல உள்ள எலிமெண்டா தான் இருக்கும். ஸோ இங்க ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 1 2 தான். சப்போஸ் 1ஓட ஐஜன் வெக்டார் தான் 1a அண்ட் 2ஓட ஐஜன் வெக்டார் 1bன்னு வச்சுக்கோங்க. இப்போ a + b வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணணும்னா யூசுவலாக நம்ம ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஒரு ஈக்குவேஷன் ax = lambda x, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே a மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 2 0 2 அண்டு எக்ஸுங்கிறது ஐஜன் வெக்டார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 1a இந்த ஐஜன் வெக்டார் எடுத்துக்கலாம். 1a = lambda. நம்ம 1ஓட ஐஜன் வெக்டாரை தான் 1aன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கே லாம்டாக்கு பதிலாக 1 போட்டுடலாம். தென் இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 1a. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அடுத்தது லாம்டாவுக்கு 2ம் ஐஜன் வெக்டார் எக்ஸுக்கு பதிலாக 1bயும் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 1 2 0 2 into 1b = லாம்டாக்கு வேல்யூ 2 into 1b அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா 1 into 1 1 + 2 into a னா 2a. அடுத்தது செகண்ட் ரோ கூட இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணணும். 0 into 1 னா 0, தென் +2 into a னா 2a = இந்த ரைட் சைடுக்கு வேல்யூ 1 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1a அப்படின்னு தான் கிடைக்கும். அதே போல் இந்த ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதிடலாம். 1 into 1 னா 1 + 2 into b னா 2b. தென் செகண்ட் ரோ கூட இந்த வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். 0 into 1 னா 0 + 2 into b = ரைட் சைடில் இந்த 2 அப்படி இந்த மேட்ரிக்ஸ் கூட கொண்டு ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். அப்போ 2ம் 2b அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் பாருங்க லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸ்லேயும் ஒரே ஒரு காலம் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டும் இங்கே ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 + 2a = 1ன்னு கிடைக்கும். இதிலிருந்து 2a வேல்யூ 0ன்னு வரும். a வேல்யூ 0/2 னா 0 தான். அதே போல் இங்கேயும் லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரைட் சைடில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதிலேருந்து 2b வேல்யூ = இந்த 1 அப்படியே ரைட் சைடில் எடுத்தோம்னா 2 - 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1. அப்போ b வேல்யூ என்ன வரும், 1/2ன்னு வரும். ஸோ இங்கே a வேல்யூ 0, b வேல்யூ 1/2. இப்போ நமக்கு தேவை வந்துட்டு a + b தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 + 1/2, தட் இஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். இட் இஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே நம்ம 1ஓட ஐஜன் வெக்டார் 1a அண்ட் 2ஓட ஐஜன் வெக்டார் 1b இப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் இப்படி ப்ரொசீட் பண்ணணும். அப்போ நமக்கு இப்படி ஆன்சர் வந்தது. சப்போஸ் நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2க்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு 1aயும் 1க்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு 1b அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக a வேல்யூ 0ன்னு வராது. a வேல்யூ 1/2 வரும், b வேல்யூ 0ன்னு வரும். தட் இஸ் இந்த a b வேல்யூ மாறி வரும். எப்படி வந்தாலும் ரெண்டையும் ஃபைனலாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு 1/2 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ரெண்டு ஐஜன் வெக்டார்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல எல்லாம் ரெண்டு ஐஜன் வெக்டார்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல உள்ள இந்த ஐஜன் வெக்டார் தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸானு செக் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ax = lambda x இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டு ஐஜன் வெக்டாரில் ஒரு ஐஜன் வெக்டாரை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மட்டும் அடுத்த ஐஜன் வெக்டாரையும் செக் பண்ணுங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டாரே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஆப்ஷன் ஏல உள்ள ரெண்டுமே தப்பாக தான் இருக்கும். அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். புரியுதாமா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 3 இந்த வெக்டாரை எடுத்துக்கலாம். அப்போது மேட்ரிக்ஸ் A 1 5 3 3 தென் இன்டு இங்கே இருக்குது 1 3 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் லாம்டா இன்டு எக்ஸ் இந்த ஃபார்மில் வரணும். தட் இஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார். இப்படி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். இப்படி ரீஅரேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம்.
இதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே உள்ள ஃபஸ்ட் ரோ கூடால இங்கே உள்ள காலம் எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணணும். தட் இஸ் 1 into 1னா 1 ப்ளஸ் 5 into 3னா 15. அடுத்தது இங்கே உள்ள செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 3 into 1னா 3 ப்ளஸ் 3 into 3னா 9 ஈக்குவல் டு 16. இங்கே வந்துட்டு 12. இதில் காமனாக உள்ள வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4 நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே வந்துட்டு 3 வரும். பட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு some constant into இந்த 1 3. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏல உள்ள வெக்டார் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாராக இருக்காது. அடுத்தது பி ஆப்ஷன், இதை செக் பண்ணலாமா? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் இதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் மேட்ரிக்ஸ் ஏ கூடால இந்த -1 1 அதை ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு இங்கே உள்ள ரோ எலிமெண்ட் கூடால இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 1 into -1னா -1, தென் ப்ளஸ் 5 into 1னா 5. அடுத்து 3 into -1னா -3, தென் ப்ளஸ் 3 into 1னா 3, which is equal to 4 0. So it is not equal to some constant into இந்த -1. இந்த ஃபார்மில் எழுதவே முடியாது, பிகாஸ் இங்கே 0 வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்தது ஆப்ஷன் சி, அதில் உள்ள இந்த ஃபஸ்ட் வெக்டார் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கலாம், தென் இன்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ 1 -1. இதை ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன வரும்னா 1 into 1 1 ப்ளஸ் 5 into -1னா -5. அடுத்த செகண்ட் ரோ வேல்யூ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 3 into 1னா 3, தென் 3 into -1னா -3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -4 0. அண்ட் இதுலேயும் இந்த வெக்டாரை நம்ம வந்துட்டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் 1 -1 அந்த ஃபார்மில் எழுத முடியாது. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்ட் ஆன்சராக இருக்காது. ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் டி தான். ஸோ நீங்கள் எக்ஸாமில் டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்னு செக் பண்ணாமல் கூட எழுதிடலாம். பட் இங்கே வேணாக்கா நம்ம ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 1 இந்த வெக்டாரை எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 1 into 1 1 ப்ளஸ் 5 into 1னா 5. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 3 into 1னா 3, தென் ப்ளஸ் 3 into 1னா 3, தட் இஸ் 6 6. இதில் 6 காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அப்போ இங்கே ரிமைனிங் 1 இருக்கும், இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். தட் இஸ் இங்கே நம்ம இந்த மேட்ரிக்ஸை எந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம்னா ஏ இன்ட்டு இது எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அவுட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு லாம்டா இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் எக்ஸ், அதே மேட்ரிக்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஒரு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். இதே போல் அடுத்த வெக்டாரையும் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, இதில் உள்ள வெக்டார்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ், இந்த இக்குவேஷனை நம்ம வெரிஃபை பண்ணலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 0 -1 1 0, தென் இன்டூ எக்ஸ், எக்ஸ் வந்துட்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் வெக்டார் எடுத்துக்கலாம் 1 - j. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால இங்கே உள்ள காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் 0 into 1னா 0 ப்ளஸ் -1 into -jனா j வரும். அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 1 into 1னா 1, தென் ப்ளஸ் 0 into -jனா 0. இப்போ இதை சம் கான்ஸ்டன்ட் இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் அந்த ஃபார்மில் எழுத முடியுதான்னு பார்க்கணும். இங்கே j² இதோட வேல்யூ வந்துட்டு -1 -j² அப்படின்னாக்க +1. அப்போ இந்த +1க்கு பதிலாக சப்போஸ் நீங்கள் -j² போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இது வந்துட்டு ஜேயும் -j² அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் நீங்கள் ஜேயை வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் வந்துட்டு 1 வரும், இங்கே ரிமைனிங் வந்துட்டு -j வரும். ஸோ இங்கே நம்ம ரைட் சைடை எப்படி எழுதிடலாம்னா j இன்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிடலாமா? ஸோ கண்டிப்பாக இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டாராக இருக்கும். இப்போ அடுத்த ஐஜன் வெக்டார் இதுவும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பார்க்கலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 0 -1 1 0, தென் இன்டூ அடுத்தது j அண்ட் -1. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ கூடால இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். 0 into jனா 0, தென் -1 into -1னா +1. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1 into jனா j, தென் 0 into -1னா 0. இப்போ இங்கேயும் அதே போல தான். இதில் ஏதாவது வேல்யூவை வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கணும். தட் இஸ் இங்கே j வரணும், இங்கே -1 வரணும். அப்படி எழுத முடியுதான்னு பார்க்கணும். இங்கே இந்த 1க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? -j² அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்துட்டு j இருக்கும். இப்போ இதில் நம்ம ஜேயை வெளியில் எடுத்தோம்னா இங்கே வந்துட்டு -j வரும், இங்கே வந்துட்டு 1 வரும். பட் -j நம்ம வெளியில் எடுத்தோம்னா இங்கே +j வரும், இங்கே -1 வரும். தட் இஸ் இதில் நம்ம இங்கே அவுட் சைடில் -j வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்க மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்படி கிடைக்கும். ஸோ செகண்ட் வெக்டாரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டினும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே தான். இதை நீங்கள் ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸோட ஸ்மாலஸ்ட் ஐஜன் வேல்யூவும் அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள ஐஜன் வெக்டாரும் இங்கே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே செக் பண்ணிடலாம். தட் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இங்கே லாம்டாக்கு வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த ப்ராக்கெட்டில் வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் எக்ஸோட வேல்யூஸ். ஸோ இங்கே நம்ம 1 by 1 எடுத்து செக் பண்ணலாம். இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்க வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள லாம்டா அண்டு எக்ஸ் இந்த 2 வேல்யூவையும் செக் பண்ணலாம். தட் இஸ் ஏக்க வேல்யூ 2 - 2 - 1 6 தென் இன்டூ எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு வேல்யூ 2 - 0.45 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 × 2 4 தென் -2 இன்டூ -0.45 அப்படின்னா +0.9. அடுத்தது செகண்ட் ரோ கூட இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -1 and 2 ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். அப்புறம் 6ஐயும் -0.45 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2.7 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 4.9 and இங்கே -4.7. இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் டெசிமலில் இருக்கிறதுனால இந்த 2 நம்பருக்கு இடையில் உள்ள காமன் ஃபேக்டர் என்னன்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடை தனித்தனியாக கண்டுபிடிச்சி 2 ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். இதில் நம்ம லெஃப்ட் சைடை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏஎக்ஸ் அதோட வேல்யூ தான் இது. இப்போ இதில் உள்ள இந்த ரைட் சைடை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் லாம்டாவுக்கு வேல்யூ 1.55. இதை எக்ஸ் கூடால கொண்டு ப்ராடக்ட் பண்ணலாம். எக்ஸுக்கு வேல்யூ 2ம் -0.45. ஜஸ்ட் இந்த 1.55 அப்படி இதுக்குள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் வேல்யூ 2 and 1.55 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 3.1ன்னு வரும். பட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் வேல்யூ 3.1 இல்லை. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், இதை செக் பண்ணலாம். இங்கே ஏக்க வேல்யூ 2 - 2 - 1 6 தென் இன்டூ இங்கே எக்ஸுக்கு வேல்யூ இங்கே இருக்குது 1.00னா 1 தான். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 தென் -2 1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 தென் செகண்ட் ரோ இந்த வேல்யூ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -1 and 1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 தென் +6 × 1 6 ஈக்குவல் டு 0.5. இதில் பாருங்கள் இதில் காமனாக வேல்யூஸே இல்லை. இந்த செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜராக தான் இருக்குது. லாம்டாக்கு வேல்யூ 2 அந்த ஐஜன் வெக்டர் வந்துட்டு 1 1. இந்த செகண்ட் ஆப்ஷனில் லாம்டாக்கு வேல்யூ 2. ஸோ 2 வெளியில் எடுத்தீங்கன்னாக்கா ரிமைனிங் வேல்யூ வந்துட்டு 1 1 அப்படின்னு வராது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 2 இன்டூ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ. தட் இஸ் ஏஎக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் இதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டானு செக் பண்ணலாம். இங்கே லாம்டாக்கு வேல்யூ 1.55 அண்ட் எக்ஸோட வேல்யூ 2 and 0.45. ஸோ இங்கே ஏ அண்டு எக்ஸை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோ கூடால இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2 × 2 4 தென் -2 × 0.45 -0.9. அடுத்து செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். -1 and 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 தென் 6 and 0.45 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா +2.7 ஈக்குவல் டு 3.1 0.7. இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது இந்த ரைட் சைடுக்கு வேல்யூவை அடுத்தது கண்டுபிடிக்கலாம். இங்கே லாம்டா எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும் பாருங்கள். லாம்டாக்கு வேல்யூ இங்கே 1.55 தென் இன்டூ எக்ஸோட வேல்யூ இங்கே 2ம் 0.45. இதில் இந்த 1.55 உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 3.1 வரும். இங்கே வந்துட்டு 0.6975 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதில் இந்த செகண்ட் வேல்யூ இது வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.7 தான். தட் இஸ் விச் இஸ் ஈக்குவலன் டு 3.1 and 0.7. ஸோ இதில் இந்த ரைட் சைடுக்கு வேல்யூவும் இந்த லெஃப்ட் சைடுக்கு வேல்யூவும் பாருங்கள் ஒரு அல்ல சேமாக இருக்குதா. ஸோ இந்த ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் ABCRD. இங்கே ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஐஜன் வெக்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷனை தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை எடுத்து செக் பண்ணலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ 2 - 1, ஏக்கு வேல்யூ 2 2 1 3 தென் இன்டூ எக்ஸுக்கு வேல்யூ 2 - 1. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ கூடால இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். 2 and 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 தென் 2 -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2. அடுத்த செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1 × 2 னா 2, 3 × -1 னா -3 which is equal to 2 - 1. இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெக்டாரும் லெஃப்ட் சைடில் எங்கே இருக்குது பாருங்கள் இந்த வெக்டாரும் சேமாக தான் இருக்குது.
நம்ம வசதிக்காக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெக்டாரை 1 இன்டூ இந்த காலம் வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு a இன்ட்டு எக்ஸ் போல் இருக்குது, ரைட் சைடு வந்துட்டு லாம்டா இன்ட்டு எக்ஸ் போல் இருக்குது. இங்கே லாம்டாக்கு வேல்யூ 1 அண்ட் எக்ஸுக்கு பதிலாக இந்த வெக்டார் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுங்கிற வெக்டார் இந்த இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குதா, தேர்ஃபோர் இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அதே போல தான் நெக்ஸ்ட் கொஸ்டினும். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ஒன் ஆஃப் தி நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டாரை கேட்டிருக்காங்க. ஐஜன் வெக்டாருக்கும் நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1ம் 2ம் இதுதான் ஐஜன் வெக்டார் அப்படின்னா, இந்த ஐஜன் வெக்டாருக்கு நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டார் என்னவா இருக்கும்னாக்க 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய 2 நம்பரோட ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது நம்பர் இங்கே 2 தானே, ஸோ 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் இதே வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டரில் இங்கே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இந்த நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டார் இந்த 4 ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 ஆப்ஷன்லேயும் உள்ள நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ மட்டும்தான் அந்த ஐஜன் வெக்டாரில் இருக்கும். ஸோ அந்த ஐஜன் வெக்டார்ஸ் இங்கே மேபி எப்படியெல்லாம் இருக்கலாம்னா, இதில் என்ன வரும், நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ 1, இங்கே √3. ஆப்ஷன் பியில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நியூமரேட்டரில் 1, செகண்ட் எலிமெண்ட் -1. சியில் பாருங்கள், நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு 3, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு -1. டியில் நியூமரேட்டரில் 1 அண்ட் 2 இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெக்டார் தான் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம நார்மலைஸ்டு ஃபார்ம் எதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அஸ் யூஷுவல் எப்பவும் செய்கிறது போல தான் AX = lambda x அந்த கண்டிஷனை மட்டும் வெரிஃபை பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் உள்ள ஐஜன் வெக்டார் இங்கே இருக்குது பாருங்கள், இது கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாரானு செக் பண்ணலாம். இங்கே மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு 5 3 1 3 தென் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்குது 1 √3. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 × 1 5 ப்ளஸ் 3 × √3. தென் செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ 1 × 1 1 ப்ளஸ் 3 × √3. இதில் நீங்கள் எந்த ஒரு வேல்யூவையும் காமனாக எடுத்து இதை வந்துட்டு இப்படி அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாகவே இருக்காது. அடுத்த ஆப்ஷன் பிக்கு செக் பண்ணலாம். இங்கே மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு சேம் மேட்ரிக்ஸ் தான், அந்த ஐஜன் வெக்டார் எக்ஸோட வேல்யூ 1 -1. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 × 1 5, தென் 3 × -1 -3, தென் செகண்ட் ரோவில் 1 × 1 1, தென் 3 × -1 -3 ஈக்குவல் டு 2 -2. இதில் 2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே ரிமைனிங் 1 இருக்கும், இங்கே -1 இருக்கும். தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா AX = இது வந்துட்டு லாம்டா போல் இருக்குது, இது வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சேம் எக்ஸ் போலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 1 -1 இது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டார் அப்படின்னா அந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஐஜன் வெக்டார் 1 -1 அப்படின்னாக்கா இதோட நார்மலைஸ்டு ஃபார்ம் என்ன வரும்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த 1 ஸ்கொயர் அதோட வேல்யூ 1 ப்ளஸ் -1 ஸ்கொயர்னாலும் +1 தான். ரெண்டாவது எலிமெண்ட் என்ன வரும்னா இங்குள்ள செகண்ட் வேல்யூ -1 பை ரூட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய சேம் வேல்யூ 1 + 1 தட் இஸ் 1 பை √2 தென் -1 பை √2. இதுதான் நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டார். இதுதான் இந்த ஆப்ஷன் பிலையும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ரிலேஷன் இருக்குது. தட் இஸ் இதில் உள்ள இந்த டயகோனல் வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் எல்லா மேட்ரிக்ஸ்லையும் சேமாக தான் இருக்குது. இந்த 2 வேல்யூ சேம், இந்த 2 வேல்யூ சேம், இந்த 2 வேல்யூவும் சேம், இந்த 2 வேல்யூவும் சேம். தட் இஸ் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு A + Bயும் A - Bயும் தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஏக்கு வேல்யூ 6, பிக்கு வேல்யூ 2. ஸோ இதோட ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 6 + 2ம் 6 - 2ம் தான். தட் இஸ் 8ம் 4ம் தான். இந்த மேட்ரிக்ஸில் தான் நமக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சேம் ஐஜன் வேல்யூஸ் கிடைச்சிருக்குது. பட் ரிமைனிங் உள்ள 3 ஆப்ஷன்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐஜன் வேல்யூஸ் இதே போல் 8 and 4 வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினாக்க சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ = ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கே இந்த 2 ஐஜன் வேல்யூவோட சமேஷன் வந்துட்டு 12 தான். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் இதில் வந்துட்டு ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 6 + 6 தட் இஸ் 12. இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ 12 இருக்குது. பட் ரிமைனிங் உள்ள 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ 12 இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இங்கேயும் ஒரு மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். தட் இஸ் இங்கே வந்துட்டு நம்ம ஆன்சர்ல இருந்து கொஸ்டினுக்கு போகணும். இதில் இந்த 4 ஆப்ஷனில் எந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ -1 அண்ட் -2 இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதோட கரெக்ட் ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் வேல்யூ, அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் வந்துட்டு -3 அண்ட் 2 ஐஜன் வேல்யூஸுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு +2. இதில் ஆப்ஷன் பி, அப்புறம் ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி இந்த 3 மேட்ரிக்ஸ்லேயுமே ட்ரேஸுக்கு வேல்யூ -3 வருது. ஸோ இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுதான் ரெக்யூர்டா சொல்யூஷனாக இருக்கும். பட் இங்கே 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அடுத்த கண்டிஷனையும் செக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் பியில் பாருங்க டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க. 1 into -4 na -4, then minus of 2 into -2 na -4. So minus into minus plus 4. That is இதுக்கு determinant value 0. So B option கரெக்டா இருக்காது. பட் C ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு determinant 2 தான். அதே போல D ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு determinant இருக்க வேல்யூவும் 2 தான். ஸோ இங்க வந்துட்டு ஆப்ஷன் C or D இதுல ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கணும். இதை செக் பண்றதுக்கு நம்ம ஐஜன் வெக்டார்ஸை யூஸ் பண்ணணும். ஐஜன் வெக்டார்ஸை நம்ம எப்போதுமே செக் பண்றதுக்கு என்ன செய்வோம்னா AX equal to lambda(x) இந்த கண்டிஷனை தான் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இங்கே -1 அந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் இங்கே இருக்குது, -2க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் இங்கே இருக்குது. இப்போ ஆப்ஷன் சியில் உள்ள அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ அண்ட் ஐஜன் வெக்டார்ஸ் இது தானான்னு செக் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் இங்கே என்னதுன்னா -1 0 0 -2 தென் இன்டூ எக்ஸுக்கு வேல்யூ இங்கே 1 -1. இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுனா -1 இன்டூ காலம் வெக்டார் 1 -1 இப்படி கிடைக்குமான்னு நம்ம இப்போ செக் பண்ணணும். That is -1 0 0 -2 then into 1 -1. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 and +1னா -1 then 0 into -1னா 0. அடுத்து செகண்ட் ரோல் உள்ள வேல்யூ 0 into 1னா 0 -2 and -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா +2 இப்படி கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த வேல்யூவை வெளியில் எடுத்தாலும் இதை சம் நம்பர் இன்ட்டு 1 -1 இந்த ஃபார்மில் எழுதவே முடியாது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்காது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இமிடியேட்டாக ஆப்ஷன் டின்னு எழுதிடலாம். பிகாஸ் ரிமைனிங் 3 ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. வேணாக்கா நம்ம இங்கே ஒருக்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் டியில் பாருங்கள் மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு 0 1 -2 -3 அண்ட் லாம்டா -1 எக்ஸுக்கு வேல்யூ 1 -1 இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 -1 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ என்ன வரும்னா 0 into 1 0 தென் 1 into -1னா -1. செகண்ட் ரோ வேல்யூ என்ன வரும்னா -2 into 1னா -2 தென் -3 into -1னா +3 which is equal to -1 +1. இதில் நீங்கள் -1 வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே +1 இருக்கும், இங்கே -1 வரும். தட் இஸ் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இது A இது X ஈக்குவல் டு இது லாம்டாக வேல்யூ இங்கே இருக்குதுல லாம்டா இஸ் -1 லாம்டா இன்ட்டு இது எக்ஸுக்கு வேல்யூ. ஸோ AX equal to lambda x இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? therefore ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. let A be a 2x2 matrix with the element A11 equal to A12 equal to A21 equal to +1 and A22 க்கு வேல்யூ -1. that is A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இதில் உள்ள எலிமெண்ட் வந்துட்டு 1 1 1 -1 இப்படி இருக்குது. தென் A⁻19க்கு ஐஜன் வேல்யூஸ் என்னவா அதான் கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னாக்க அதுலேருந்து நம்ம A² ஐஜன் வேல்யூ AQ ஐஜன் வேல்யூ அண்ட் ஏக்க பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் அதோட ஐஜன் வேல்யூஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி. இங்கே மேட்ரிக்ஸ் ஏ தெரியும், பட் ஏக்கு ஐஜன் வேல்யூ தெரியாது. அண்ட் ஏ மேட்ரிக்ஸும் எப்படி இருக்குதுன்னா எல்லா எலிமெண்ட்டும் 1 இருக்குது, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் -1ல் இருக்குது. ஸோ ஏக்கு சம் பவர்ஸ் எடுக்கிறப்ப இதோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐயில் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. தட் இஸ் A² ஈக்குவல் டு 1 1 1 -1 1 1 1 -1 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 into 1 1 plus 1 then first row into second column அப்போ 1 -1 then second row into first column 1 -1 then second row into second column 1 plus 1 இப்படி கிடைக்கும். that is 2 0 0 2. இதை வந்துட்டு 2 into 1 0 0 1 அப்படி எழுதிடலாமா? that is 2 into iன்னு எழுதிடலாம். இட் இஸ் A² வேல்யூ 2 into i இருக்குது. நமக்கு A⁻19 இதோட ஐஜன் வேல்யூ தானே வேணும். அப்போ பவர் 19 கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா A² ரெண்டு சைடும் பவர் 9 எடுக்கலாம். அப்போ 2i தி ஹோல் பவர் 9 வரும். A² தி ஹோல் பவர் 9 அப்படின்னா A⁻18 கிடைக்கும். ஸோ A⁻18 ஈக்குவல் டு 2⁻9 இன்டூ i⁻9னா i தான். நமக்கு A⁻19 தானே வேணும். ஸோ ரெண்டு சைடும் ஒரு ஏ கொண்டு ப்ராடக்ட் பண்ணலாம். A இன்ட்டு A⁻18னா A⁻19 ஈக்குவல் டு 2⁻9 இன்டூ
I into A அப்படின்னா A. அப்போ A பவர் 19 இதோட ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏக்கு ஐஜன் வேல்யூ கூட ஒரு 2 பவர் 9 ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் நமக்கு இப்போ ஏக்கு ஐஜன் வேல்யூ தான் தேவை. பட் இதுலேருந்து ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூவா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டு ஐ. ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ என்ன வரோம்னா 1 and 1 தான். ஸோ ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரோம்னா அந்த 1 and 1 2 கூட ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும் 2ம் 2ம். ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ 2 and 2 அப்படின்னா ஏக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும் இதோட ரூட் வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2வாக இருக்கும். தட் இஸ் ப்ளஸ் ரூட் 2வும் மைனஸ் ரூட் 2வும். அப்போ ஏ பவர் 19க்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும் 2 பவர் 9 இன்டு ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ இதெல்லாம் ப்ளஸ் ரூட் 2வும் அண்ட் மைனஸ் ரூட் 2வும். தட் இஸ் 2 பவர் 9 இன்டு மைனஸ் ரூட் 2. 2 பவர் 9 அப்படின்னாக்க 512. ஸோ 512 இன்டு ரூட் 2 இதுவும் மைனஸ் 512 இன்டு ரூட் 2 இதுவும் தான் a பவர் 19க்கு ஐஜன் வேல்யூஸ். இஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2/2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் A with repeated eigen value is given as this, where x is a real positive number, the value of x is dash. That is இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு வேல்யூ என்னவா இருக்கும் அதை கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். சப்போஸ் இதோட ரெண்டு ஐஜன் வேல்யூஸும் லாம்டா அண்ட் லாம்டான்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ரிப்பீட்டட் தானே, ஸோ அதை நம்ம லாம்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். எதெல்லாம்னா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு determinant of given matrix. இங்கே ரெண்டு ஐஜன் வேல்யூ லாம்டா அண்ட் லாம்டா. ஸோ ரெண்டுக்கு சம் எடுத்தீங்கன்னா 2 லாம்டா கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ் என்ன வரும் மெயின் டயகோனல் எலிமெண்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுனா எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஐஜன் வேல்யூ லாம்டா இன்டு லாம்டானா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் 4 இன்டு எக்ஸ் மைனஸ் 3 3னா மைனஸ் 9 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9ஆக மாறிடும். தட் இஸ் 4x ப்ளஸ் 9. இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லாம்டாவை எலிமினேட் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுங்க. இப்போ 4 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2ஆல் டிவைட் பண்ணுங்க. லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் சைடையும் டிவைட் பண்ணணும், ரைட் சைடையும் டிவைட் பண்ணணும். இல்லை லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டு 4x plus 9 அப்படின்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடு வந்துட்டு a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ்னா 8x ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16 ஈக்குவல் டு இதில் இந்த 4 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 16x 4 and 9 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 36. இப்போ இதில் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 மைனஸ் 16x minus 36 equal to 0ன்னு கிடைக்கும். that is x square. இப்போ இதில் 8x and minus 16x ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 8x கிடைக்கும். அப்புறம் 16 minus 36 ரெண்டையும் ஆட் பண்ணால் minus 20ன்னு கிடைக்கும் equal to 0. இதுலேருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடை ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா minus 20 வரணும். சேம் 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா minus 8 வரணும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர்ஸ் எதெல்லாம்னா minus 10 and 2 தான். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க minus 20 வரும். அண்ட் minus 10 and 2 ஆட் பண்ணுங்க minus 8 வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபேக்டராக எழுதலாம்னா எக்ஸ் minus 10 and x plus 2 equal to 0 அப்படி எழுதிடலாம். இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸுக்கு வேல்யூ 10 and minus 2ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே ரியல் பாசிட்டிவ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவில் பாசிட்டிவ் வேல்யூனா 10 தான். ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. let p and q be real numbers such that p square plus q square equal to 1. The eigen values of the matrix are option a b c d. இந்த 4 ஆப்ஷன்லேயும் ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு கரெக்டான ஐஜன் வேல்யூன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல உள்ள ஆப்ஷனை நம்ம கரெக்ட் ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு p மைனஸ் p தட் இஸ் 0. கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுனா 0 வருது பாருங்க.
அந்த ஆப்ஷன் மேபி கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படி செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ, சி, டி மூணுலேயுமே ஐஜன் வேல்யூஸை ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் உள்ள ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்டிஷன் என்னதுன்னா, இந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க, பியும் மைனஸ் பியும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர், தென் மைனஸ் ஆஃப் கியூ அண்ட் கியூ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கியூ ஸ்கொயர். தட் இஸ் இதில் மைனஸை அவுட் சைடில் எடுத்தோம்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயருக்கு வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1 வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ -1 வருது அப்படின்னா அந்த 2 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் அதோட வேல்யூ எந்த ஆப்ஷன்லாம் -1 வருது பாருங்க, அதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் இந்த டி ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இந்த 2 வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ இன்டு எக்ஸ் இதோட மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் லாம்டா வந்துட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ அப்படின்னாக்க ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். என்னன்னாக்க AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இதில் இந்த ஏஎக்ஸுக்கு பதிலாக நம்ம லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு லாம்டா எக்ஸ்னு வரும். இதில் இந்த லாம்டா கான்ஸ்டன்ட் தானே, இதை நம்ம ஃபஸ்ட்டில் எழுதிடலாம். ஸோ லாம்டா இன்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு எக்ஸ். இதில் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு எக்ஸ் இதோட வேல்யூ 1. ஸோ நமக்கு லாம்டா அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இதோட வேல்யூ லாம்டா. லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூவாக கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக லாம்டாவுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூவாக கண்டுபிடிச்சா போதும். இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். இதுக்கு 2 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். இங்கே நீங்கள் அந்த 2 ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. எந்த மெத்தட்னாலும் ஓகே தான், பிகாஸ் இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ 2 மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்னா, ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் அந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 இன்டு லாம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0. இதில் S1 அப்படிங்கிறது ட்ரேஸுக்கு வேல்யூ. இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 5. அடுத்தது S2 இது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 3 into 2 னா 6 minus 1 that is 5 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 into லாம்டா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதுல இருந்து லாம்டாவுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அல்லது minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா 2 நம்பர் எடுப்போம், அதை ப்ராடக்ட் பண்ணால் +5 வரணும், சேம் 2 நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா -5 வரணும். இதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ இங்கே ரூட் கண்டிப்பாக இன்டிஜராக இருக்காது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே ஏயோட வேல்யூ வந்துட்டு லாம்டா ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1, பிக்கு வேல்யூ இங்கே -5 அண்ட் சிக்கு வேல்யூ +5. ஸோ லாம்டாக்கு வேல்யூ என்ன வரும்னா -b. So minus into minus plus ஆயிரும். So plus 5 plus or minus root of b square. Minus 5 the whole square na plus 25 minus 4 into 1 into 5. 20 divided by 2a. That is 2. Equal to 5 plus or minus root of 5 divided by 2. That is 5 plus root 5 by 2. 5 minus root 5 divided by 2. இந்த ரெண்டும் தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ். இதில் பெரிய ஐஜன் வேல்யூனா இதுதான். ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஐஜன் வேல்யூ அண்ட் ஐஜன் வெக்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் இதோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு லாம்டா அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் லாம்டாவாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் 2 மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். பட் இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஏ இதோட ஐஜன் வேல்யூ லாம்டா அப்படின்னாக்க ஏ இன்வர்ஸோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு இந்த லாம்டாவோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். தட் இஸ் இங்கே ஏ அண்ட் ஏ இன்வர்ஸ் இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரும் சேமாக இருக்கும். அதே போல தான் சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் இதோட ஐஜன் வேல்யூ லாம்டா அப்படின்னாக்க ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா இந்த லாம்டாவுக்கு ஸ்கொயராக இருக்கும். பட் இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரும் சேமாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது. இப்போ கொஸ்டின் பாருங்கள், இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு 1 விட கூடுதலான ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கலாம். பிகாஸ் கொஸ்டின்லேயே அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் சேம் அஸ் தி ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ.
இது வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் தான். தட் இஸ் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஐஜன் வேல்யூ சேமாக தான் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ இன்வர்ஸ் இதோட ஐஜன் வேல்யூ எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க, ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. இதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஐஜன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் சேம் அஸ் தி ஐஜன் வெக்டர் ஆஃப் ஏ. இது வந்துட்டு ராங். நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்தோம், ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஐஜன் வேல்யூ தான் சேமா இருக்கும், பட் அதோட ஐஜன் வெக்டர்ஸ் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் இது வந்துட்டு ராங் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, ஐஜன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஆர் சேம் அஸ் தி ஐஜன் வெக்டர் ஆஃப் ஏ. இது வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு ஏ, பி அண்ட் டி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கொயர்ட் தென் இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஏயை ஸ்கொயர் பண்ணுனா கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸும் ஐஜன் வெக்டார்ஸும் சேம் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ அண்ட் ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தோம், இந்த ஏ அண்ட் ஏ ஸ்கொயர் ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸ் தான் சேமாக இருக்கும், பட் ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ஏக்கு ஐஜன் வேல்யூக்கு ஸ்கொயரில் இருக்கும், ஏ ஸ்கொயருக்கு. ஸோ இது வந்துட்டு ராங். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஐஜன் வேல்யூஸ் கெட் ஸ்கொயர்ட் பட் ஐஜன் வெக்டார்ஸ் ஆர் ரிட்டைன்ட். தட் இஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு ஏக்கு ஐஜன் வேல்யூக்கோ ஸ்கொயரில் இருக்கும், பட் ரெண்டுக்கு ஐஜன் வெக்டார்ஸும் சேமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட 3 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போதுமே இந்த ஆப்ஷன்ல ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இதோட ஐஜன் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஆன்சர்ல இருந்து தான் கொஸ்டினுக்கு போகணும். இதுக்கு நம்ம 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் வேல்யூ ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் அது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் இதில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணணும். சில டைம் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் இருந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சம்டைம்ஸ் ஒன்றை விட அதிகமான ஆப்ஷன்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த செகண்ட் கண்டிஷனையும் கூட செக் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும் பாருங்க. ட்ரேஸ் அப்படின்னாக்க மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு சமேஷன், அதோட வேல்யூ இங்கே -4. இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஐஜன் வேல்யூஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணால் மட்டும்தான் -4 வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், -4 வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சம் ஆஃப் தி ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கிவன் பிலோ இஸ் டேஷ். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூக்கு சம் கேட்டிருக்காங்க, பட் ஐஜன் வேல்யூ இங்கே கொடுக்கல, மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும் பாருங்க, 1 + 5 + 1 that is 7. So eigen value oda summation வந்துட்டு 7. So option B தான் correct answer. Next question பாருங்க, at least one eigen value of a singular matrix is dash. ஒரு மேட்ரிக்ஸ் A வந்துட்டு எப்போ நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A 0 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ஒரு ஐஜன் வேல்யூ 0 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Next question பாருங்க, n be a 3/3 matrix with real numbers entries. The matrix n is such that n square equal to 0. That is n அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்ப அதில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் 0 இருக்குது. இது வந்துட்டு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த n ஸ்கொயருக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் n ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த 3 ஐஜன் வேல்யூஸும் 0 தான் இருக்கும். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா n-க்கு ஐஜன் வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். n ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ 0 0 0 அப்படின்னா அதுலேருந்து n-க்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐஜன் வேல்யூக்கு ரூட் எடுத்தால் போதும். ரூட் ஆஃப் 0னா 0 தான். ஸோ என்னோட ஐஜன் வேல்யூவும் 0 0 0 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, let I be a 100 dimensional identity matrix. சப்போஸ் I வந்துட்டு ஒரு 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க I மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 1 0 0 1 அப்படின்னு இருக்கும். இதோட ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் வரும்னா இது வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மெயின் டயகோனலில் இருக்கிறது தான் இதோட ஐஜன் வேல்யூ. இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு 2 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அது எதெல்லாம்னா 1 1 தான். சப்போஸ் I வந்துட்டு ஒரு 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ 1 1 1 இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு 100 டைமென்ஷனல் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐக்கு வந்துட்டு 100 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். பட் அந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலன் டு 1 தான் இருக்கும். ஓகேவா, 1 1 எக்ஸெட்ரா அப்படி 100 டைம்ஸ் 1 இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க,
E be the set of its distinct real eigenvalues. இங்கே வந்துட்டு ஐக்கு ஒரே ஒரு டிஸ்டிங்க்ட் ஐஜன் வேல்யூ தான் இருக்குது, ஒன்லி ஒன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இ அப்படிங்கிற செட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், ஒன் மட்டும் தான் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இ இஸ் டேஷ். அப்போ இ அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இ அப்படிங்கிற செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்குது. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும்னா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வேல்யூ, அதுக்கு ஈக்குவலாக இருக்குதான்னு பாருங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இம்மிடியேட் ஆன்சர் எழுதிடலாம். சப்போஸ் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அடுத்த கண்டிஷனையும் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா, மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரோட சம்மேஷன், அப்போ 9 வரும். இங்கே இந்த 4 ஆப்ஷன்லேயும் ஐஜன் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சியில் உள்ள இந்த ஐஜன் வேல்யூ இதோட சம்மேஷன் தான் 9 வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் லாம்டா இஸ் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஏ இஸ் ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ், தென் லாம்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஐடம்பொட்டன்ட்டுக்குள்ள கண்டிஷன் என்னதுன்னா, ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ ஈக்குவல் டு ஏ அண்ட் ஆல்சோ ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா, இந்த லாம்டாவுக்கு ஸ்கொயரில் இருக்கும். பட் இங்கே ஏ ஸ்கொயரும் ஏ மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னா, ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ லாம்டா ஸ்கொயரும் ஏக்கு ஐஜன் வேல்யூ லாம்டாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் இந்த லாம்டாவை லெஃப்ட் சைடில் எடுத்தோம்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அண்ட் இதில் 2 டேர்ம்லேயே லாம்டா இருக்குதா, ஸோ அதை காமனாக எடுத்தோம்னா இங்கே ரிமைனிங் டேர்ம் லாம்டா வரும், இங்கே -1 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இருந்து லாம்டாக்கு வேல்யூ ஏதர் இந்த 0வாக இருக்கும் அல்லது இந்த லாம்டா -1 இதோட வேல்யூ 0வாக இருக்கும். இதில் இருந்து லாம்டாக்கு வேல்யூ 1, தட் இஸ் இங்கே லாம்டாக்கு வேல்யூ ஏதர் 0வாக இருக்கும் ஆர் 1ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே வந்துட்டு பி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்யூக்கு வேல்யூவும் பிக்கு வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் பி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு லாம்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ பி கியூக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா, லாம்டா கியூபாக இருக்கும். இங்கே பி கியூபும் பியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவும் சேமாக இருக்கும். தட் இஸ் லாம்டா கியூபும் லாம்டாவும் ஈக்குவலாக இருக்கும். இதில் இருந்து நம்ம லாம்டாக்கு வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். இதில் லாம்டாவை லெஃப்ட் சைடில் எடுத்தோம்னா லாம்டா கியூ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதில் லாம்டாவை காமனாக எடுத்துடலாம். அப்போ இங்கே லாம்டா ஸ்கொயர் இருக்கும், இங்கே -1 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இருந்து நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா, லாம்டா ஈக்குவல் டு 0 அண்ட் லாம்டா ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. அண்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு +1ன்னு கிடைக்கும். ஸோ லாம்டாக்கு வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் √1 வரும். √1க்கு வேல்யூ 1 தான். ஸோ இங்கே லாம்டாவுக்கு வேல்யூஸ் எதெல்லாம்னா 0, +1 அண்ட் -1. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஏ அப்படின்னு ஒரு n/n மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி அப்படிங்கிறது ஒரு காலம் வெக்டார், அதோட ஆர்டர் வந்துட்டு n/1. அப்புறம் ஏபி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பி வந்துட்டு ஒரு வெக்டார். இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்க, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுது அப்படின்னா இந்த லாம்டாங்கிறது இந்த ஏ மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறது இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். அண்ட் ஆல்ஃபாக்கு வேல்யூ நாட் பிலாங் டு திஸ் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு தெரியுதா. அப்போ ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா, ஏக்கு ஐஜன் வேல்யூக்கு ஸ்கொயரில் வரும். ஸோ ஆல்ஃபா பவர் 4 இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னதெல்லாம்னா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும் பாருங்க, இங்கே மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூக்கு சம்மேஷன், அப்போ 11 வரும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ல எல்லாம் சம்மேஷன் ஆஃப் ஐஜன் வேல்யூ 11 வருது பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள 3 ஐஜன் வேல்யூவையும் ஆட் பண்ணால் 11 வராது. இங்கே செகண்ட் ஆப்ஷனில் 3 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னா 1 தென் ப்ளஸ் அடுத்த ஐஜன் வேல்யூ -5 ப்ளஸ் 6j தென் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஐஜன் வேல்யூ -5 -6j.
இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6j மைனஸ் 6j கேன்சல் ஆயிரும் அண்ட் சமேஷன் வந்துட்டு -9 வரும். ஆப்ஷன் சியில் பாருங்கள், இங்கே 3 ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 1 5 + 6j அப்புறம் 5 - 6j. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6j மைனஸ் 6j கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் 11 வரும். அதே போல் ஆப்ஷன் டியில் பாருங்கள், இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் 11 வரும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இந்த சி ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன் இந்த ரெண்டுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செகண்டாக உள்ள இந்த கண்டிஷனை செக் பண்ணலாம். தட் இஸ் இந்த 3 ஐஜன் வேல்யூவையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ வரணும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஒரே ஒரு நம்பர், தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதில் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் வேல்யூ 0 தான் வரும். தட் இஸ் 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய காலம் அண்ட் ரோ விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 5 × 5 = 25 மைனஸ் 6 × -6 அப்படின்னா -36. ஸோ +36 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 61. இதில் இந்த ஆப்ஷன் டியில் உள்ள இந்த 3 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், 61 வராது. பட் இந்த ஆப்ஷன் சியில் இந்த 3 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 61 வரும். தட் இஸ் 1 × 5 + 6j × 5 - 6j which is equal to, இது வந்துட்டு a + b × a - b அந்த ஃபார்மில் இருக்குதா. ஸோ 5² - 6² வரும். j² வேல்யூ -1. ஸோ இது வந்துட்டு ப்ளஸ்ஸாக மாறிடும். 5² + 6² இதோட வேல்யூ 61. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஜன் வேல்யூ 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதர் 2 ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும் பாருங்க, +1 வரும். இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுங்க, +1 வரும். இங்கே ஒரு ஐஜன் வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 2 ஐஜன் வேல்யூ வந்துட்டு 4 ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ 3 கூட -2 ஆட் பண்ணினா தான் +1 வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஜன் வேல்யூவில் எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஐஜன் வேல்யூக்கு சமேஷன் -2 வருதுன்னு செக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் -2 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூ ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. -2 and 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் உள்ள ஐஜன் வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஸோ இன்பிட்வீன் இங்கே வரக்கூடிய ஐஜன் வேல்யூவை லாம்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாம்டாக்கு வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு வேல்யூ. இங்கே இந்த 3 ஐஜன் வேல்யூவையும் சம் பண்ணிங்கன்னா என்ன வரும், -2 + λ + 6 which is equal to இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும் பாருங்க, இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டோட சமேஷன் 7. ஸோ இதில் இருந்து லாம்டாக்கு வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இந்த -2 and 6 ஆட் பண்ணிங்கன்னா +4 வரும். அண்ட் 4 ரைட் சைடு எடுத்திங்கன்னா 7 - 4 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் 3. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி ப்ராடக்ட் ஆஃப் தி நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் டேஷ். இங்கே வந்துட்டு ஒரு 5/5 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு 5/5 மேட்ரிக்ஸுக்கும் 5 ஐஜன் வேல்யூஸ் கிடைக்கும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் பாருங்க சேமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 3 ரோவில் உள்ள வேல்யூஸும் பாருங்க சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் 2 லீனியர்லி இண்டிபெண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்துட்டு 2. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸுக்கு 2 நான் ஜீரோ ஐஜன் வேல்யூஸ் தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் 0வாக தான் இருக்கும் ஐஜன் வேல்யூஸ். ஸோ இந்த 5 ஐஜன் வேல்யூவில் 3 ஐஜன் வேல்யூஸ் 0வாக இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 ஐஜன் வேல்யூவையும் λ1 அண்ட் λ2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா, சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ and product of eigenvalue of A equal to determinant value of A. சப்போஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா, இதில் உள்ள இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு சம்மேஷன் தான். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். அண்ட் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ தான் இங்கே இருக்குது. இதோட சம்மேஷன் எடுத்தீங்கன்னா λ1 + λ2 கிடைக்கும். ஸோ λ1 + λ2 இதோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த ட்ரேஸுக்கு வேல்யூ 5. இதை equation நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. இந்த 5 வேல்யூயும் ப்ராடக்ட் பண்ணுங்க, 0ன்னு கிடைக்கும்.
அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அதோட வேல்யூ இங்கே 0 தான் வரும். பிகாஸ் இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரோ எலிமெண்ட் சேமாக இருக்குதா? எந்த ஒரு மேட்ரிக்ஸ்லையும் ஏதாவது 2 ரோவோ அல்லது 2 காலமோ சேமாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான். ஸோ 0 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அண்ட் இங்கே 2 அன்னோன் இருக்கிறதுனால இன்னொரு ஈக்குவேஷனும் இருந்தால் தான் இந்த 2 வேல்யூவையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் சம் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ட்ரேஸ் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர். இங்கே ஏயோட ஐஜன் வேல்யூ தான் இங்கே இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்? ஜஸ்ட் இந்த 5 வேல்யூக்கும் ஸ்கொயர் எடுத்தால் போதும். அப்போ λ1 ஸ்கொயர், λ2 ஸ்கொயர், 0 ஸ்கொயர்னா 0 தான். ஸோ ரிமைனிங் 3 வேல்யூவும் 0. அப்போ சம் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன வரும்னா λ1 ஸ்கொயர் பிளஸ் λ2 ஸ்கொயர் பிளஸ் ரிமைனிங் எல்லாம் 0. அதனால சிம்பிளி இவ்வளோ தான் வரும். ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ வேணும். இதுக்கு நீங்கள் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மெயின் டயகோனல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயரை கொடுத்துருக்கக்கூடிய ஏ மேட்ரிக்ஸில் இருந்தே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னதுன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஏஐ ஜே ஸ்கொயர். இந்த ஏஐஜே அப்படிங்கிறது ஏ மேட்ரிக்ஸில் உள்ள எலிமெண்ட்ஸ். இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இது வந்துட்டு A11, இது வந்துட்டு A12, இது வந்துட்டு A13 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இங்கே வந்துட்டு எதர் 0 or 1 அப்படிப்பட்ட எலிமெண்ட் தான் இருக்குது. 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 தான் வரும், 0க்கு ஸ்கொயர் எடுத்தால் 0 தான் வரும். ஸோ இங்கே உள்ள எலிமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய சேம் எலிமெண்ட் தான் கிடைக்கும். இங்கே வந்துட்டு 13 பிளேஸில் 1 இருக்குது, ரிமைனிங் எல்லாமே 0 தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 13 அப்படின்னு தான் கிடைக்கும். தட் இஸ் இந்த சம்மேஷனுக்கு வேல்யூ 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ 13 தான். ஸோ இப்போ நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ இங்கே 13 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். அண்ட் λ1 ப்ளஸ் λ2 தி ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்துட்டு λ1 ஸ்கொயர் ப்ளஸ் λ2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு λ1 இன்ட்டு λ2. இதில் λ1 ப்ளஸ் λ2 இதோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருக்குது 5. அதுக்கு ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த λ1 ஸ்கொயர் ப்ளஸ் λ2 ஸ்கொயர் அதோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருக்குது 13 ப்ளஸ் ரிமைனிங் இங்கே இருக்கிறது 2 இன்ட்டு λ1 இன்ட்டு λ2. நமக்கு λ1 இன்ட்டு λ2க்கு வேல்யூ தானே வேணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் அடுத்த சைடுக்கு எடுத்துடலாம். 5 ஸ்கொயர்னா 25. அப்புறம் இந்த 13 லெஃப்ட் சைடில் எடுத்தால் -13 கிடைக்கும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு λ1 இன்ட்டு λ2. 25 மைனஸ் 13 அப்படின்னா 12. இதுலேருந்து λ1 இன்ட்டு λ2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ நமக்கு 12/2 கிடைக்கும். 12/2னா 6. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ இது வந்துட்டு 6. இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் லாம்டா வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூவாக இருந்ததுன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு λx தான் இருக்கும். இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஐஜன் வேல்யூவையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு x1, x2, x3, x4, x5 அப்படின்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே ஏ வந்துட்டு 5/5 மேட்ரிக்ஸ்னால எக்ஸ் மேட்ரிக்ஸில் 5 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். தட் இஸ் இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு λ இன்ட்டு எக்ஸ். எக்ஸுக்கு வேல்யூ x1, x2, x3, x4, x5. இப்போ நம்ம இதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அதே போல் ரைட் சைடு வேல்யூவையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் ரீஅரேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட் சைடு 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம் லெஃப்ட் சைடில். தட் இஸ் 1 இன்ட்டு x1னா x1, அடுத்தது 0 இன்ட்டு x2 ப்ளஸ் 0 இன்ட்டு x3 ப்ளஸ் 0 இன்ட்டு x4 ப்ளஸ் 1 இன்ட்டு x5 ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன வரும்னா இந்த λ இன்ட்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x1. அடுத்தது இங்கே உள்ள செகண்ட் ரோ எலிமெண்ட் கூட இந்த மேட்ரிக்ஸில் உள்ள காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ 0 இன்ட்டு x1 ப்ளஸ் 1 இன்ட்டு x2 ப்ளஸ் 1 இன்ட்டு x3 ப்ளஸ் 1 இன்ட்டு x4 அடுத்து ப்ளஸ் 0 இன்ட்டு x5 வரும். அதை எழுத வேண்டாம். ஈக்குவல் டு ரைட் சைடில் செகண்ட் எலிமெண்ட் என்ன வரும்னா λ இன்ட்டு இங்கே உள்ள x2. நீங்கள் ரிமைனிங் 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் தான் ரிப்பீட் ஆகி வரும். பிகாஸ் இங்கே மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 ரோ வேல்யூஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிமைனிங் ரோ வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 2 ரோக்கு ரெப்பிட்டிஷன் தான். ஸோ ரிமைனிங் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து லாம்டாக்கு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய x1, x2, x3, x4 அண்ட் x5 இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் நம்ம ஆர்பிட்ரரியாக வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் x1, x5, x1 இருக்குதுல்ல. தட் இஸ் இங்கே வந்துட்டு x1ம் x5ம் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். இந்த 2 வேல்யூவையும் நம்ம ஏ அப்படின்ட்டு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்னா a ப்ளஸ் ஏ தட் இஸ் 2a ஈக்குவல் டு λ இன்ட்டு ஏன்னு கிடைக்கும்.
இதில் ஏ கேன்சல் பண்ணிட்டோம்னா லாம்டாக்கு வேல்யூ 2 அப்படின்னு வந்துடும். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் x2 x3 x4 இருக்குது. இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம b அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்னா b + b + b தட் இஸ் 3b = lambda into b ன்னு இருக்கும். இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உள்ள b கேன்சல் பண்ணிருங்க, லாம்டாக்கு வேல்யூ 3ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து லாம்டாக்கு வேல்யூ 2ன்னு கிடைச்சதா, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து லாம்டாக்கு வேல்யூ 3. ஸோ ரெண்டு நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ இதெல்லாம்னா 2ம் 3ம். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 6 தானே. இதுதான் required சொல்யூஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் பி இஸ் டேஷ். இங்கே பி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. பட் ஐஜன் வேல்யூ கொடுக்கல, மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதான் ரெக்கார்டு சொல்யூஷன். இது வந்துட்டு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலம் எலிமெண்ட்டை அகெயின் நம்ம அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஆர்டினரி மெத்தடில் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க அல்லது இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அப்படி செய்யுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி ஸ்லாண்டிங்கில் ஒரு லைன் போடுங்க. இந்த லைன் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். 2 × -3 -6, -6 × -1 +6, தென் ப்ளஸ். அடுத்த லைன் அடுத்த நம்பர்லேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக போடணும். இந்த லைனில் டச் பண்ணுற 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரும், தென் ப்ளஸ். அடுத்தது ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு லைன் போடுங்க. இந்த லைனில் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8 அப்படின்னு கிடைக்கும், தென் மைனஸ் ஆஃப். அடுத்தது இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ இதில் இருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக லைன் போடுங்க. இந்த லைனை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும், தென் ப்ளஸ். அடுத்த நம்பர் இதில் இருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக லைன் போடுங்க. இந்த லைனை டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும், தென் ப்ளஸ். அடுத்த வேல்யூலேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டிங்கன்னா இந்த லைனில் 3 வேல்யூ டச் பண்ணிட்டு இருக்கு. இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் 14 வரும், தென் மைனஸ் இங்கே வந்துட்டு 12 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா +2 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் ஆல்ஃபா பீட்டா பி 2 நான்-zero ரியல் நம்பர்ஸ் அண்ட் v1 v2 be 2 non-zero ரியல் வெக்டர்ஸ் ஆஃப் சைஸ் 3/1. தட் இஸ் v1 and v2 ரெண்டுமே காலம் வெக்டர். சப்போஸ் v1 and v2 satisfies these conditions அண்ட் ஆல்சோ ஏ அப்படிங்கிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வரும். அதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஏக்க ஐஜன் வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, சப்போஸ் லாம்டாங்கிறது ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ அப்படின்னா ஏ எக்ஸுக்கு வேல்யூ ஈக்குவல் டு லாம்டா எக்ஸாக இருக்கணும். இங்கே v1 v2ங்கிறது 2 காலம் வெக்டார் அப்படின்னு இருக்குதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு a × v1 கண்டுபிடிக்கலாம், அப்புறம் a × v2க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் a × v1 இதோட வேல்யூ லாம்டா × v1 அப்படின்னு வந்ததுன்னா லாம்டாங்கிறது தான் ஐஜன் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே ஏக்க வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் × v1. இப்போ இந்த v1 கொண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய 2 டேர்ம்லையும் இந்த ரைட் சைடில் தான் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா × v1 × v1 டிரான்ஸ்போஸ் × இந்த v1, then plus beta into v2 into v2 transpose into v1. இங்கே v1 into v1 transpose அதுக்கு வேல்யூ இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 1னா ஆல்ஃபா தான். அடுத்தது v2 transpose into v1 இதோட வேல்யூ 0. பிகாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், v1 transpose into v2 இதுக்கு வேல்யூ 0 அப்படின்னா v1 and v2 வெக்டார் வந்துட்டு ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். அதான் மீனிங். அப்படின்னா v2 டிரான்ஸ்போஸ் into v1 அதுக்கு வேல்யூவும் 0வாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இங்கே 0 போட்டுடலாம். அப்போ செகண்ட் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ சிம்பிளி ஆல்ஃபா இன்ட்டு இந்த பிளேஸில் 1 வரும், தென் இன்ட்டு இங்கே v1 வரும். செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக 0வாக மாறிடும். இங்கே a × v1ஓட வேல்யூ ஆல்ஃபா × v1 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ ஆல்ஃபாங்கிறது ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ. ஓகே, அடுத்த a × v2 கண்டுபிடிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்னதுன்னா ஆல்ஃபா இன்ட்டு இங்கே இருக்குது, தென் இன்ட்டு இந்த v2. இப்போ இந்த v2 கொண்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 2 டேர்ம்லையும் ரைட் சைடு ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு v1 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு v2 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு v2 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு v2. இதில் v2 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு v2 இதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 1. பட் v1 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு v2 இதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0வாக மாறிடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரோம்னா, இங்கே உள்ள பீட்டா இருக்கும், இங்கே உள்ள அந்த v2 இருக்கும், அண்ட் இதுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ a × v2 இதோட வேல்யூ பீட்டா × v2. ஸோ பீட்டாங்கிறது ஏக்க இன்னொரு ஐஜன் வேல்யூ. ஸோ இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. பட் இங்கே ஏ வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
எந்த ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கும் 3 ஐஜன் வேல்யூஸ் கிடைக்கும். அதில் 2 ஐஜன் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபாவும் பீட்டாவும். தேர்ட் ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும் அதை அடுத்தது கண்டுபிடிக்கணும். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் இதில் வந்துட்டு ரைட் சைடில் பாருங்கள் 2 டேர்மோட அடிஷனில் இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ் தான். இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் V1 இன்டு V1 டிரான்ஸ்போஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே V1 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு காலம் மேட்ரிக்ஸ். தட் இஸ் இங்கே ஒரு காலம் தான் இருக்கும். V2லையும் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் V1 இதோட ரேங்க் 1 அண்ட் ஆல்சோ V2ங்கிற மேட்ரிக்ஸுக்கு ரேங்கும் 1 தான். V1 மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் 1னா V1 டிரான்ஸ்போஸுக்கு ரேங்கும் 1 தான். சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் n அண்ட் பி மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் n அப்படின்னா ஏ இன்ட்டு பி 2 மேட்ரிக்ஸுக்கு ப்ராடக்ட்டுக்கு ரேங்க் எப்படி இருக்கும்னா லெஸ் than or equal to n-ஆக இருக்கும். தட் இஸ் n-ஆக இருக்கும் அல்லது அதோட கம்மியாக தான் இருக்கும். இங்கே V1க்கு ரேங்க் 1, V1 டிரான்ஸ்போஸுக்கு ரேங்கும் 1 அப்படின்னா V1 இன்ட்டு V1 டிரான்ஸ்போஸுக்கு ரேங்க் லெஸ் than or equal to 1-ஆக இருக்கும். சிமிலர்லி V2 இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் 1, V2 டிரான்ஸ்போஸுக்கு ரேங்கும் 1 அப்படின்னா ரெண்டுக்கு ப்ராடக்ட்டுக்கு ரேங்க் எப்படி இருக்கும் less than or equal to 1-ஆக தான் இருக்கும். ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ் இதோட ரேங்க் என்ன வரும்னா less than or equal to 1 + 1னா 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இது வந்துட்டு less than or equal to 2 அப்படின்னா இதோட ரேங்க் 2-ஆக இருக்கும் அல்லது 2-ஓட லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஏ மேட்ரிக்ஸுக்கு டைமென்ஷன் வந்துட்டு 3/3. பட் அந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் மேக்ஸிமம் 2-ஆக தான் இருக்கும், 3-ஆக இருக்க பாசிபிள் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு ஐஜன் வேல்யூ 0-ஆக தான் இருக்கும். ஸோ இங்கே தேர்ட் ஐஜன் வேல்யூ வந்துட்டு 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 0 ஆல்ஃபா பீட்டா. தட் இஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஏ மேட்ரிக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸ், ஆர் மேட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா ஐஜன் வேல்யூவையும் கேட்கல. இது வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ இதுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூவை தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் லாம்டாங்கிறது ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு ஏஎக்ஸ் அப்படி தான் இருக்குது, ரைட் சைடு ஆர்னு இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஆரை லாம்டா இன்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எக்ஸ் இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சதுன்னா இந்த லாம்டா தான் ஒரு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2, 1, 4. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆரை சம் நம்பர் இன்டு இந்த காலம் மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்மில் எழுத முடியுதான்னு பார்க்கணும். இந்த காலம் மேட்ரிக்ஸில் 16 காமனாக எடுத்து பாருங்கள். தட் இஸ் இந்த ஆர் மேட்ரிக்ஸ் இதில் நீங்கள் 16 காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் 2 இருக்கும், இங்கே ரிமைனிங் 1 இருக்கும், இங்கே ரிமைனிங் 4 இருக்கும். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ஏஎக்ஸை நம்ம எப்படி எழுதிடலாம்னா 16 இன்டு இந்த வேல்யூ 2, 1, 4. இங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதோட வேல்யூ இப்படி தான் இருக்குது 2, 1, 4 தான் இருக்குது. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்முலே இங்கே இருக்குதா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி வேல்யூ ஆஃப் தி டாட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஐஜன் வெக்டார்ஸ் கரஸ்பாண்டிங் டு எனி பேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ 4/4 சிமெட்ரிக் பாசிட்டிவ் டெஃபினிட் மேட்ரிக்ஸ் இஸ் டேஷ். இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதோட டிஃப்ரெண்ட் ஐஜன் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக தான் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த 2 காலம் வெக்டார்ஸ் இதுக்கு நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 0 வரும். தட் இஸ் x1 அப்படின்னு ஒரு ஐஜன் வெக்டார் இருக்குது, x2 இன்னொரு ஐஜன் வெக்டார் இருக்குதுன்னா ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட்னா என்ன மீனிங்னா x1 டிரான்ஸ்போஸ் x2 இதோட வேல்யூ 0-ஆக இருக்கும், அதுதான் மீனிங். ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு 0. நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் a 3/3 மேட்ரிக்ஸ் வித் எவரி எலிமெண்ட் பீயிங் ஈக்குவல் டு 1. இட்ஸ் ஒன்லி நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ இஸ் டேஷ். ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் 1 அப்படின்னாக்க மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும். இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள் எல்லா ரோவிலையும் உள்ள வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சம் பண்ணுங்கள், வேல்யூ சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோக்கு சம்மேஷன் 3, செகண்ட் ரோவை சம் பண்ணுங்கள் 3, தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டை சம் பண்ணுங்கள் 3 வரும். இப்படி ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா ரோ எலிமெண்ட்டுக்கு சம்மேஷன் சேமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஒரு ரியல் ஐஜன் வேல்யூ என்னவாக இருக்கும்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு 3-ஆக தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் உண்டு, அதில் ஒரு ஐஜன் வேல்யூ 3, ரிமைனிங் ஐஜன் வேல்யூ 0-ஆக இருக்கும்.
எப்படி இந்த ஐஜன் வேல்யூ 0 வரும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸில் பாருங்க ஒரே ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் எல்லா ரோ எலிமெண்ட்டும் சேமா இருக்குதா. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்துட்டு 1 தான். ரேங்க் 1னா கண்டிப்பா இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரே ஒரு நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ இருக்கும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0வா தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா ஒரு ஐஜன் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 3, ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0. சப்போஸ் ஒரு 4/4 மேட்ரிக்ஸ் இருக்குது, எல்லா வேல்யூஸும் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் பாருங்க எல்லா ரோல உள்ள வேல்யூஸ்க்கு சம்மேஷனும் சேமா இருக்கு, விச் இஸ் ஈக்குவலன் டு 4. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ 4 இருக்கும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்துட்டு 1 தான். ஸோ இந்த ஒரு நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ தான் இருக்கும். ரிமைனிங் எல்லா ஐஜன் வேல்யூவும் 0வா இருக்கும். ஜெனரலாக நம்ம வந்துட்டு இதை இப்படி சொல்லிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் உள்ள நான் ஜீரோ ஐஜன் வேல்யூ வந்துட்டு 3. இந்த கொஸ்டின்லேயும் பாருங்க இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ரியல் ஐஜன் வேல்யூவை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயும் எல்லா ரோல உள்ள வேல்யூவையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, 15 கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ரியல் ஐஜன் வேல்யூ இந்த 15ஆக தான் இருக்கும். நமக்கு அந்த ரியல் ஐஜன் வேல்யூ மட்டும் தான் தேவை, ரிமைனிங் ஐஜன் வேல்யூ தேவையில்லை. ஸோ இம்மிடியேட்டாக நமக்கு இதோட ஆன்சர் 15 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க இந்த மேட்ரிக்ஸோட லார்ஜஸ்ட் ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க டயகோனல் எலிமெண்ட் எல்லாம் 0வா இருக்குது. சப்போஸ் இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் இங்க உள்ள வேல்யூஸ் எல்லாம் 1 அப்படின்னு வந்ததுன்னா இதோட லார்ஜஸ்ட் ஐஜன் வேல்யூ 4 அப்படின்னு எழுதிடலாம். பட் இங்க மெயின் டயகோனல் வேல்யூஸ் எல்லாம் 0வா இருக்குது. பட் இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதிடலாம்னா எல்லா என்ட்ரிஸும் 1 வரக்கூடிய ஒரு 4/4 மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு 4/4 யூனிட் மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும்னா டயகோனல் எலிமெண்ட் எல்லாம் 0வா மாறிடும். தட் இஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இதே மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் தான் பார்த்தோம். இதில் உள்ள ஈச் ரோக்கு சம்மேஷன் 4 தானே. ஸோ இதோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு 4, ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0. இது வந்துட்டு ஒரு 4/4 மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே 4 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே உள்ள ரிமைனிங் 3 ஐஜன் வேல்யூவும் 0. அண்ட் இது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ். தட் இஸ் இது வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் இதுதான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. ஸோ 1 1 1 1. இப்போ இந்த ஐஜன் வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து ஃபர்ஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க, 3 கிடைக்கும். தென் செகண்ட்லேருந்து செகண்ட் மைனஸ் பண்ணுங்க, -1. தேர்ட்லேருந்து தேர்ட் மைனஸ் பண்ணுங்க, ஃபோர்த்லேருந்து ஃபோர்த்தை மைனஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு ஐஜன் வேல்யூ இப்படி கிடைக்கும். இதில் உள்ள லார்ஜஸ்ட் ஐஜன் வேல்யூனா 3 தான். ஸோ 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட்டுக்கு மாடுலஸ் வேல்யூ அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இங்க ஐஜன் வேல்யூ கொடுக்கல, பட் அந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். பட் இது வந்துட்டு ஒரு 4/4 மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் வந்துட்டு எப்போதும் கண்டுபிடிக்கிறது போல கண்டுபிடிச்சா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக செய்யலாம். அண்ட் இதில் உள்ள எலிமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இதை எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்க 1, அடுத்தது 2 இருக்குது, அடுத்தது 4 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். தென் 8 2 அப்படின்னு எழுதிடலாம். செகண்ட் ரோவில் 1, அடுத்தது 3, 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 27 3 கியூப் எழுதலாம். தேர்ட் ரோவை 1 4 4 ஸ்கொயர் 4 கியூப் அப்படி எழுதலாம். லாஸ்ட் ரோவை 1 5 5 ஸ்கொயர் 5 கியூப் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னாக்க இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா வந்துட்டு இங்கே இருக்குது. தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் xj மைனஸ் xi. ஜேக்க வேல்யூ ஐக்க வேல்யூவோட பெருசாக இருக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்க 2ஓட பவர்ஸில் எழுதியிருக்கிறோம். செகண்ட் ரோவில் இங்கே 3க்கு பவர்ஸில் இருக்குது. அடுத்தது 4ஓட பவர்ஸ் வச்சு எழுதியிருக்கிறோம். தென் 5ஓட பவர்ஸில் இருக்குது. ஸோ இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதை x1 அசிம் பண்ணிக்கலாம். இது x2, இது x3, இது x4. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்கும், ஃபேக்டர்ஸ் ஃபார்மில் இருக்கும். எல்லா பாசிபிள் பெயரையும் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு பெரிய நம்பர் எழுதணும். x1லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, பிகாஸ் x1 மைனஸ் x1னா 0 தான். ஸோ x2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். x2 மைனஸ் x1 எழுதலாம். அடுத்தது x3 வச்சு வர காம்பினேஷன் எல்லாம் எழுதலாம். x3 மைனஸ் x1, அப்புறம் x3 மைனஸ் x2, அடுத்தது x4 வச்சு வரக்கூடிய பாசிபிள் எல்லாம் எழுதணும். x4 மைனஸ் x1, x4 மைனஸ் x2, x4 மைனஸ் x3 வரைக்கும் தான் எழுதணும். x4 மைனஸ் x4 வராது. அப்புறம் x5 இல்லைல்ல, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டா போதும். x2க்கு வேல்யூ இங்கே இருக்குது 3, x1க்கு வேல்யூ இங்கே இருக்குது 2, 3 மைனஸ் 2னா 1. அப்போ இந்த ஃபேக்டருக்கு வேல்யூ 1. அடுத்து பாருங்க x3 மைனஸ் x1,
இதான் x3, இது x1. இதுலேருந்து 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2 வரும். அடுத்தது x3 மைனஸ் x2 வேல்யூ பாருங்க. x3க்கு வேல்யூ 4, x2க்கு வேல்யூ 3. ரெண்டே மைனஸ் பண்ணால் 1 வரும். அடுத்து x4 மைனஸ் x1, இதான் x4, இது x1. மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வரும். அடுத்தது x4 மைனஸ் x2, 5 மைனஸ் 3னா 2. அடுத்து x4 மைனஸ் x3, 5 மைனஸ் 4னா 1. இப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாம். 1 into 2 into 1 into 3 into 2 into 1, that is 12 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்க்கு வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ வந்துட்டு 12ன்னு கிடைக்கும். இதோட அப்சல்யூட் வேல்யூவும் 12 தான். ஸோ ஆன்சர் 12. சப்போஸ் இதில் 1 more row and column இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் அடுத்த காலம் வந்துட்டு 2 power 4, 3 power 4, இங்கே வந்துட்டு 4 power 4, இங்கே வந்துட்டு 5 power 4, அண்ட் லாஸ்ட் ரோ வந்துட்டு 1, 6, 6 ஸ்கொயர், 6 கியூ, 6 power 4 இப்படி இருக்குதுன்னா நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆரில் இன்னும் கொஞ்சம் ஃபேக்டர்ஸ்க்கு ப்ராடக்ட் வரும். தட் இஸ் இங்கே அடிஷ்னலாக x5ம் வரும்ல. ஸோ x5 வச்சு வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதணும். x5 மைனஸ் x1, x5 மைனஸ் x2, x5 மைனஸ் x3, x5 மைனஸ் x4, இவ்வளோ ஃபேக்டர்ஸும் அடிஷ்னலாக இங்கே ப்ராடக்ட் பண்ணணும். இதே போல் 4/4 மேட்ரிக்ஸுக்கு பதிலாக 3/3 மேட்ரிக்ஸ் இவ்வளோ இருந்தால் கூட நீங்கள் இதே போல் சால்வ் பண்ணலாம். பட் அப் டு x3 இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ஃபேக்டர்ஸில் எழுதணும். ரிமைனிங் ஃபேக்டர்ஸை விட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் P கொடுத்துருக்காங்க. அதோட ஐஜன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஐஜன் வேல்யூஸ் தான். ஸோ இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம்னா sum of eigen values equal to trace value of given matrix and product of eigen value equal to determinant value of given matrix. இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும் பாருங்க. ஜஸ்ட் மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, 15 வரும். அண்ட் இந்த 4 ஆப்ஷனில் உள்ள ஐஜன் வேல்யூஸில் சம்மேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் A அண்ட் C இந்த ரெண்டுக்கும் தான் சம்மேஷன் 15 வரும். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி இதை செட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் Pக்கு வேல்யூ வேணும். இந்த P மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்க. இது வந்துட்டு பிளாக் மேட்ரிக்ஸ் போல இருக்குது. இங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, இதை A, அண்ட் இந்த 2/2 மேட்ரிக்ஸ் B, அண்ட் இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எல்லாம் 0ல் தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2/2 மேட்ரிக்ஸை Cன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு AB0C இந்த ஃபார்மில் இருக்குது. தட் இஸ் இந்த P மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த டயகோனலில் இருக்கக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் பண்ணினாலே போதும். இதில் A மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. 0 into 3, 0 minus 1 into minus 2னா -2. ஸோ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 2 மாறிடும். தென் இன்டூ இந்த C மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. 6 into 6னாக்கி 36 minus 1 into 1னா 1, that is 35. 2 into 35னா 70. இந்த 2 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் C இதில் உள்ள எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா தான் 70 வரும். ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா sum of eigen values equal to trace value of given matrix. இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸ் வேல்யூ என்ன வரும் பாருங்க. இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா +1. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் உள்ள ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் +1 வருது பாருங்க, அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இதில் உள்ள ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் தான் +1 வரும். மீதி எல்லா ஆப்ஷன்லேயும் சம்மேஷன் +1 வராது. ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 2 ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா sum of eigen values of A equal to trace of A. மெயின் டயகோனல் எலிமெண்டோட சம்மேஷன் அதுதான் ட்ரேஸ். அதோட வேல்யூ வந்துட்டு P+1. இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த 3 ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஒரு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 3. ரிமைனிங் 2 ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த C ஆப்ஷனில் உள்ள இந்த P-2 இதை இந்த 3 கூட ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு P+1 தட் இஸ் அந்த ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் C இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஐஜன் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம 2 மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு மெத்தட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற மெத்தட். என்ன ப்ராப்பர்ட்டினா sum of eigen value of given matrix equal to trace of given matrix. இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் given matrix equal to determinant of given matrix. இதில் நீங்கள் எப்போதும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணி பார்க்கணும்.
சம்டைம்ஸ் இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். சில டைம் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல இருக்கும். அப்படி உள்ள கேஸில் மட்டும் இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே நமக்கு இந்த 4 ஆப்ஷன்லேயுமே பாருங்கள் இந்த ஐஜன் வேல்யூவோட சமேஷன் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் உள்ள ட்ரேஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ட்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்டோட சமேஷன் இதோட வேல்யூ வந்துட்டு 3a. அண்ட் இந்த 4 ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐஜன் வேல்யூஸ் இதோட சமேஷனும் பாருங்க எல்லா ஆப்ஷன்லையும் 3a தான் வருது. ஸோ நம்ம இங்கே ரெண்டாவது கண்டிஷனையும் செக் பண்ணலாம். அதுக்கு டிட்டர்மினன்ட் பீக்க வேல்யூ வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆர்டினரி மெத்தட் யூஸ் பண்ணுங்க அல்லது இன்னொரு வேல கூட இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா இங்க உள்ள அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலம் இந்த வேல்யூஸ் எல்லாம் அகைன் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த லைன் டச் பண்ற 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அப்போ AQ கிடைக்கும். தென் பிளஸ் அடுத்தது இந்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 0 வரும். அடுத்தது இந்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற இந்த 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0 வரும். தென் மைனஸ் அடுத்தது இந்த லைன் டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அப்போ 0 கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது இந்த லைன் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூ இதையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா A கிடைக்கும். அடுத்தது இந்த லைன் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா A கிடைக்கும். அண்ட் இதோட வேல்யூ வந்துட்டு AQ. தென் மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2A வரும். இதுதான் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் உள்ள ஐஜன் வேல்யூஸ்க்கு ப்ராடக்ட் இந்த வேல்யூ வருது பார்க்கணும். இதில் இந்த BCD இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் வராது. ஆப்ஷன் ஏல உள்ள இந்த 3 வேல்யூயும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் வரும். பிகாஸ் இதில் உள்ள இந்த 3 வேல்யூக்கு ப்ராடக்ட் பாருங்க A இன்டு A minus root 2 into A plus root 2. இதில் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த ஃபேக்டர் பாருங்க A plus B into A minus B அந்த ஃபார்ம்லேயே இருக்குதா. ஸோ இதை நம்ம வந்துட்டு A square minus root 2 the whole square அப்படி எழுதிடலாம். அவுட் சைடில் ஒரு A இருக்கும். That is A into A square minus root 2 the whole square na 2. இப்போ இந்த A அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய 2 வேல்யூடையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா AQ minus 2A கிடைக்கும். which is equivalent to இந்த determinant value. ஸோ ஆப்ஷன் A தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னதுன்னா இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக் ட்ரை டயகோனல் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் ட்ரை டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்னா இங்கே உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட் இதெல்லாம் சேம் வேல்யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு 2 சைடில் உள்ள அந்த ஆஃப் டயகோனல் என்ட்ரிஸ் தட் இஸ் இந்த மெயின் டயகோனலுக்கு அடுத்த டயகோனல் இந்த வேல்யூஸும் அதுக்கு பிலோ வரக்கூடிய இந்த டயகோனலில் உள்ள வேல்யூஸும் சேமாக இருக்கும். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் 0வாக இருக்கணும். இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம சிமெட்ரிக் ட்ரை டயகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இங்க கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்லயும் பாருங்க இங்க மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் சேமா இருக்குதா. அண்ட் அதுக்கு அபோவ் பிலோ வரக்கூடிய டயகோனல்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் பாருங்க சேமா இருக்குது. இங்கேயும் 1 1 இங்கேயும் 1 1 அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் 0வா இருக்குது. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னாக்க ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா வந்துட்டு A plus 2B into cos k pi divided by n plus 1. இதுல உள்ள இந்த nங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் ரோ ஆர் காலம். அண்ட் நியூமரேட்டர்ல ஒரு k இருக்குது பாருங்க. இந்த k வேல்யூ எப்படி இருக்கும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்ன வரும்னா A plus 2B into cos of k into pi divided by n plus 1 where k வேல்யூ 1 2 3. பிகாஸ் இங்கே என்னுக்கு வேல்யூ 3 தானே. இப்போ நம்ம இதில் கேக்க வேல்யூஸ் 1 2 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூஸையும் இம்மிடியேட்டாக எழுதிடலாம். அண்ட் இங்கே ஏக்க வேல்யூ பாருங்க தட் இஸ் இந்த மெயின் டயகோனலில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இதுதான் A. இங்கே A அப்படியே தான் இருக்குது, ஏனி தான் இருக்குது. பட் இங்கே Bக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ நமக்கு இந்த 3 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் வரும்னா A plus 2 into B that is 2 into 1 into cos first k க்கு 1 போட்டுக்கலாம். so 1 into pi by n plus 1 இங்க n க்கு வேல்யூ 3 so 3 plus 1 னா 4. next ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா A plus 2 into cos k into pi k க்கு அடுத்த வேல்யூ 2 so 2 into pi divided by 4. then third ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா A plus 2 into cos 3 pi divided by 4 into cos pi by 4 இதோட வேல்யூ 1 by root 2. so 3 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் வரும்னா A plus 2 into cos pi by 4 க்கு வேல்யூ 1 by root 2. then second eigen value A plus 2 into இதில் இந்த 2 and 4 cancel பண்ணிங்கன்னா pi by 2 வரும். cos pi by 2 க்கு வேல்யூ 0. so simply A கிடைக்கும். then மூணாவது eigen value A plus 2 into cos 3 pi by 4 இதோட வேல்யூ minus 1 by root 2. that is A plus the 2 by root 2 அப்படின்னா root 2 A, மூணாவது ஐஜன் வேல்யூ A minus root 2. இந்த மூணாம் தான் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ். தட் இஸ் இந்த ஆப்ஷன் ஏல உள்ளது தான் கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஏ அப்படின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு பி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ரிக்ஸ் ஏ யூஸ் பண்ணி. அண்ட் கொஸ்டினில் பி மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் தான் கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா, ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக பிக்கு ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் பண்ணினா போதும். பிக்கு ஐஜன் வேல்யூ தெரியணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு ஐஜன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 4 பிளாக் இருக்குது. எதெல்லாம்னா இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இதை பின்னு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2x1 மேட்ரிக்ஸ். அண்ட் இதில் பாருங்கள், இங்கே எலிமெண்ட் எல்லாம் 0ஆக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம 0னு அசிம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த 1x1 மேட்ரிக்ஸ் இதை வந்துட்டு டின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் இங்கே ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா BC0D அப்படின்னு இருக்குது. இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இதில் உள்ள அந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ வரக்கூடிய பிளேஸில் வேல்யூ 0வாக இருக்குதா. இங்கே இந்த அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ் ஏயோட ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தால் போதும்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மெயின் டயகோனலில் 2 மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பி அண்ட் டி மேட்ரிக்ஸ். இந்த 2க்கு ஐஜன் வேல்யூவையும் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் ஐஜன் வேல்யூ ஆஃப் பி கமா ஐஜன் வேல்யூ ஆஃப் டி. இந்த பி மேட்ரிக்ஸ் இது வந்துட்டு ஒரு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இந்த மெயின் டயகோனலுக்கு அபவ் வரக்கூடிய பிளேஸ்ல வேல்யூ பாருங்க 0வா இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா, இதுல உள்ள அந்த மெயின் டயகோனல் எலிமெண்டா தான் இருக்கும். தட் இஸ் 1 and 2. இந்த ரெண்டும் தான் மேட்ரிக்ஸ் பிக்கு ஐஜன் வேல்யூ. அடுத்தது டி மேட்ரிக்ஸ் பாருங்க, இது வந்துட்டு ஒரு 1x1 மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய சேம் வேல்யூ தான், -2. ஸோ இந்த மூணம் தான் மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ. இப்போ நம்ம பி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன செய்தால் போதும்னா, ஃபர்ஸ்ட் ஏயோட ஐஜன் வேல்யூ 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ ஏக்கு ஐஜன் வேல்யூ 1 இருக்கிறப்ப பிக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு இங்கே ஏ கியூ. ஸோ 1 minus 1 square minus 4 into 1 plus 5 into I. I அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ அதை விட்டுருங்க அப்படியே. பிகாஸ் அதோட ஐஜன் வேல்யூ 1 1 1 அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏயோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2. இப்போ நம்ம ஏக்கு 2 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ பிக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா 2q minus 2 square minus 4 into 2 then plus 5 which is equal to 2q na 8, 2 square na 4, 4 into 2 na 8. லாஸ்ட்ல plus 5 இருக்கும். இங்க இந்த plus 8 minus 8 கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே -4 அண்ட் +5 இருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அடுத்த ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ வந்துட்டு -2. இப்போ ஏக்கு -2 இந்த ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2q -8 வரும். தென் -2 the whole square na +4. அடுத்தது -4 into -2 அப்படின்னா +8 வரும். தென் +5. இதில் -8 +8 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ பியோட 3 ஐஜன் வேல்யூவும் 1 1 1. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு ஜஸ்ட் இந்த 3 ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் எடுத்தால் போதும். 1 into 1 into 1னா 1 தான். ஸோ பி மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 தான். அண்ட் இங்கே அப் டு 1 டெசிமல் பிளேசஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 1.0 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து C+Dக்கு வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூஸும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்க நிறைய பிளேசஸில் 0 இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஏதாவது அப்பர் ட்ரையாங்குலர் அல்லது லோவர் ட்ரையாங்குலர் ஆர் டயகோனல் பிளாக் மேட்ரிக்ஸாக எழுத முடிஞ்சதுன்னா அதோட ஐஜன் வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுலயே பாருங்க, நம்ம இந்த மேட்ரிக்ஸை இப்படி டிவைட் பண்ணணும்னா இதுல 4 பிளாக்ஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இது வந்துட்டு ஒரு 1x1 மேட்ரிக்ஸ். இதை பி அப்படின்னு அசிம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் 0வா இருக்குது. ஸோ இதை 0னே வச்சுக்கலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள எலிமெண்ட்டும் 0வா தான் இருக்குது. பட் இங்க வந்துட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம C எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இப்போ எந்த ஃபார்முல இருக்குதுன்னா B0 0C இந்த ஃபார்முலே இருக்குது. இது வந்துட்டு ஒரு டயகோனல் பிளாக் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்தால் போதும்னா ஜஸ்ட் இதில் டயகோனலில் இருக்கக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவையும் கண்டுபிடிச்சாலே போதும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
பி மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 1/1 மேட்ரிக்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ. ஸோ பி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 1. அடுத்தது சி வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். இதுக்கு ஐஜன் வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இந்த ஐஜன் வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுலயே சம்டைம் சி பிளஸ் டிக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியும். இங்க ஏ மேட்ரிக்ஸ் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதோட ஒன் ஆஃப் தி ஐஜன் வேல்யூ 1 தானே, அதுவும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுல ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் 1 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப லெஃப்ட் சைடு வந்துட்டு 6 × 1 இன்வர்ஸ் வரும். 1 இன்வர்ஸ்னா 1/1, அதோட வேல்யூ 1 தான். ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஸ்கொயர், ஏக்கு 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயருக்கு வேல்யூ 1. தென் பிளஸ் சி × 1னா சி தான், பிளஸ் டி × ஐ. இந்த ஐ அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் பாருங்க நம்பர்ஸ்ல இருக்குது, மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இல்ல. ஸோ நம்ம அந்த ஐயை நம்ம விட்டுறலாம். இதுல இருந்து இந்த சி பிளஸ் டி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1 லெஃப்ட் சைட்ல எடுத்துடலாம். அப்போ சி பிளஸ் டிக்கு வேல்யூ 6 - 1 தட் இஸ் 5 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கோட ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் உண்டு. அந்த 3 ஐஜன் வேல்யூஸ்ல 2 ஐஜன் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம், லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். எதெல்லாம்னா sum of eigen values of A equal to trace value of A and product of eigen values of A equal to determinant value of A. இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ என்ன வரும்னா, ட்ரேஸ்னா ஜஸ்ட் மெயின் டயகோனல் எலிமெண்ட் எல்லாம் சம் பண்ணா போதும். இதோட வேல்யூ 4. சப்போஸ் λ1, λ2 அண்ட் λ3 இந்த 3 தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ அப்படின்னா இந்த 3ஐயும் சம் பண்ணுனீங்க அப்படின்னா 4 வரணும். அப்புறம் இந்த 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுனீங்க அப்படின்னாக்க இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூக்கு ஈக்குவலாக வரணும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை ஆர்டினரி மெத்தடில் கண்டுபிடிங்க, அல்லது இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலம் வேல்யூஸை அடுத்தது இப்படி வரிசையாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லாண்டிங் லைனில் இருக்கிற 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அதே போல் அடுத்ததாக ஸ்லாண்டிங் லைனில் இருக்கக்கூடிய 3 வேல்யூ அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் லைன்ல இருக்கக்கூடிய 3 வேல்யூ, எல்லா லைன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -60 வரும். அடுத்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூ ப்ராடக்ட் பண்ணோம்னா -24 கிடைக்கும். அடுத்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணோம்னா -24 வரும். தென் மைனஸ் ஆஃப் அடுத்தது இந்த 3 ஸ்லாண்டிங் லைன்லயும் டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி அடுத்த பிராக்கெட்ல எழுதணும். இந்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணோம்னா -16 வரும். அண்ட் அடுத்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணோம்னா -54 கிடைக்கும். அண்ட் அடுத்த இந்த லைன்ல டச் பண்ணிட்டு இருக்கிற 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணோம்னா -40 கிடைக்கும். அண்ட் இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா -108 வரும். அண்ட் இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா -110 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +110. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் +2 கிடைக்கும். அதுதான் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இங்கே λ1 × λ2 × λ3 இதோட வேல்யூ +2 இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க, ஃபர்ஸ்டா இருக்கிறது லோவஸ்ட் வேல்யூ, செகண்டா இருக்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. அண்ட் இந்த 2 வேல்யூக்கு சம் எடுத்தோம் அப்படின்னாலே 4 வந்துடும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இன்னொரு ஐஜன் வேல்யூ கண்டிப்பாக 0வா தான் இருக்கணும். பிகாஸ் சம் ஆஃப் 3 ஐஜன் வேல்யூ இது வந்துட்டு 4 தான் வரணும். அண்ட் ஆல்சோ இந்த 3 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுனா 2 வராது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அதே போல தான் ஆப்ஷன் பியில் இதான் லோவஸ்ட் வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ. 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 தான் வரும். அப்போ 3வது ஐஜன் வேல்யூ கண்டிப்பாக 1 தான் இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் 4 கிடைக்கும். அண்ட் அந்த 1 வந்துட்டு இந்த 2 வேல்யூக்கு மிடில் தான் இருக்குது. பட் இந்த 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 2 வராது. ஸோ ஆப்ஷன் பியும் ராங் ஆன்சர் தான். ஆப்ஷன் சியில் பாருங்க, இதான் லோவஸ்ட் வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ. 2 ஆட் பண்ணாலே 4 வந்துடும். ஸோ 3வது ஐஜன் வேல்யூ கண்டிப்பாக 0வா தான் இருக்கணும். அண்ட் அந்த 0 வந்துட்டு இந்த 2 வேல்யூக்கு மிடில் வராது. பிகாஸ் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ தான். அண்ட் ஆல்சோ இந்த 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுனா 2 வராது. ஸோ ஆப்ஷன் சியும் ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் டியில் பாருங்க, இதான் லோவஸ்ட் வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ. 2 ஆட் பண்ணுனா 3 தான் வரும். ஸோ இன்னொரு ஐஜன் வேல்யூ கண்டிப்பாக 1 தான் இருக்கும். அப்போ தான் இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ இங்கே மிடில் வரக்கூடிய வேல்யூ 1. இந்த 1 வந்துட்டு மிடில்லையும் வரும். பிகாஸ் ஆல்ரெடி இங்கே லோவஸ்ட்டாக இருக்கிறது 1 தான். அண்ட் இந்த 1 அடுத்தது எழுதிக்கலாம். அடுத்தது 2. இந்த 3 தான் இதுக்கு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். பிகாஸ் இந்த 3க்கு ப்ராடக்டையும் பாருங்க 2 தான் வருது. அண்ட் 3 வேல்யூவையும் ஆட் பண்ணுனா 4 வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x for which the matrix has 0 as an eigen value is dash. That is, இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ 0வா இருக்கணும் அப்படின்னா இதுல உள்ள இந்த எக்ஸுக்கு வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ 0வா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா தான் இருக்கும். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆர்டினரி மெத்தட்ல கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. அண்ட் இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஈஸியா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு மாத்திரலாம். ஸோ இங்க நம்ம இந்த மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறோம். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாக இதுல உள்ள இந்த மெயின் டயகோனலுக்கு பிலோ வரக்கூடிய இந்த 3 வேல்யூவையும் 0வா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூவையும் 0வா மாத்தலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணணும். இந்த வேல்யூ பாருங்க 9. இதுக்கு நேரா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள வேல்யூ 3. இந்த 3 கூட ஒரு 3 ப்ராடக்ட் பண்ணாதான் இங்க 9 வரும். அப்பதான் ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுனா இந்த பிளேஸ்ல நமக்கு 0 கிடைக்கும். ஸோ நம்ம R2க்கு பதிலாக என்ன செய்ய போறோம்னா R2 மைனஸ் 3 இன்டு R1 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த வேல்யூவை 0 ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னா இங்க நமக்கு 3 தானே இருக்குது. இந்த பிளேஸ்ல 6 கொண்டு வரணும்னா இதை வந்துட்டு நம்ம ஒரு 2ஆல ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ இது 6ஆ மாறிடும். தென் ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா போதும், இந்த பிளேஸ்ல 0 வந்துடும். ஸோ R3க்கு பதிலாக R3 பிளஸ் 2 இன்டு R1 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் எப்படி எழுதிடலாம்னா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூஸ்ல ஒரு சேஞ்சும் இருக்காது, அது அப்படியே இருக்கட்டு. செகண்ட் ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இங்க 9 வரும், இங்க 6 வரும், இங்க 12 வரும். இப்போ இந்த செகண்ட் ரோல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி இங்க எழுதலாம். அப்போ 0 வரும். 7ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 1, 13ல இருந்து 12 மைனஸ் பண்ணா 1. அடுத்து தேர்ட் ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ கூட ஒரு 2 ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இங்க 6 வரும், இங்க 4 வரும், இங்க 8 வரும். இப்போ இந்த லாஸ்ட் ரோ எலிமெண்ட் கூட இதை ஆட் பண்ணி எழுதலாம். அப்போ இங்க 0 வரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க 0 வரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா -1 பிளஸ் x கிடைக்கும். இப்போ இது வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு மாறிடுச்சு. தட் இஸ் இதுல உள்ள மெயின் டயகோனலுக்கு பிலோ பிளேஸ்ல எல்லா வேல்யூஸும் 0 வந்துட்டு. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவை ஈஸியா எழுதிடலாம். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ என்ன வரும்னா ஜஸ்ட் இதுல உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு ப்ராடக்ட் எடுத்தோம்னா போதும். தட் இஸ் 3 இன்டு 1 இன்டு -1 பிளஸ் x. ஸோ இந்த ரிலேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ என்ன வரும், இதுல 3 இன்டு 1 ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 வரும், தென் இன்டு -1 பிளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதுல இருந்து இந்த -1 பிளஸ் எக்ஸுக்கு வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் தி மேட்ரிக்ஸ் A satisfies the equation given below, the eigen values are dash. That is A அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் A ஓட ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் வரும் அதை தான் கேட்டிருக்காங்க. இங்க இந்த இக்குவேஷன்ல லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸ்லயும் பாருங்க ஒரு ரிலேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகி இங்க ரைட் சைடுல இருக்குது. தட் இஸ் லெஃப்ட் சைடுல இந்த மேட்ரிக்ஸ் கூட A மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்றப்ப நமக்கு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த A மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னா யூனிட் மேட்ரிக்ஸ்ல உள்ள செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகி கிடைக்கிற மேட்ரிக்ஸா இருக்கும். தட் இஸ் ஒரு 3x3 யூனிட் மேட்ரிக்ஸ்னாக மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மேட்ரிக்ஸை எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். சப்போஸ் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 2 3 1 1 0 0 1 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஐ மேட்ரிக்ஸ், இது சப்போஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். சப்போஸ் யூனிட் மேட்ரிக்ஸ்ல உள்ள இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு 1 0 0 தான், பட் செகண்ட் ரோ வந்துட்டு 0 0 1, தேர்ட் ரோ வந்துட்டு 0 1 0 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஏ மேட்ரிக்ஸ் அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்க இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுனா கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸுக்கு ரோஸ் எப்படி இருக்கும்னா இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகி இங்க வரும். ஃபர்ஸ்ட் ரோ சேமா தான் இருக்கும், பட் இங்க உள்ள இந்த செகண்ட் ரோ லாஸ்ட்ல வந்துடும் அண்ட் இந்த தேர்ட் ரோ இங்க செகண்ட்ல வந்துடும். இதே ஃபார்மேட்ல தான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஸோ இங்க மேட்ரிக்ஸ் ஏ என்ன வரும்னா 1 0 0 0 0 1 and 0 1 0. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை ஆர்டினரி மெத்தட்ல கண்டுபிடிக்கிறத விடவும் இது வந்துட்டு ஒரு டயகோனல் பிளாக் மேட்ரிக்ஸா இருக்குது. ஸோ இதோட ஐஜன் வேல்யூவை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் இதை வந்துட்டு நம்ம இப்படி டிவைட் பண்ணணும்னா இதுல 4 பிளாக்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்துட்டு இதுல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு ஒரு 1/1 மேட்ரிக்ஸ். இதை வந்துட்டு மேட்ரிக்ஸ் பின்னு அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளாக்ல ஒரு ரோ இருக்குது பட் 2 காலம், பட் எல்லா எலிமெண்ட்டும் 0 தான். ஸோ இதை 0ன்னு வச்சுக்கலாம். அதே போல இந்த பிளாக்ல 2 ரோ இருக்குது பட் ஒரு காலம் தான் இருக்குது.
எல்லா எலிமெண்ட்டும் 0. ஸோ இதையும் 0ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த பிளாக்ல ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு C அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ A மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்க எந்த ஃபார்ம்ல இருக்குதுன்னா B0 0C இப்படி இருக்குது. இங்க இந்த மெயின் டயகோனல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லயும் தான் நான் 0 எலிமெண்ட் இருக்குது. ரிமைனிங் மேட்ரிக்ஸ்ல எலிமெண்ட் எல்லாம் 0வா தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டயகோனல் பிளாக் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்தா போதோம்னா ஜஸ்ட் இந்த டயகோனல்ல இருக்கக்கூடிய B அண்ட் C இந்த ரெண்டுக்கு ஐஜன் வேல்யூவையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் B வந்துட்டு ஒரு 1/1 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இதில் உள்ள சேம் நம்பர் தான் வரும். ஸோ மேட்ரிக்ஸ் Bக்கு ஐஜன் வேல்யூ 1. அடுத்தது C மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். இதுக்கு ஐஜன் வேல்யூ அடுத்தது கண்டுபிடிக்கலாம். ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2/2 மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா λ² - S1 × λ + S2 = 0 இப்படி இருக்கும். இதில் S1 அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ. இங்கே மேட்ரிக்ஸ் Cக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா தட் இஸ் இதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்டோட சம்மேஷன், அதுதான் ட்ரேஸ் வேல்யூ. இங்கே ட்ரேஸ்க்கு வேல்யூ 0. ஸோ S1க்கு வேல்யூ இங்கே வந்துட்டு 0 தான் வரும். அண்ட் S2 அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த மேட்ரிக்ஸ் Cயோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. இங்கே Cக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 0 × 0 0 தென் -1 × 1னா 1 தட் இஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 வரும். ஸோ S2க்கு வேல்யூ -1. இப்போ நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா λ² - 1 = 0ன்னு கிடைக்கும். இதிலிருந்து λ² வேல்யூ +1. ஸோ λக்கு வேல்யூ ±√1. √1னா 1 தான். ஸோ C மேட்ரிக்ஸுக்கு ரெண்டு ஐஜன் வேல்யூ இதெல்லாம்னா +1 -1. ஆல்ரெடி நம்ம B மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் 1 அண்ட் C மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ 1 -1. ஸோ A மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா 1, 1, -1. இந்த ஐஜன் வேல்யூ வந்துட்டு ஆப்ஷன் Cல இருக்குது. ஸோ C தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி வேல்யூ ஆஃப் x ஃபார் விச் ஆல் தி ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கிவன் பிலோ ஆர் ரியல். தட் இஸ் இங்க கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு எல்லா ஐஜன் வேல்யூவும் ரியலா இருக்கணும்னா எக்ஸுக்கு வேல்யூ என்னவா இருக்கும் அதுதான் கேட்டிருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு எல்லா ஐஜன் வேல்யூவும் ரியலா இருக்கணும் அப்படின்னா மேபி அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும் அல்லது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருக்கணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு எல்லா ஐஜன் வேல்யூவும் தான் ரியலா இருக்கும். ரிமைனிங் உள்ள மேட்ரிக்ஸுக்கு மேபி ரியலா இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம். அதெல்லாம் மேட்ரிக்ஸை பார்த்த உடனே சொல்லிட முடியாது. பட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் இம்மீடியட்டா நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா அல்லது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு வேல்யூ பாருங்க இமேஜினரி இருக்குது. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ மேபி இது ஹெர்மிஷியனா இருக்கலாம். ஸோ ஹெர்மிஷியனுக்கு கண்டிஷனை செக் பண்ணலாம். அதுக்குள்ள கண்டிஷன் என்னதுன்னா Aij இதோட வேல்யூவும் Aj அதோட காஞ்சுகேட்டுக்கு வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். இதுல பாருங்க மெயின் டயகோனலுக்கு அபோவ் பிலோ வேல்யூஸ் செக் பண்ணி பாருங்க. இதுல இந்த வேல்யூவும் பாருங்க இதுக்கு காஞ்சுகேட் தான் இங்க இருக்குது. இங்கே 2ங்கிறது ரியல் வேல்யூ. 2க்கு காஞ்சுகேட் எடுத்தாலும் சேம் 2 தான் வரும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 4 அதுக்கு காஞ்சுகேட் தான் இங்கே இருக்குது பாருங்க. பிகாஸ் 4ம் ஒரு ரியல் நம்பர். ஸோ 4க்கு காஞ்சுகேட் வந்துட்டு 4 தான். அண்ட் இங்கே வந்துட்டு 5 + j இருக்குது. அதுக்கு நேரம் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல தான் x இருக்குது. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ இந்த 5 + jக்கு காஞ்சுகேட்டாக இருக்கணும். ஸோ 5 - j இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஹெர்மிஷியன் ஆயிரும். அப்படி ஹெர்மிஷியன் ஆச்சுதுன்னா இதோட ஐஜன் வேல்யூ எல்லாம் ரியல் ஆயிரும். ஸோ கண்டிப்பா இங்க எக்ஸுக்கு வேல்யூ 5 - j இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் M is an arbitrary real n/n matrix, then which of the following matrices will have non-negative eigenvalues? Suppose M வந்துட்டு ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க M transpose into M and also M into M transpose. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் எல்லாமே நான் நெகட்டிவாக தான் இருக்கும். தட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனில் B ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ C ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் A be a n/n real valued square symmetric matrix of rank 2 with summation of Aij the whole square வேல்யூ 50. அண்ட் இது வந்துட்டு ஒரு n/n மேட்ரிக்ஸ்னால இதுக்கு n ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதுக்கு ரேங்க் 2னா அந்த n ஐஜன் வேல்யூல ரெண்டு ஐஜன் வேல்யூ தான் நான் 0வா இருக்கும். சப்போஸ் அந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவும் λ1 அண்ட் λ2ன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் ஐஜன் வேல்யூஸ் எல்லாமே 0வா இருக்கும். அடுத்த ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம்மேஷன் ஆஃப் Aij² வேல்யூ 50ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் A மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கு
ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணுனா 50 தான் வரணும். இந்த கண்டிஷன் வந்தாலே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுறது போல இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டினா ட்ரேஸ் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஏஐ ஜே ஸ்கொயர். இந்த ட்ரேஸ் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் வேணும்னா ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ நமக்கு வேணும். ஏக்கு ஐஜன் வேல்யூ λ1 λ2 எக்ஸெட்ரா அப்படின்னா ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு இதுக்கு ஸ்கொயரில் இருக்கும். தட் இஸ் λ1 ஸ்கொயர் λ2 ஸ்கொயர் அப்புறம் 0 ஸ்கொயர்னா 0 தான். ஸோ ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0. இப்போ இந்த ரிலேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரேஸ் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர். அது வந்துட்டு ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூக்கு சமேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து இந்த ரிலேஷன் எழுதிடலாம். இப்போ இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா தட் இஸ் சம் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் இங்கே என்ன வரும்னா λ1 ஸ்கொயர் ப்ளஸ் λ2 ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைனிங் எல்லாம் 0. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சமேஷன் ஆஃப் ஏஐஜே ஸ்கொயர். அதோட வேல்யூ 50 கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல தான் இந்த λ1 λ2க்கு வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டானு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் தி ஐஜன் வேல்யூ மஸ்ட் பி இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -5 and +5. தட் இஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த λ1 and λ2 ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ வந்துட்டு இந்த -5 ஆர் +5 இருக்கும், ஆர் அதுக்கு உள்ளாடி தான் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக இல்லையான்னு இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். சப்போஸ் ரெண்டு ஐஜன் வேல்யூமே இந்த இன்டர்வலுக்கு வெளியில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் அந்த ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு மாடுலஸ் வேல்யூ 5ஓட கிரேட்டராக இருந்தது அப்படின்னாக்க λ1 ஸ்கொயர் ப்ளஸ் λ2 ஸ்கொயருக்கு வேல்யூ கிரேட்டர் தேன் 50 தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஐஜன் வேல்யூவாவது இந்த இன்டர்வலுக்கு உள்ளாடி தான் இருக்கும். தேர்ஃபோர் இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 டிஸ்டிங்க்ட் ஐஜன் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஒரு ஐஜன் வெக்டாரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஐஜன் வெக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, இது வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இதில் இந்த மெயின் டயகோனலுக்கு அபோவ் அண்ட் பிலோ வர பிளேஸில் வேல்யூஸ் பாருங்க சேமாக இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவும் சேம், இந்த ரெண்டு வேல்யூவும் சேம், இந்த ரெண்டு வேல்யூவும் சேம். ஸோ இது வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எந்த ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஐஜன் வேல்யூஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக தான் இருக்கும். தட் இஸ் x1 x2 ரெண்டு ஐஜன் வெக்டார்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x2 இதுக்கு வேல்யூ 0 இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் x1 அண்ட் x2 இதுக்கு வேல்யூ 0 இருக்கும். இங்கே இதுதான் ஒரு ஐஜன் வெக்டார். ஸோ ரிமைனிங் ஐஜன் வெக்டார் இந்த ஐஜன் வெக்டாருக்கு ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கணும். அதை செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த சி ஆப்ஷன் இந்த வெக்டார் மட்டும்தான் இந்த ஐஜன் வெக்டாருக்கு ஆர்த்தோகனலாக இருக்கும். தட் இஸ் இதில் நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்கள். டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறதுனா ஜஸ்ட் ரெண்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் ரெண்டு செகண்ட் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் ரெண்டு தேர்ட் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய வெக்டாருக்கு ஆர்த்தோகனலாக இருக்குது. தேர்ஃபோர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி வேல்யூ ஆஃப் பி சச் தட் தி வெக்டார் இஸ் அன் ஐஜன் வெக்டார் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டார் இதுவாக இருந்ததுன்னா பிக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வெக்டாராக இருந்தது அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு λxஆக தான் இருக்கும். இதில் லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூ, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது லாம்டாக்கு ஐஜன் வெக்டார். இந்த ரிலேஷனில் இருந்து நம்ம ரெக்கார்ட சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு 4 1 2 p 2 1 14 -4 10 அண்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க 1 2 3. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா லாம்டா இன்டூ எக்ஸுக்கு வேல்யூ வரணும் 1 2 3. லெஃப்ட் சைடில் உள்ள ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாமா? 4 × 1 4 ப்ளஸ் 1 × 2 2 ப்ளஸ் 2 × 3 6. தென் செகண்ட் ரோ எலிமெண்ட் கூட இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். p × 1 p, தென் ப்ளஸ் 2 × 2 4 ப்ளஸ் 1 × 3 3. தென் தேர்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 14 × 1 14, தென் -4 × 2 -8, then 10 × 3 30 equal to right side value. இந்த லாம்டாவை அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா லாம்டா 2 லாம்டா 3 லாம்டா. இப்போ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா சேம் பிளேசஸில் உள்ள வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரைட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் உள்ளத்தையும் ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். பார்த்தீங்களா, அந்த 12 வந்துட்டு இந்த லாம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா p+7 வரும்ல, இது வந்துட்டு ரைட் சைடில் உள்ள இந்த 2 லாம்டா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து லாம்டாக்கு வேல்யூ 12 கிடைக்குதுல்ல, அதை கொண்டு இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ p+7 ஈக்குவல் டு 2 × 12 that is 24. அப்படின்னா பீக்க வேல்யூ என்ன வரும்னா 24 - 7 வரும். that is 17 கிடைக்கும். இதுதான் பீக்க வேல்யூ.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாராக இருந்தது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ 1 - 1 0 -1 2 -1 0 -1 1 then into x. xக்கு வேல்யூ இங்கே இருக்குது. ரோ மேட்ரிக்ஸ் 1 0 -1 டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இங்கே காலம் மேட்ரிக்ஸாக மாறிடும். இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப சம் வேல்யூ இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் மேட்ரிக்ஸ் வரணும். அப்படி இருந்ததுன்னா இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் ஐஜன் வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்னா 1 × 1 1 ப்ளஸ் அடுத்தது -1 × 0 0 then 0 × -1 0. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளி 1. தென் செகண்ட் ரோ கூடால இந்த காலம் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். -1 × 1 -1 then 2 × 0 0 then -1 × -1 +1. அடுத்தது தேர்ட் ரோ எலிமெண்ட் கூடால இந்த காலம் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணலாம். 0 × 1 0 -1 × 0 0 1 × -1 -1 which is equal to 1 0 -1. இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் இங்கேயும் இருக்குது பாருங்க. தட் இஸ் இந்த ரைட் சைடை நம்ம எப்படி எழுதிடலாம்னா 1 × இந்த வெக்டார் அப்படின்னு எழுதலாம் நம்ம வசதிக்காக. இப்போ நமக்கு இந்த இக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இது வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸ், இது வந்துட்டு எக்ஸ் மேட்ரிக்ஸ், தட் இஸ் அந்த ஐஜன் வெக்டார் ஈக்குவல் டு இது வந்துட்டு லாம்டா வேல்யூ, இது வந்துட்டு எக்ஸ். that is ax equal to lambda x அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. லாம்டாவுக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஐஜன் வெக்டார் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த இக்குவேஷனை தான் இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்லையும் ஒன்றொன்னா எடுத்து செக் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோக்கு சம்மேஷனும் பார்த்தீங்கன்னாக்க சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோக்கு சம்மேஷன் 0, செகண்ட் ரோக்கு சம்மேஷனும் 0, தேர்ட் ரோக்கு சம்மேஷனும் 0. இப்படி எல்லா ரோக்கு சம்மேஷனும் சேமாக இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு ஐஜன் வெக்டாரில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்லேயும் பாருங்க பி ஆப்ஷனில் தான் எல்லா எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே பி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஐஜன் வெக்டார் எதுவாக இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு மெயின் டயகோனல் எலிமெண்ட் தான் இதோட ஐஜன் வேல்யூஸாக இருக்கும். 1 2 3 தான் இதோட ஐஜன் வேல்யூ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட ஒரு ஐஜன் வெக்டார் மட்டும்தான். அதுக்கு நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸுக்கு பதிலாக பி இருக்குதா. ஸோ பிஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஏல உள்ளது இதோட ஐஜன் வெக்டாரான்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் ஏல உள்ள ஐஜன் வெக்டார் எழுதிக்கலாம். -1 1 1. இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடல செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். 1 × -1 -1 1 × 1 +1 then 0 × 1 0 then செகண்ட் ரோ எலிமெண்ட் கூடல இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 0 × -1 0 then 2 × 1 +2 then 2 × 1 +2. அடுத்து தேர்ட் ரோ எலிமெண்ட் கூடால இதை ப்ராடக்ட் பண்ணலாம். 0 × -1 0 then +0 × 1 0 then 3 × 1 3 which is equal to 0 4 3. இதில் காமனாக ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ ரைட் சைடை வந்துட்டு சம் நம்பர் இன்டு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த சேம் ஐஜன் வெக்டார் இதே போல எழுத முடியாது. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் உள்ள இந்த ஐஜன் வெக்டார் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணலாம். அதுக்கு அகைன் இந்த மேட்ரிக்ஸ் பி எழுதிட்டு இந்த வெக்டார் எழுதிக்கலாம் 1 2 1. இப்போ ரெண்டே ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலம் வேல்யூஸாக ப்ராடக்ட் பண்ணலாம். 1 × 1 1 then 1 × 2 +2 then 0 × 1 0. அடுத்து செகண்ட் ரோ கூடால செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 0 × 1 0 then 2 × 2 4 then 2 × 1 2. then தேர்ட் ரோ எலிமெண்ட் கூடால செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 0 × 1 0 0 × 2 0 3 × 1 3 which is equal to 3 6 3. இதில் 3 காமனாக இருக்குதா. ஸோ 3 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். தட் இஸ் இங்கே ரைட் சைடு எப்படி இருக்குதுன்னா இது வந்துட்டு லாம்டா போல இருக்குதா. லாம்டா இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டாரும் லெஃப்ட் சைடில் இங்கே இருக்கக்கூடிய வெக்டாரும் சேமாக இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு p × x ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. லாம்டாக வேல்யூ இங்கே 3. தட் இஸ் இந்த 3 அப்படிங்கிற இந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டார் வந்துட்டு இந்த ஆப்ஷன் பியில் உள்ள வேல்யூ தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே எம் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 3 ஐஜன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் ஒரு ஐஜன் வேல்யூ 5 இருக்குது பார்த்தீங்களா, அதோட கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. எம்கியூக்கு ஒரு ஐஜன் வெக்டார் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வெக்டார், ஏ கியூப்க்கு ஐஜன் வெக்டார், ஏ பவர் 4க்கு ஐஜன் வெக்டார், இதே போல் ஏக பவரில் என்ன ஒரு நம்பர் இருந்தாலும் இது எல்லாத்தோட ஐஜன் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஐஜன் வெக்டார் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இதோட ஐஜன் வேல்யூஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏக்கு ஐஜன் வேல்யூக்கு ஸ்கொயர் எடுப்பீங்க, ஏ கியூக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கியூப் எடுப்போம் அண்ட் சோ ஆன். அண்ட் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க எம்மோட ஒரு ஐஜன் வெக்டார் வந்துட்டு இதுதான். ஸோ கண்டிப்பாக எம் கியூக்கு ஒரு ஐஜன் வெக்டாரும் இதே சேம் ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு பியில் இருக்குது பாருங்க. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் a matrix P whose only eigenvectors are the multiples of column vector 1 4. that is ஒரு மேட்ரிக்ஸ் P இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாமே இந்த காலம் வெக்டார் 1 4 இதோட மல்டிபிள்ஸ்ல இருக்குது அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இந்த ஐஜன் வெக்டார்ல 2 எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பா P அப்படிங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அண்ட் எந்த ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கும் 2 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 2 ஐஜன் வெக்டார்ஸ் ஆல்சோ இருக்கும். அண்ட் அந்த 2 ஐஜன் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஐஜன் வெக்டார் 1 4ஓட மல்டிபிள்ஸில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஜன் வெக்டார் 1 4 அப்படி இருக்குதுன்னா அடுத்த ஐஜன் வெக்டார் மேபி 2 8 இருக்கும். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுனா கிடைக்கக்கூடிய ஐஜன் வெக்டாராக இருக்கலாம், அல்லது ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் கூட இல்லை 3 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஐஜன் வெக்டாரா மேபி அடுத்த ஐஜன் வெக்டார் இருக்கலாம். தட் இஸ் 3 12 இருக்கலாம் அண்ட் சோ ஆன். இப்படி தான் அந்த 2 ஐஜன் வெக்டார்ஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 2 ஐஜன் வெக்டார்ஸும் லீனியர்லி டிபெண்டாக இருக்கும், லீனியர்லி இன்டிபெண்டாக இருக்காது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஏயோட ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக லீனியர்லி இண்டிபெண்ட் ஐஜன் வெக்டார் நமக்கு கிடைக்கும். பட் இங்கே வந்துட்டு கிடைச்சிருக்கிறது லீனியர்லி டிபெண்ட் ஐஜன் வெக்டார். ஸோ கண்டிப்பாக அந்த ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஸோ இதில் உள்ள அந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆல்சோ கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டு டயகனலைசபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டாக தான் இருக்கும். பட் இங்கே நமக்கு இந்த ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு லீனியர்லி டிபெண்டாக இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் P வந்துட்டு டயகனலைசபிளாக இருக்காது. ஸோ கண்டிஷன் 3 கரெக்டாக இருக்கும். பட் இதில் அந்த ஆப்ஷன் 1 வந்துட்டு ராங். இந்த ஆப்ஷன் 1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, P does not have an inverse. ஒரு மேட்ரிக்ஸ் ஏக்கு எப்போ இன்வர்ஸ் இல்லாமல் இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருக்கிறப்ப மட்டும்தான். இங்கே P மேட்ரிக்ஸ் does not have an inverse அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன மீனிங்னாக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் P வந்துட்டு 0வா இருக்குது, அதுதான் ஆப்வியஸ்லி மீனிங். பட் இங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் P வந்துட்டு 0வா இருக்காது. அப்படி டிட்டர்மினன்ட் ஆஃப் P க்கு வேல்யூ 0 அப்படின்னா கண்டிப்பா P மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ 0வா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம் P மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ரிப்பீட்டட் அப்படின்ட்டு. இங்க 0 வந்துட்டு ஒரு ஐஜன் வேல்யூனா அடுத்த ஐஜன் வேல்யூவும் கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஸோ P அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸோட எல்லா ஐஜன் வேல்யூவும் 0 ஆயிரும். இது பாசிபிளே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ராங். அண்ட் இதுல பாருங்க இந்த ஆப்ஷன் Dல ஒன்லி 2 and 3 ஆர் நெசசரிலி ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A real n by n matrix A equal to Aij is defined as follows. And Aij இதோட வேல்யூ வந்துட்டு I if I equal to j and 0 otherwise. That is capital A அப்படின்ட்டு ஒரு n by n matrix கொடுத்துருக்காங்க. n by n matrixனாக்க n row n column உள்ள matrix. And அதில் உள்ள எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா Aijக்கு வேல்யூ equal to I if I equal to j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. That means ai அதோட வேல்யூ ஈக்குவல் டு ஐயா இருக்கும். யூஸ்வலாக ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள அந்த டயகோனல் எலிமெண்ட் இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா A11, அடுத்தது A22, அடுத்தது A33, அப்படி போய் லாஸ்ட்டில் வந்துட்டு ANN அப்படி கிடைக்கும். இங்கே இந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A11 இதோட வேல்யூ வந்துட்டு 1, A22 இதோட வேல்யூ வந்துட்டு 2, தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய I அதோட வேல்யூ தான் இந்த பிளேஸில் உள்ள எலிமெண்ட். அப்போ A33 இதோட வேல்யூ 3, A44 அதோட வேல்யூ 4, அப்படியே போய் லாஸ்ட்டில் ANN இதோட வேல்யூ வந்துட்டு n. அண்ட் ரிமைனிங் பிளேசஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் A வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ். இதில் உள்ள டயகோனல் எலிமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப் டு n வரைக்கும் இருக்குது.
ரிமைனிங் பிளேசஸ்ல உள்ள வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவா இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் ஏக்க ஐஜன் வேல்யூவோட சமேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு இங்க டயகோனல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஸோ மேட்ரிக்ஸ் ஏக்க ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு n. இவ்வளோ தான் ஐஜன் வேல்யூஸ். இவ்வளோ எலிமெண்ட்ஸோட சமேஷன் என்ன வரும்னா n into n plus 1 divided by 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஐஜன் வெக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷன்ல இருக்கிறதெல்லாம் ஐஜன் வெக்டார்ஸ். சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வெக்டாரா இருக்கணும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த வெக்டார் வந்துட்டு இந்த இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற வெக்டாரை எடுத்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஆப்ஷன் ஏல உள்ள எக்ஸ் வெக்டாரோட வேல்யூ 1 -2 0 0. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் இப்படி நமக்கு கிடைக்கணும். இப்படி கிடைச்சதுனாக்க ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரா இருக்கும். இதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இங்க வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 4x4 மேட்ரிக்ஸ், ஒரு பெரிய மேட்ரிக்ஸ். ஸோ எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி செக் பண்றதுக்கு பதிலாக இந்த ஆன்சர்ல பாருங்க இங்க லாஸ்ட் 2 எலிமெண்ட் 0 வரணும். இந்த 0 வருதா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கேயே நமக்கு 0 வரல அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏல உள்ள இந்த வெக்டார் கரெக்ட் ஆன்சரா இருக்காது. பி வெக்டார் அடுத்தது செக் பண்ண போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். தேர்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள தேர்ட் ரோலோட எலிமெண்ட் கூட செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். இந்த 0 into 1னா 0 plus 0 into -2னா 0 plus 2 into 0னா 0 plus 1 into 0னா 0. ஸோ நமக்கு தேர்ட் எலிமெண்ட் இங்கே 0 தான் வரும். அடுத்தது ஃபோர்த் ரோல உள்ள வேல்யூவை செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம் வேல்யூ கூட ப்ராடக்ட் பண்ணலாம். 0 into 1னா 0 plus 0 into -2னா 0 plus 3 into 0னா 0 then plus 1 into 0னா 0. ஸோ ஃபோர்த் வேல்யூ அதுவும் 0 வந்துடுச்சு. இப்போ நம்ம ரிமைனிங் 2 எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோலோட வேல்யூ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 5 into 1னா 5, ரிமைனிங் 3 வேல்யூஸ் இங்கே 0. ஸோ இதெல்லாம் கொண்டு அடுத்தடுத்த வேல்யூ ப்ராடக்ட் பண்ணால் 0 தான் வரும். அடுத்தது செகண்ட் ரோ வேல்யூ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 0 into 1னா 0 plus 5 into -2னா -10 then plus 5 into 0னா 0 then plus 0 into 0னா 0. இப்போ இதில் பாருங்க 5 வந்துட்டு காமனாக இருக்குதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 5 அவுட் சைடில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் வேல்யூ 1 இருக்கும், இங்கே வந்துட்டு -2 இருக்கும், ரிமைனிங் 2 வேல்யூ 0 இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடு வேல்யூ எப்படி இருக்குதுன்னா இது வந்துட்டு லாம்டா போல இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் லெஃப்ட் சைடில் இங்கேயும் இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குதா. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஒரு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி ஐஜன் வெக்டார்ஸ் ஃபார் தி மேட்ரிக்ஸ் given below. இங்க ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வெக்டார்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம். இதுல ஒன்னோட கூடுதலான ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். பிகாஸ் கொஸ்டின்லயே பாருங்க இஸ் ஆர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம் அல்லது மோர் தேன் ஒன் ஆப்ஷனும் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா இருக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷனை தான் செக் பண்ணணும். பட் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுக்கும் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் ஏல உள்ள ஐஜன் வெக்டார் இதை எடுத்து செக் பண்ணலாம். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கலாம். அது கூட ஆப்ஷன் ஏல உள்ள வெக்டாரை கொண்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்றப்ப நமக்கு சம் வேல்யூ இன்டு இங்க இருக்கக்கூடிய சேம் வெக்டார் இப்படி கிடைக்கணும். இப்படி வந்ததுன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். இதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இங்கே நமக்கு தேர்ட் பிளேஸில் 0 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த தேர்ட் ரோல உள்ள வேல்யூவை இந்த வெக்டார் கூட ப்ராடக்ட் பண்ணி இங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இங்கே தேர்ட் எலிமெண்ட் 0 வரல அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்த ஆப்ஷனுக்கு அடுத்தது போயிடலாம். அண்ட் இங்கே தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 20, அது கூட இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1 ப்ராடக்ட் பண்ணணும்னா -20 வரும். அடுத்த வேல்யூ இங்கே 15, அது கூட 1 ப்ராடக்ட் பண்ணோம்னா +15. அடுத்த வேல்யூ இங்கே 8, இங்கே 0 இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 0. நெக்ஸ்ட் வேல்யூ இங்க 5, இங்க வந்துட்டு 1. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா +5. இவ்வளத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 வந்துடும். ஸோ மேபி இது வந்துட்டு ஒரு ஐஜன் வெக்டரா இருக்கலாம். அதனால ரிமைனிங் வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல உள்ள வேல்யூ கூட செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். -9 into -1னா +9, அடுத்து -6 into +1னா -6, தென் -2 into 0னா 0, தென் -4 into 1னா -4. தென் செகண்ட் ரோ வேல்யூ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -8 into -1னா +8, then -6 into +1னா -6, then -3 into 0னா +0,
then minus 1 into plus 1 na minus 1. Third row element already கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து fourth row கூடல இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 32 into minus 1 na minus 32. அடுத்து 21 into plus 1 na plus 21. அடுத்து 7 into 0 na 0. Next 12 into 1 na 12. which is equal to இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும். செகண்ட் ரோல உள்ள இந்த வேல்யூவை ஆட் பண்ணோம்னா +1 வரும். தேர்ட் ரோல உள்ள வேல்யூ 0 அண்ட் லாஸ்ட் ரோல உள்ள வேல்யூ ஆட் பண்ணோம்னா +1 வரும். இதுல இங்க ரைட் சைடுல இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் லெஃப்ட் சைடுல இங்கேயும் இருக்குது. ஸோ இங்க ஜஸ்ட் இந்த ரைட் சைடை நம்ம எப்படி எழுதிடலாம்னா அவுட் சைடில் சிம்பிளி 1 அப்படின்னு நம்ம வசதிக்காக எழுதி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் A, இது வந்துட்டு x போல இருக்குது, which is equal to இது வந்துட்டு லாம்டா, இது வந்துட்டு x. ஸோ இந்த ஃபார்ம் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாரா இருக்கும். அடுத்தது ஆப்ஷன் பியில் உள்ள வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு இன்னொரு ஐஜன் வெக்டாரா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு மறுபடியும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கூட ஆப்ஷன் பியில் உள்ள வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணலாம். இதில் பாருங்க இங்கே செகண்ட் பிளேஸில் உள்ள இந்த வேல்யூ 0வா இருக்குதா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம செகண்ட் ரோ கூட இதை ப்ராடக்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு ரைட் சைடில் செகண்ட் பிளேஸில் அண்ட் இந்த லாஸ்ட் பிளேஸில் 0 தான் வரணும். இதுலேயே நமக்கு 0 வரலன்னா ரிமைனிங் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செகண்ட் ரோல உள்ள இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள செகண்ட் ரோ கூட செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -8 into 1 வரும். அப்போ -8. தென் செகண்ட் எலிமெண்ட் -6 into 0 na 0. then -3 into 1 na +3. லாஸ்ட் எலிமெண்ட் -1 into 0 na 0. இப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பிளேஸில் 0 வரல. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் பியில் உள்ளது ஐஜன் வெக்டாராக இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் சியில் உள்ள இன் வெக்டாரை செக் பண்ணலாம். இங்கே எலிமெண்ட் வந்துட்டு -1 0 2 2. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு ரைட் சைடு வந்துட்டு சம் வேல்யூ இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் -1 0 2 2 அப்படின்னு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா இந்த ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் பாருங்க செகண்ட் எலிமெண்ட் 0வா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம செகண்ட் ரோவில் உள்ள வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இதுலயே 0 வரல அப்படின்னாக்க சி ஆப்ஷன் கரெக்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ வேல்யூவை இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம் கூட ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ரோல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ -8, இங்க வந்துட்டு -1 இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா +8. அடுத்த எலிமெண்ட் இங்க -6, இங்க வந்துட்டு 0. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணினா 0 தான். அடுத்து இங்க -3, இங்க 2 இருக்குது. ஸோ -6. அடுத்து இங்க -1, இங்க +2. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா -2. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸையும் இப்போ நம்ம இங்கே செக் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ கூட செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதலாமா. -9 into -1 na +9. அடுத்து -6 into 0 na 0. அடுத்து -2 into 2 na -4. நெக்ஸ்ட் -4 into +2 na -8. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் ரோ கூட இந்த செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 20 into -1 na -20. then 15 into 0 na 0. then 8 into 2 na +16. then 5 into 2 na +10. அடுத்தது லாஸ்ட் ரோ கூட இங்க உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 32 into -1 na -32. then 21 into 0 na 0. then 7 into 2 na 14. then 12 into 2 na 24, which is equal to first row ல வந்துட்டு -12 + 9 வரும். that is -3. அடுத்த செகண்ட் ரோல 0 இருக்கும். தேர்ட் ரோல பாருங்க -20 + 26 இருக்கும். ரெண்டே ஆட் பண்ணா +6. லாஸ்ட் ரோல பாருங்க -32 + 38 இருக்கும். ரெண்டே ஆட் பண்ணோம்னா 6 வரும். இப்போ இந்த வேல்யூல பாருங்க 3 காமனா இருக்குதுல்ல. ஸோ நம்ம 3 வெளியில எடுத்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ரிமைனிங் -1 இருக்கும். செகண்ட்ல 0 தான் இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் 2 இருக்கும். இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெக்டார் தான் அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா AX = இங்கே இருக்கிறது லாம்டா போல இருக்குது. லாம்டா இன்டு எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குதா. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கிறதும் ஒரு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் டியில் இருக்க வெக்டார் ஐஜன் வெக்டாராக இருக்குமான்னு செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதில் உள்ள இந்த வெக்டாரை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல வேல்யூ நமக்கு 0 வரணும். அப்படி வந்தது அப்படின்னாக்க ரிமைனிங் வேல்யூ எல்லாம் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -9 into 0 na 0. then -6 into 1 na -6. then -2 into -3 na +6. then -4 into 0 na 0. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 0 தான் வரும். அதே போல அடுத்தது லாஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த லாஸ்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 32 into 0 na 0. 21 into 1 na 21. then 7 into -3 அப்படின்னா -21. நெக்ஸ்ட் 12 into 0 na 0 தான். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுனா 0 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 0 வந்துடுச்சு. ஸோ மேபி இதுவும் கரெக்டாக இருக்கலாம். அதனால அடுத்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -8 into 0 na 0. then -6 into 1 na -6. then -3 into -3 அப்படின்னாக்க +9. then -1 into 0 na 0. அடுத்தது தேர்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 20 into 0 na 0. 15 into 1 na 15.
then 8 into minus 3 அப்படினாக்க minus 24, then 5 into 0 னா 0, which is equal to 0. இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா plus 3 கிடைக்கும். அண்ட் இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா -9 கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் இங்கே 0. இப்போ இதில் வந்துட்டு 3 காமனாக இருக்குது. ஸோ 3 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா 0 1 -3 0 இப்படி கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய இதே வெக்டார் தான் லெஃப்ட் சைடில் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. லாம்டாக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியில் உள்ள இந்த ஐஜன் வெக்டாரும் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ACD இந்த மூணுமே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க x1 x2 x3 இந்த மூணு வெக்டாரும் மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி a⁵ இந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க a மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார், a² மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார், a³ a⁴ a⁵ எக்ஸெட்ரா எல்லா மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வெக்டார் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக a⁵க்கு 3 ஐஜன் வெக்டாரும் கூட இந்த மூணுமா தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணியே நம்ம a⁵ கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஆன்சரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கிறது தான் a⁵க்கு வேல்யூ. ஸோ எந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த 3 ஐஜன் வெக்டாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் இஸ் AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்கா எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாராக இருக்கும். லாம்டா வந்துட்டு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே வந்துட்டு எக்ஸ் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேட்ரிக்ஸ் இதுதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எந்த மேட்ரிக்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ ஒன்னொன்னா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸை எடுத்து செக் பண்ணலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் a⁵ எழுதிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டாரை எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். 1 1 1 இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்ப சம் நம்பர் இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் ஐஜன் வெக்டார் 1 1 1 இப்படி கிடைக்கணும். அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏல உள்ளது a⁵க்கு வேல்யூவாக இருக்காது. அடுத்தது ஆப்ஷன் பிக்கு போயிடலாம். சப்போஸ் x1 வந்துட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுதுன்னா சேம் மேட்ரிக்ஸில் செகண்ட் ஐஜன் வெக்டாரையும் கூட செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ தேர்ட் ஐஜன் வெக்டாரையும் கூட செக் பண்ணணும். மூணுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டாரை செக் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இங்கே செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கலாம். தட் இஸ் 32 into 1 னா 32 then plus 31 minus 31. செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை எடுத்து ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ 33 plus 32 minus 33 கிடைக்கும். அடுத்த தேர்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணோம்னா 33 plus 31 minus 32 அப்படின்னு கிடைக்கும். which is equal to ஃபர்ஸ்ட் ரோல வந்துட்டு எலிமெண்ட் 32 இருக்கும். செகண்ட் ரோ ஆட் பண்ணீங்கன்னா 32 வரும். தேர்ட் ரோலையும் 32 தான் இருக்கும். இப்போ இந்த 3 எலிமெண்ட்லையும் பாருங்க 32 காமனாக இருக்குதா. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் 1 1 1 இருக்கும். இங்கே வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் அந்த ஐஜன் வேல்யூ. இங்கே இருக்கக்கூடிய ஐஜன் வெக்டாரும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐஜன் வெக்டாரும் பாருங்க சேமா இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். அடுத்தது இந்த செகண்ட் ஐஜன் வெக்டாரை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த செகண்ட் மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். அப்போ 32 plus 0 minus 31 கிடைக்கும். அடுத்த செகண்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணோம்னா 33 plus 0 minus 33 கிடைக்கும். அடுத்த தேர்ட் ரோ எலிமெண்ட் கூட செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணோம்னா 33 plus 0 minus 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 1 0 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இதே வெக்டார் தான் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம வசதிக்காக இந்த ரைட் சைடை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 into இந்த வெக்டார் அப்படின்னு எழுதிடலாம். தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏ போல இருக்குது, இது எக்ஸ் போல இருக்குது, இது லாம்டா, இது எக்ஸ். தட் இஸ் AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இந்த செகண்ட் வெக்டாரும் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டார் தான் இருக்கும். இதே போல அடுத்த ஐஜன் வெக்டாரையும் செக் பண்ணிடலாம். தேர்ட் வெக்டார் வந்துட்டு 0 1 1. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். அப்போ நமக்கு 0 plus 31 minus 31 கிடைக்கும். தென் செகண்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணோம்னா 0 plus 32 minus 33 கிடைக்கும். அடுத்த தேர்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணோம்னா 0 plus 31 minus 32 கிடைக்கும். which is equal to 0 minus 1 minus 1. இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க ஒரு -1 காமனா இருக்குது. அது அவுட் சைடு எடுத்துட்டோம்னா இங்க ரிமைனிங் 0 1 1 அப்படின்னு இருக்கும். இதுல இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த வெக்டாரும் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த வெக்டாரும் சேமா இருக்குது. இந்த அவுட் சைடுல இருக்கக்கூடிய இந்த -1 தான் லாம்டா, தட் இஸ் அந்த ஐஜன் வேல்யூ. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்ல இருக்குது. இங்க ஏக்கு பதிலாக a⁵ இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த தேர்ட் வெக்டார் இதுவும் இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு ஐஜன் வெக்டாரா தான் இருக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 ஐஜன் வெக்டாரும் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரா இருக்குது. ஸோ கண்டிப்பா இங்க a⁵ வேல்யூ ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
பாருங்க இங்க ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. அந்த கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஒரு ஐஜன் வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை ஆர்டினரி மெத்தட்லயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்ம யூஸ்வலா கண்டுபிடிப்போம்னா a minus lambda I the whole into x equal to 0. இந்த ஈக்குவேஷனை தான் ax equal to lambda x அப்படின்னுட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். யூஸ்வலா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிப்போம். பட் இங்க ஐஜன் வேல்யூ இங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த ஆர்டினரி மெத்தட்லயே இதை நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். இங்க a மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் லாம்டாக்கு வேல்யூ இங்க 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்ல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க ரிமைனிங் i மட்டும் இருக்கும். ஐனாக்க யூனிட் மேட்ரிக்ஸ் ஒரு 3/3 யூனிட் மேட்ரிக்ஸ்னாக்க 1 0 0 0 1 0 0 0 1 தி ஹோல் இன்டூ எக்ஸ். இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸை நம்ம x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்க ஏ வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், அதனால 3 எலிமெண்ட் உள்ள ஒரு காலம் வெக்டாரா எடுத்துக்கணும். ரைட் சைடையும் இதே போல ஒரு காலம் வெக்டாரா எடுத்துக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டயகோனல்ல உள்ள வேல்யூல இருந்து இங்க டயகோனல்ல இருக்கக்கூடிய வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதினா போதும். ரிமைனிங் பிளேஸ்ல இங்க 0 தானே இருக்குது. ஸோ ஒரு சேஞ்சும் இருக்காது. இப்போ நமக்கு 0 minus 1 2 then 0 0 0 1 2 0 இப்படி கிடைக்கும். then into x1 x2 x3 equal to right side value 0 0 0. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி இதை ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் x1 x2 x3 இந்த வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஐஜன் வெக்டார். இந்த x1 x2 x3 கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் ரேஷியோ ரூல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்க வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாத்தி வச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்னு வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்டாவே இதுல இருந்து இமீடியட்டா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுல பாருங்க செகண்ட் ரோல இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட்டும் 0. ஸோ அதை விட்டுருங்க. ரிமைனிங் 2 ரோல உள்ள வேல்யூஸ் இருக்குது பாத்தீங்களா, அதை அப்படியே எழுதிடலாம். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோல 0 -1 2 இருக்குது. மறுபடியும் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் எழுதி வச்சுக்கணும். அதே போலதான் தேர்ட் ரோல உள்ள வேல்யூஸ் 1 2 0 இருக்குதா, அகைன் இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவையும் எழுதி வச்சுக்கணும். தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளாடி இருக்கக்கூடிய 3 ரோல இருந்து ஏதாவது டிஃப்ரெண்டான 2 ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம x1 x2 x3 வேல்யூவை கண்டுபிடிக்கும். இப்போ இதுல இருந்து x1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுருங்க. ரிமைனிங் 2 காலம்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணணும். தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். தென் மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததான் எழுதணும். அடுத்தது x2 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்க உள்ள செகண்ட் காலத்தையும் விட்டுருங்க. அடுத்த ரெண்டு காலத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணணும். தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். தென் மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததான் எழுதிக்கணும். அடுத்தது x3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்குள்ள தேர்ட் காலத்தையும் விட்டுருங்க. தென் அடுத்த ரெண்டு காலம்லயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். தென் மைனஸ் ஆஃப் அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். இப்படி ப்ராடக்ட் பண்றப்ப -1 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +1 மாறிடும். ஸோ இங்கே x1 வேல்யூ என்ன வரும்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது -4. அடுத்து x2 வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்குது +2 அண்ட் x3 வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்கிறது +1. ஸோ இந்த ஐஜன் வெக்டார் நமக்கு எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா -4 2 1 இந்த வெக்டாரோட சம் ஸ்கேலார் மல்டிபிள்ஸ்ல இருக்கும். தட் இஸ் இந்த ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அண்ட் அந்த ஸ்கேலார் மல்டிபிள் ஆல்ஃபா வந்துட்டு 0வா இருக்காது. ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டார்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம்.